வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சந்து எக்ஸல் எனிவேர். டாக்ஸ் ஃபங்க்ஷன்னா என்ன? டாக்ஸ் ஃபங்க்ஷன் எங்கெல்லாம் பயன்படுத்துறது? டாக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம சிம்பிளா லேர்ன் பண்றது? அதனுடைய மீனிங் என்ன? என்னென்ன முக்கியமான டாக்ஸ் ஃபங்க்ஷன் பவர் பிஐல இருக்கு? ரியல் லைஃப்ல அதிகமா பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய டாக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன? இத பத்தி எல்லாமே இந்த வீடியோல ரொம்ப சிம்பிளா வித் கிளியர் எக்ஸாம்பிளோட நம்ம லேர்ன் பண்ண போறோம். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க பவர் பிஐ வீடியோ பாக்குறீங்க. ஜீரோ நாலேஜ் இன் டாக்ஸ் ஃபங்க்ஷன். என்னால என்ன பவர் பிஐ டாக்ஸ் ஃபங்க்ஷன்ல லேர்ன் பண்ண முடியுமா? கண்டிப்பா 100% உங்களால முடியும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளுடைய கண்டென்ட் எல்லாம் இந்த வீடியோல நம்ம கவர் பண்ணியிருக்கோம். உங்களை ஜீரோல இருந்து ஹீரோ ஆக்குறதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் எக்ஸல் விபிஏ பவர் பிஐ வீடியோல லேர்ன் பண்ண சரியான ஒரு சேனலை நீங்க ரீச் பண்ணிருக்கீங்க. எந்த ஒரு சப்போர்ட் தேவைப்பட்டாலும் வீக்கெண்ட்ஸ்ல கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம வீடியோல தொடர்ந்து பார்க்கறதுக்கு இன்னும் நீங்க நம்ம வீடியோ லைக் பண்ண பாத்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு பக்கத்துல சப்ஸ்கிரைப் பட்டனை செலக்ட் பண்ணி அப்படியே ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. DAX stands for Data Analysis Expressions. What is DAX? DAX is a formula language. இந்த DAX ஃபங்க்ஷன் வந்து எக்ஸாம்பிளா எக்ஸல் அதிகமாக பயன்படுத்துறவங்களுக்கு தெரியும். எந்த ஒரு கால்குலேஷனுக்கும் நம்ம ஒரு ஃபார்முலா எக்ஸாம்பிள் சம்மோ சம்மிஃபோ இல்லை கவுண்ட் இந்த மாதிரி எந்த ஒரு கால்குலேஷனுக்கும் தேவைக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா பயன்படுத்துவோம். அதே மாதிரி பவர் பிஐலையும் எந்த ஒரு கால்குலேஷன் நம்ம பண்ணுறதுக்கும் ஒரு ஃபார்முலா பயன்படுத்தணும். அந்த ஃபார்முலாக்கு பேர் தான் DAXன்னு நம்ம சொல்லுவோம். So that is called DAX is a formula language. It is also known as a library of function. இந்த ஆல் கோட் இந்த ஃபார்முலா எல்லாமே இந்த ஃபங்க்ஷன் DAX என்ற ஃபங்க்ஷனுக்குள்ள எல்லா கோடும் சேவ் பண்ணி வச்சிருக்காங்க. Where the full code is kept inside a function. Microsoft Power BI for creating calculated columns, measures and custom tables. இந்த DAX ஃபங்க்ஷனை எப்படி நம்ம காலம் லெவல்ல இல்ல மெஷர்ஸ் லெவல்ல எப்படி நம்ம பயன்படுத்துறத பத்தி டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். DAX includes some of the function used in Excel formulas. கண்டிப்பா எக்ஸல் ஃபார்முலாஸ் தெரிஞ்சவங்களுக்கு இந்த DAX ஃபங்க்ஷன் வந்து ரொம்ப ஈஸியா புரியும். பட் இல்லைனாலும் பரவாயில்ல, ரொம்ப ஈஸியா நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால பேசிக்கான ஃபார்முலால இருந்து தான் DAX ஃபங்க்ஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். தொடர்ந்து வீடியோ பாருங்க. அண்ட் இருக்கக்கூடியது என்னன்னா வேர் DAX கேன் பி யூஸ்ட் இன் பவர் பிஐ. இது ரொம்ப முக்கியமான ஒன்று. யூ கேன் யூஸ் DAX டு டிஃபைன் கஸ்டம் கால்குலேஷன் ஃபார் கால்குலேட்டட் மெஷர் அண்ட் ஃபார் காலம். முக்கியமாக நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபார்முலாஸ் எங்கே பயன்படுத்தோம்னா ஒன்று வந்து மெஷரில், இன்னொன்று வந்து டேபிளில். கண்டிப்பாக இது எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கும்போது நம்மளுக்கு புரியும். இட் இஸ் ஆல்சோ கால்ட் as a calculated fields. ஃபர்ஸ்ட் இந்த மெஷரில் எப்படி நம்ம DAX ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம், எதுக்காக பயன்படுத்தலாம்னா சம்மரைஸ் த டேட்டா இன்டு ஏ சிங்கிள் வேல்யூ. இப்போ டோட்டல் ரெக்கார்டு எவ்வளோ இருந்தாலும் அதே ஒரு சிங்கிள் வேல்யூல நம்மளுக்கு கொண்டு வந்துடும் பை யூசிங் த மெஷர். இந்த மெஷரில் தான் இந்த DAX ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். அண்ட் திஸ் இஸ் ஆல்சோ கால்ட் as stored temporarily. இது எந்த ஒரு டேபிள் கூடயும் வந்து இது லிங்க் ஆயிருக்காது. டெம்பரரியாக செப்பரேட்டாக இது ஒரு நியூ ஃபீல்டு நம்ம ஆட் பண்ணியிருப்போம். அண்ட் டேபிளில் எப்படி நம்ம DAX ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம்னா இட் எக்ஸ்பேண்ட்ஸ் த டேபிள் பை கிரியேட்டிங் நியூ காலம். இங்கே வந்து நம்ம DAX ஃபங்க்ஷன் நம்ம டேபிளில் பயன்படுத்தும் போது நியூ காலம் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். கிரியேட்டிங் நியூ காலம் அண்ட் ரோ லெவல் அண்ட் திஸ் இஸ் ஸ்டோர்ட் அலாங் வித் த டேபிள். இந்த இதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த DAX ஃபங்க்ஷன் வந்து டேபிளுக்குள்ளே தான் இதை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, கண்டிப்பாக இப்போ உங்களுக்கு இந்த மெஷர்லையும் ப்ளஸ் டேபிள்லையும் எப்படி DAX ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம்னு பற்றி ஒரு தியரிட்டிக்கலாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலாக நம்ம பார்க்கலாம் எப்படி நம்ம இதை பயன்படுத்துறதுன்னு. ஃபர்ஸ்ட் ஐ வில் ஓப்பன் மை எக்ஸல் ஃபைல். ஃபர்ஸ்ட் எனக்கு ரெக்குயர்மெண்ட் என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா எக்ஸல்ல பயன்படுத்தலாம்னா கவுண்ட் ஃபார்முலா பயன்படுத்தலாம். அண்ட் ஓப்பன் பிராக்கெட் அண்ட் செலக்ட் த பர்டிகுலர் காலம் பேஸ்ட் ஆன் விச் காலம் யூ வாண்ட் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ஸோ இங்கே பார்த்தா தெரியும் இப்போ டோட்டலாக 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. இப்படி தான் சிம்பிளாக இந்த ஃபார்முலா கவுண்ட் வந்து எக்ஸல்ல பயன்படுத்தலாம். இப்போ பவர் பிஐல எப்படி இதை நம்ம பயன்படுத்துறது, பவர் பிஐல எப்படி இந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுனா ஃபர்ஸ்ட் பவர் பிஐ ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் மேக் ஷூர் உங்களுடைய எக்ஸல் ஃபைல் வந்து கனெக்ட் ஆயிருக்கணும். இந்த இடத்துல எனக்கு 2 டேட்டா இருக்கு. ஒன்று வந்து நம்மளுக்கு டேட்டான்னு இருக்கு, இன்னொன்று வந்து எம்ப்ளாயீஸ் டேட்டான்னு இருக்கு. இந்த எம்ப்ளாயீஸ் டேட்டாவில் வந்து எனக்கு டோட்டலாக 1000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தோம்னா எனக்கு 38 ரோஸ் இருக்கு. ஸோ நம்ம இங்கே எதை பயன்படுத்தி நம்ம பண்ண போறோம்னா இப்போ 1000 இதை தான் நான் எக்ஸல்ல உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். இப்போ DAXல 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மெஷர் பயன்படுத்தலாம், இன்னொன்று டேபிள். ஸோ மெஷர் எதுக்கு பயன்படுத்துறது ஆல்ரெடி நம்ம மென்ஷன் சொல்லியிருக்கோம். சம்மரைசஸ் டேட்டா இன்டு ஏ சிங்கிள் வேல்யூ. இப்போ டோட்டல் கவுண்ட் நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும், அதான் நம்மளுடைய சினாரியோ. இதுக்கு நம்ம ஹோம் டேப் மேலே கிளிக் பண்ணிட்டு நியூ மெஷர் அண்ட் குயிக் மெஷர் 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம நியூ மெஷர் நம்ம செலக்ட் பண்ணலாம். குயிக் மெஷர் சினாரியோ வரும்போது நம்ம பயன்படுத்தலாம். ஸோ நியூ மெஷர் மேலே கிளிக் பண்ண உடனே it enables a option.
இட் டேக்ஸ் அ வைல். இப்போ இந்த இடத்துல நம்மளால பார்க்க முடியும் மெஷர்ன்றது. இப்போ நம்ம டிஃபைன் பண்ணணும். வாட் இஸ் த ஃபீல்ட் நேம்? நம்ம டிஃபைன் பண்ணக்கூடியது ஐ அம் கோயிங் டு கால் இட் திஸ் as a டோட்டல் எம்ப்ளாயீஸ். ஸோ டோட்டல் எம்ப்ளாயீஸ் என்ன ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம்? கவுண்ட். ஸோ டோட்டல் எம்ப்ளாயீஸ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணணும். கவுண்ட் டைப் பண்ண உடனே இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு எனேபிள் ஆகும், ப்ராம்ப்ட் பண்ணும். யூ கேன் கிளிக் ஆன் திஸ். செலக்ட் பண்ண உடனே இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு ஃபோக்கஸ் ஆன் திஸ். இங்கே பாருங்க, இந்த காலம் நேம் சின்டெக்ஸ் எக்ஸல் இருக்கக்கூடியது மாதிரியே இந்த சின்டெக்ஸ் நீங்கள் பார்க்கணும். எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம கவுண்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இங்கே நம்மளுக்கு ரெண்டு இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா டேட்டான்றது ஒரு ஷீட் இருக்குது, ப்ளஸ் டிபிஎல் எம்ப்ளாயீஸ்ன்றது ஒரு டேபிள் இருக்குது. இதில் எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம இப்போ கவுண்ட் கண்டுபிடிக்கணும்? இங்கே ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டேபிள் நேமும் இல்லை ஷீட் நேம் நம்ம சொல்லலாம். செகண்ட் இருக்கக்கூடியது காலம் நேம். இப்போ என்னுடைய வேல்யூ வந்து கவுண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இங்கே இருக்கக்கூடிய இந்த டிபிஎல் எம்ப்ளாயீஸ் எம்ப்ளாய் ஐடி நம்ம டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட்டு டைப் பண்ண உடனே இட் வில் ப்ராம்ப்ட் வித் த ஷீட் நேம் இல்லை டேபிள் நேம். இதுதான் டிபிஎல் எம்ப்ளாயீஸ். இதனுடைய ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது எதர் இட் குட் பி ஷீட் ஆர் டேபிள் அண்ட் அடுத்து இருக்கக்கூடியது காலம். ஸோ இதுதான் என்னுடைய எம்ப்ளாய் ஐடி பேஸ் மேலே கண்டுபிடிக்கணும். அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் யூ ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் டிக் மார்க். ஆட் பண்ணது இங்கெல்லாம் நம்மளால பார்க்க முடியும். டோட்டல் எம்ப்ளாயீஸ்ன்ற நியூ மெஷர் வந்து நம்மளுக்கு இப்போ ஆட் ஆயிருக்கு. ஸோ நவ் வாட் வி கேன் டூ, கிளிக் இன்சர்ட் அண்ட் நியூ விசுவலைசேஷன் கார்டு நான் கிரியேட் பண்ண போகிறேன். கார்டை கிரியேட் பண்ணதுக்கு அடுத்தது இந்த டோட்டல் எம்ப்ளாயீஸ் கிரியேட் பண்ண இந்த மெஷரை ட்ராக் அண்ட் ட்ராப் இயர். ட்ராக் அண்ட் ட்ராப் ஆர் இல்லைன்னா உங்களுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் அண்டர் ஃபீல்ட்ஸ் இது கூட பண்ணலாம். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணலாம், அடுத்தது வந்து இதை கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி இப்போ இதை பேக்ரவுண்ட் கலர் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ மேக்ஸ் அண்ட் மேக்ஸ்ஏ இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் எப்படி நம்ம பயன்படுத்துறது, எந்த மாதிரியான சினாரியோக்கெல்லாம் இதை பயன்படுத்தலாம்ன்றதை பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கிளியராக வித் எக்ஸாம்பிள்ஸோட நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம இதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் டேட்டா செட் ஆல்ரெடி நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்னும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு அப்படியே என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக லேர்ன் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மேக்ஸ்எக்ஸு இந்த மேக்ஸ்எக்ஸ் இதெல்லாம் எப்படி நம்ம எதுக்காக பயன்படுத்துகிறோன்றதை பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எங்கெல்லாம் இதெல்லாம் பயன்படுத்தலைன்னா, மேக்ஸ்ன்ற கூடிய ஃபங்க்ஷன் வந்து எக்ஸல் பயன்படுத்தக்கூடியவங்களுக்கு ஈஸியாக புரியும். இட்ஸ் காமன்லி ஒரு பர்டிகுலர் காலமில் எந்த வேல்யூ நம்மளுக்கு அதிகமாக இருக்கா மேக்ஸிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம இந்த மேக்ஸ் வந்து டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துவோம். அண்ட் மேக்ஸ்எக்ஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட் ஆகும். என்னன்னா, ஏதாவது ஒரு லாஜிக்கை ஒரு ஏதாவது நம்ம கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்ற போது இந்த மேக்ஸ்எக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். பட் மேக்ஸேன்றது வந்து இட் சப்போர்ட்ஸ் ஒன்லி த டேட் அண்ட் நம்பர் அண்ட் பூலியன் டைப். இந்த பூலியன் டேட்டானா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இந்த மாதிரி இருக்கக்கூடிய சினாரியோக்கெல்லாம் இந்த மேக்ஸ்எக்ஸ் என்ற ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம எப்படி இதெல்லாம் நம்ம ப்ராக்டிக்கலாக பயன்படுத்துறது நம்ம பார்க்கலாம். இப்போ டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆர்டர்ஸ் டேட்டாவில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கணும். இந்த ஆர்டர்ஸ் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா சிட்டி வைஸில் எனக்கு டோட்டல் சேல்ஸ் வேணும், அண்ட் மேக்ஸிமம் சேல் எனக்கு நம்ம கண்டுபிடிக்கணும். பட் அதுக்கு முன்னாடி யூ வில் கிளிக் ஆன் திஸ் டேட்டா. உங்களுடைய எக்ஸல் ஃபைலில் உங்களால் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு பஞ்ச் ஆஃப் காலம்ஸ் மட்டும் தான் உங்களால் பார்க்க முடியும். பட் இது எல்லாமே நம்ம போன வீடியோ பதிவில் டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி டோட்டல் காஸ்ட் இல்லை டோட்டல் சேல்ஸ் எல்லாம் வந்து நம்ம எப்படி கிரியேட் பண்ணி நம்ம பார்த்துருக்கோம். ஒருவேளை என்ன நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம தான் முழுமையாக பார்த்துட்டு இதெல்லாம் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இந்த காலம்ஸ் எல்லாம் இப்போ நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ், இந்த டோட்டல் சேல்ஸை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு தெரியணும். ஆர்டர்ஸ் டேட்டா ப்ரைஸ் அண்ட் மல்டிப்ளை பை ஆர்டர்ஸ் குவான்டிட்டி, இது ரெண்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸில் மேக்ஸிமம் சேல்ஸ் எது நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். அது கேட்டகரி வைஸாகவும் பார்க்கணும், செக்மெண்ட் வைஸாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம டோட்டல் சேல்ஸ் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கலாம். சிட்டி வைஸாக இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர்ஸ் டேட்டாவில் இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் அப்படியே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். சிட்டி வைஸில் நம்மளால் சேல்ஸை நம்ம பார்க்க முடியும். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் சிட்டியில் ஹையஸ்ட் சேல், ஏன்னா மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்குது, மல்டிபிள் சேல்ஸ் இருக்குது, பட் ஹையஸ்ட் சேல் எவ்வளோ இருக்குது நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்னா, இட்ஸ் ஈஸி. இந்த இதுலேயே ஆர்டர்ஸ் டேட்டாவில் கிளிக் ஆன் நியூ மெஷர். I'll define the measure name as max. ஏன்னா அப்போதான் நம்மளுக்கு ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியும். மேக்ஸ் கொடுத்தோடனே ஓப்பன் ப்ராக்கெட். இதனுடைய சின்டெக்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பாக ஒரு காலம் செலக்ட் பண்ணணும். எங்கே நம்மளுக்கு டோட்டல் சேல்ஸ் இருக்கா அந்த காலம் செலக்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த காலம் செலக்ட் பண்ணலாம். டோட்டல் சேல்ஸ் இந்த பர்டிகுலர் டேபிள் இருந்து ஆர்டர்ஸ் டேட்டான்ற டேபிளில் டோட்டல் சேல்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கிறோம். அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் திஸ்.
கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு இங்கே நியூ டேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்மளால பார்க்க முடியும். காலிங் இட் ஆஸ் மேக்ஸ். இப்போ இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் சிட்டி கீழே டோட்டல் சேல்ஸ் வந்து 99,600. பட் ஆனால் மேக்ஸிமம் சேல் வந்து இருக்கிறது என்னன்னா ஒரு டிரான்சாக்ஷனுக்கு 18,000. இப்போ நம்ம மேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் காலம்ல இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம மேக்ஸ் பயன்படுத்தணும். பட் மேக்ஸ் எக்ஸ் எதுக்கு பயன்படுத்துறான்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம இப்போ. ஸோ ஃபர்ஸ்ட் நான் நியூ மெஷர் நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். MAXX முன்ன நம்ம சொன்ன மாதிரி இது பர்டிகுலர் லாஜிக்கல் டெஸ்ட்டுக்கு தான் நம்ம பயன்படுத்துவோம். பட் லெட் மீ கிரியேட் ஃபர்ஸ்ட் MAXX அண்ட் ஓப்பன் பிராக்கெட். ஃபர்ஸ்ட் நம்ம இது ரொம்ப முக்கியம், டேபிளை நம்ம செலக்ட் பண்ணணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். டேபிள் என்னன்னா நம்மளுடைய ஆர்டர்ஸ் டேட்டா தான் நம்மளுடைய டேபிள் நம்ம செலக்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது டோட்டல் சேல்ஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். முன்ன நம்ம கொடுத்த மாதிரியே தான். அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட் அண்ட் செலக்ட் திஸ் ஆர் கிளிக் ஆன் இட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கிரியேட் பண்ண இந்த MAXXஐ வந்து நம்ம அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரெண்ட் பார்க்கலாம். தெர் இஸ் நோ சேஞ்ச். இது ரெண்டுமே எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் அவுட்புட் தான் வந்திருக்கு. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கால்குலேஷன் கம்ப்யூட்டேஷன் நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், இந்த டோட்டல் சேல்ஸ் ப்ளஸ் இந்த இடத்துல ஒருவேளை ப்ராஃபிட்னு நம்மளுக்கு ஒரு காலம் இருந்தது. இந்த ஆர்டர்ஸ் டேட்டாவில் ப்ராஃபிட் இதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இந்த டோட்டல் சேல்ஸ் ப்ளஸ் இந்த ப்ராஃபிட் நம்மளுக்கு ஆட் பண்ணி நம்மளால காட்ட முடியும். இதை நான் அப்படியே கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே என்னுடைய டேக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே அப்டேட் ஆகும் பாருங்க. ஸோ இங்கே மேக்ஸ்னுடைய 18,000 இருக்கு, 18,000 ப்ளஸ் அண்ட் MAXXல எனக்கு 23,000 இருக்கு. எதனாலனா ஆர்டர் சேல்ஸ் டேட்டாவும் ப்ளஸ் இதனுடைய ப்ராஃபிட்டை நம்மளுக்கு ஆட் பண்ணி காட்டியிருக்கு. பட் இது மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய வேல்யூவில் இது ஓவரால் இந்த கேட்டகரிஸ் எல்லாமே நம்மளுக்கு கன்சிடர் பண்ணியிருக்கு. ஒருவேளை இந்த பர்டிகுலராக இங்கே இருக்கக்கூடிய ஃபில்டர் இந்த ஃபர்னிச்சர் நான் செலக்ட் பண்ணால் ஓகே, ஃபர்னிச்சரில் நம்மளுக்கு மேக்ஸிமம் சேல் எவ்வளோ இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியுது. பட் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் பயன்படுத்தாமே எப்படி நம்ம இந்த MAXX நம்ம பயன்படுத்தலான்றதை பற்றி பார்க்கலாம். ஃபில்டர் எப்படி ஆட் பண்ணுறது லாஜிக்கலாக. ஸோ சேம் அதே நான் இங்கே MAXXS இந்த டேக்ஸ் ஃபங்க்ஷன் மேலே கிளிக் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த மேக்ஸுக்கு அடுத்தது யூல் ஆட் ஃபில்டர். ஃபில்டர் ஆட் பண்ணிவிட்டு ஓப்பன் ப்ராக்கெட். இந்த கம்மாக்கு அடுத்தது நம்ம என்ன கொடுக்கணும்னா அகெயின் யூ ஷுட் கால் திஸ் கேட்டகரி. இந்த கேட்டகரின்ற காலம் நம்ம கால் பண்ணணும். அண்ட் என்ன நம்மளுடைய ரிக்குவயர்மெண்ட்னா இந்த இடத்துல ஈக்குவல் இஃப் இட் இஸ் ஒன்லி ஃபர்னிச்சர் அகைன் டபுள் கொட்டேஷன். இந்த இடத்துல நம்ம வந்து க்ளோஸ் பிராக்கெட் நம்ம கொடுத்துக்கணும் இந்த எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட் ஆகிறதுக்கு. இப்போ நம்ம கிளிக் ஆன் திஸ். கிளிக் பண்ண உடனே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டா எல்லாமே நம்மளுக்கு ஃபில்டர் ஆகிடும் அக்கார்டிங் டு த ஃபில்டர் தட் வி அப்ளைட். இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபில்டர் என்ன பண்ணியிருக்கோம்னா இந்த இதில் மேக்ஸிமமில் ஃபர்னிச்சரில் இருக்கக்கூடிய சேல்ஸை மட்டும் தான் நம்ம பார்த்துருக்கோம். எக்ஸாம்பிளாக இங்கே இருக்கக்கூடிய சிட்டிக்கு வந்து நம்மளுக்கு எந்த ஒரு சேல்ஸுமே இல்லை அப்படின்னா மேக்ஸிமம் சேல்ஸில் சேல்ஸ் ரெக்கார்டுமே இல்லை. பட் ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த பர்டிகுலர் ஃபர்ஸ்ட் சிட்டிக்கு வந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் ரெக்கார்டு வந்து ஃபர்னிச்சரில் 6,380 ப்ளஸ் ஆடிங் ப்ராஃபிட். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல நான் ஆஃபீஸ் சப்ளைஸை நான் ஃபில்டர் பண்ணுறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இது இதில் இன்னுமே ரிஃப்ளெக்ட் ஆகாது. எதனாலனா வி ஹவ் அப்ளைட் ஃபில்டர் ஆன் ஒன்லி ஃபர்னிச்சர். நான் ஃபர்னிச்சர் நான் செலக்ட் பண்ணால் என்னால் அந்த டேட்டா நம்மளால பார்க்க முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல MAXXS எதுக்கு பயன்படுத்துகிறோம்னு புரிஞ்சிருக்கும். அடுத்தது MAXA ஃபார்முலா எதுக்கு பயன்படுத்துன்னு பார்க்கலாம். முன்ன நம்ம சொன்ன மாதிரி இந்த MAXAன்ற ஃபார்முலா வந்து பூலியன் சப்போர்ட்டுக்கு எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ எப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய என்னுடைய டேட்டாவில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம். ஏன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காலம் தான் பயன்படுத்த போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய ஈஸ் பூலியன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இதில் நான் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இருக்கக்கூடிய செக்மெண்ட்டில் கார்பரேட்னுடைய சேல் இருந்ததுன்னா எனக்கு வந்து ட்ரூ நம்மளுக்கு இங்கே டிஃபைன் ஆகணும். ஒருவேளை வேறு செக்மெண்ட்லேருந்து நம்மளுக்கு சேலாக இருந்ததுன்னா அதனுடைய இதில் ஸ்டேட்டஸில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூ அண்ட் ஃபால்ஸ் அப்டேட் ஆகும். ஸோ இந்த இதில் எனக்கு பார்த்தீங்கன்னா செக்மெண்ட்டில் எனக்கு எல்லா டீட்டெயில் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கன்சியூமர், கார்பரேட் அண்ட் ஹோம் ஆஃபீஸ். இதில் நம்ம என்ன பயன்படுத்தியிருக்கோம், இப்போ கார்பரேட் மட்டும் தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இங்கே இருக்கக்கூடிய மேக்ஸிமம் சேலில் இது என்னுடைய ப்ராஃபிட் வந்து கார்பரேட்லேருந்து வந்திருந்ததுன்னா எனக்கு இங்கே 1 நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும், இல்லைனா நம்மளுக்கு 0ன்னு வரும். அப்படின்னா ட்ரூன்னு இருந்தால் 1ன்னு வரும், ஃபால்ஸ்ன்னு இருந்தால் 0ன்னு வரணும். ஸோ இப்போ அது எப்படி நம்ம டேக்ஸ் ஃபங்க்ஷனில் பயன்படுத்தலாம்னா நியூ மெஷர் MAXA சேம் அதே தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். MAXAன்ற ஃபங்க்ஷனில் டேக்ஸ் ஃபங்க்ஷனில் ஓப்பன் ப்ராக்கெட் காலம் வந்து நம்ம இப்போ என்ன பயன்படுத்த போகிறோம்னா இப்போ கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த காலம் தான் நம்ம இங்கே செலக்ட் பண்ண போகிறோம். இஸ் பூலியன் என்ற ஆர்டர்ஸ் டேட்டாவில் இருக்கக்கூடிய இந்த நியூ காலம் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் திஸ். ஒருவேளை இந்த நியூ காலம் இஸ் பூலியன்றது நீங்கள் கிரியேட் பண்ணலன்னா இஃப் கண்டிஷன் பயன்படுத்தி கண்டிப்பாக கிரியேட் பண்ணிடணும். ஆல்ரெடி இப்போ நம்ம பார்த்தோம் அதனுடைய ஃபார்முலாவும்.
இப்போ இங்க இருக்கக்கூடியது இந்த செக்ஷனை அப்படியே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது எனக்கு தெரியும் ஓகே இந்த மேக்ஸிமம் சேல் வந்து பார்த்தீங்கன்னா இட் ஹேப்பன்ஸ் த்ரூ கார்ப்பரேட். ஒருவேளை இது வேற ஏதாவது செக்மெண்ட்ல வந்திருந்ததுன்னா நம்மளுக்கு ஜீரோன்னு நம்மளுக்கு செலக்ட் ஆகும், ஜீரோ நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் அட் த சேம் டைம் இந்த மேக்ஸ்ன்றது வந்து நம்ம டேட்டுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம். டேட்டுக்கு டைரக்டா இது சப்போர்ட் ஆகும். எக்ஸாம்பிளா இங்க வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய இன்னொரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போறோம். நியூ மெஷர் MAXA டேட் ஐ வில் கொடுத்துட்டு சேம் அதே மாதிரி MAXA இதுக்கு வந்து டைரக்டா நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா இங்க இருக்கக்கூடிய டேட் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தினா மேக்ஸிமம் டேட். இந்த ஷிப் டேட் நான் எடுத்துக்கிறேன். ஷிப் டேட் கொடுத்துட்டு க்ளோஸ் பிராக்கெட் கிளிக் ஆன் திஸ். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா நியூ கார்டை கிரியேட் பண்ணலாம். நாடை இதை ரீசைஸ் பண்ணிட்டு drag and drop the DAX MAXA டேட். இப்போ நம்மளால இதை பார்க்க முடியும். ரீசைஸ் பண்ணா நம்மளுக்கு ரீடபிள். இந்த ஆர்டர்ஸ் டேட்டால இருக்கக்கூடிய டேட்டா பஸ் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் நம்ம அதிகமாக பயன்படுத்தக்கூடியது இப்போ என்னன்னா டோட்டல் சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். பேஸ்ட் ஆன் தி சிட்டி நேம் அண்ட் நம்ம தேவைப்படுறதுனா வேற காலம்ஸ் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஓகே ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், கிளிக் ஆன் ஹோம் டேப், நியூ மெஷர். நியூ மெஷரில் ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னா என்னுடைய டாக்ஸ் ஃபங்க்ஷன் நேம் நான் டிஃபைன் பண்ணுறேன், மினிமம் நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். அண்ட் அதுக்கு அடுத்தது சேம் டாக்ஸ் ஃபங்க்ஷன் மினிமம் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம மினிமம் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இட் இஸ் கால்ட் டோட்டல் சேல்ஸ். எந்த டேபிள்லேருந்து ஆர்டர்ஸ் டேட்டாலேருந்து டோட்டல் சேல்ஸில் மினிமம் சேல் எவ்வளோ இருக்குது பர்டிகுலர் ஈச் சிட்டி வைஸா. அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் இயர் ஆர் என்டர். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நியூ டாக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆகிடும். இப்போ இங்கே கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே டேரெக்டாக ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ நம்மளால் பார்க்க முடியும் இந்த பர்ஸ் இருக்கக்கூடிய சிட்டி நேமுக்கு மினிமம் சேல் வந்து 450, மல்டிபிள் சேல்ஸ் ஆயிருக்கும். பட் மேக்ஸிமம் சேல்ஸ் வந்து நேற்று நம்ம பார்த்தோம் 18,000 ப்ளஸ் அண்ட் மினிமம் சேல் வந்து பார்த்தீங்கன்னா 450. இந்த அக்ரோன்ன்றனுடைய சிட்டி நேம் பார்க்கலாம் நம்மளுடைய டேட்டா கரெக்டாக அப்டேட் ஆயிருக்கான்னு. ஐ வில் கோ டு சிட்டி, ஐ வில் செலக்ட் தட் சிட்டி நேம், கிளிக் ஆன் ஓகே. இந்த ரைட் சைடில் வந்து நம்மளால் பார்த்து தெரியும் டோட்டல் சேல்ஸில் மினிமம் சேல்ஸ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா 450 கரெக்டாக நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. அந்த மேக்ஸிமம் சேல் வந்து 18,250. ஸோ நம்மளுடைய அவுட்புட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக நம்மளுக்கு மேட்ச் ஆகிருக்கு. நம்மளுடைய ஃபார்முலாவும் கரெக்டாக நம்மளுக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுது. ஸோ இந்த கிளியர் ஃபில்டர் நான் கொடுத்துக்கிறேன். இப்போ அடுத்தது ஃபங்க்ஷனில் வந்து லாஜிக்கு அப்ளை பண்ணணும். லாஜிக் அப்ளை பண்ணும்போது அதுக்கு என்ன ஃபங்க்ஷன் நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம்னா இட்ஸ் மினிமம் எக்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லைனா மின் எக்ஸ்ன்னு சொல்லலாம் நம்ம அதை பற்றி. ஸோ எப்படின்னா எக்ஸாம்பிள் இந்த பர்டிகுலர் சிட்டியில் ஓவரால் சேல் இட்ஸ் டசன்ட் கன்சிடர் எனி கேட்டகரி இல்லை செக்மெண்ட் எதுவுமே நம்ம கன்சிடர் பண்ணல. டைரெக்டாக எல்லாத்துக்குமே நம்மளுக்கு இருக்கக்கூடிய சேல்ஸில் மினிமம். பட் ஆனால் இப்போ நம்ம ஒரு லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ எப்படி அப்ளை பண்ண போகிறோம்னா இந்த பர்டிகுலர் சிட்டியில் என்னுடைய டெக்னாலஜியில் வந்துட்டு மினிமம் சேல் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த ஃபில்டர் நம்ம இங்கே செலக்ட் பண்ணால் நம்மளுக்கு தெரியும் டைரெக்டாக ரிஃப்ளெக்ட் ஆகிடும். பட் ஆனால் இந்த மாதிரி நான் ஃபில்டர் வந்து நான் அப்ளை பண்ணக்கூடாது. அதுக்கு எப்படி நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணலாம்னா சேம் அதே மாதிரி நியூ மெஷர். நியூ மெஷரில் இந்த இடத்துல MINX இது என்னுடைய மெஷர் நேம். அடுத்தது வில் கால் MINX ஓப்பன் ப்ராக்கெட் ஓப்பன் parenthesis கொடுத்துக்கிறது. ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சின்டெக்ஸ் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஷுட் கால் த டேபிள் நேம். டேபிள் நேம் இந்த இடத்துல ஆர்டர்ஸ் டேட்டா அதில் இருக்கக்கூடிய டேபிளில் எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் டோட்டல் சேல்ஸ். அந்த காலம் நான் அப்படியே செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். ஃபர்ஸ்ட் இது என்ன அவுட்புட் கொடுக்குது நம்ம பார்க்கலாம். Now I will drag and drop this DAX function. ரிசல்ட்ஸ் வந்து ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். எதனாலனா எவென்ச்சுவலாக நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற சின்டெக்ஸ்னுடைய கான்செப்ட் அந்த மாதிரி. பட் இப்போ இந்த மினிக்ஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் வில் ஆட் ப்ராஃபிட் ப்ளஸ் சைன் ஆட் பண்ணிட்டு ப்ராஃபிட்னுடைய காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிட்டு தென் யூ கிளிக் ஆன் திஸ். இது இப்போ நம்மளால் சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியும். இன்ஸ்டெட் ஆஃப் 450 ஈவன் இட் வில் ஆட் த ப்ராஃபிட் ஆல்சோ. ரெண்டையும் அடிஷன் பண்ணி நம்மளுக்கு காட்டியிருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் வில் அப்ளை ஃபில்டர். என்ன ஃபில்டர் அப்ளை பண்ணலாம்னா இப்போ டெக்னாலஜினுடைய மினிமம் சேல்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படி எப்படி நம்ம ஃபில்டர் ஆட் பண்ணலாம்னா இங்கே இருக்கக்கூடிய மின்எக்ஸ்க்கு அடுத்தது லாஜிக்கல் டெஸ்ட்டாக ஒரு ஃபில்டர்னுடைய டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய கமாக்கு அடுத்தது சேம் அகெயின் இந்த காலம் நம்ம கால் பண்ணோம். கேட்டகரி இந்த காலம் வந்து நம்ம கால் பண்ணோம்னா நம்மளுடைய கண்டிஷன் ஈக்குவல் டபுள் இன்வென்டட் கமாக்குள்ளே நம்ம என்ன அசைன் பண்ண போகிறோம்னா டெக்னாலஜி. அகெயின் டபுள் இன்வென்டட் கமா க்ளோஸ் the parenthesis கமா. இப்போ நான் இங்கே கிளிக் பண்ண போகிறேன்.
The moment we applied this formula, இந்த DAX நம்ம அப்டேட் பண்ண உடனே நம்மளால சேஞ்சஸ் பார்க்க முடியுது. ஸோ இருக்கக்கூடிய டோட்டல் சேல்ஸ் பை கேட்டகரியில் இந்த டெக்னாலஜின்ற கேட்டகரி கீழே நம்மளுக்கு மினிமம் எவ்வளோ சேல் ஆயிருக்குன்றதை பற்றி தான் நம்ம ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இதே ஒருவேளை நீங்கள் ஃபர்னிச்சர் சேஞ்ச் பண்ணிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆகும். எக்ஸாம்பிள் இங்கே வந்து ஃபர்னிச்சர் நான் செலக்ட் பண்ணுறேன், எனக்கு இங்கே பிளாங்காக இருக்கும். எதனாலனா இந்த டேக்ஸ் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம டெக்னாலஜி மட்டும் தான் டிஃபைன் பண்ணியிருக்கோம். தேவைப்பட்ட அதை நம்ம மாற்றிக்கலாம். மினெக்ஸ் ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ ஃபர்னிச்சர் நம்ம மாற்ற போகிறோம். ஃபர்னிச்சர் அண்ட் கிளிக் ஆன் திஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தால் கூட எடுத்துக்காது, அதை நம்ம பார்த்து கொடுத்துக்கணும். இப்போ பாருங்கள் இமீடியட்டாக சேஞ்ச் ஆயிருக்கு. நவ் திஸ் இஸ் ஃபில்டர்ட் அக்கார்டிங் டு த ஃபில்டர் தட் வி அப்ளைட் ஹியர் ஃபர்னிச்சர். இப்படி தான் நம்ம மினெக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துது. அண்ட் மின் ஏ ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம பயன்படுத்துன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கோ டு த டேட்டா. இந்த முன்ன நம்ம சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பூலியன் டைப்புக்கோ இல்லை டேட் ரேஞ்ச் ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கும் நம்ம பயன்படுத்தலாம். பட் இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது. என்ன ரிக்குவயர்மெண்ட்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த ஷிப் மோட். இந்த ஷிப் மோடில் ஃபர்ஸ்ட் கிளாஸ் மட்டும் இருந்ததுன்னா எனக்கு வந்து இங்கே ஒன்று நம்மளுக்கு டிஃபைன் பண்ணணும். இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒன்றுன்னு வரணும். இங்கே எப்படி நம்மளுக்கு இந்த மேக்ஸியில் நம்மளுக்கு அவுட்புட் வந்தோ அதே மாதிரி இந்த இடத்துல டிஃபைன் பண்ணணும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் கிளாஸ் இல்லாமல் வேறு எந்த ஒரு ஷிப் மோடு இருந்தாலும் நம்மளுக்கு வந்து 0 ஹைலைட் பண்ணணும். அதை எப்படி நம்ம இங்கே கொண்டு வருது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கோ டு டேட்டா. இந்த இடத்துல இந்த பூலியன் டைப் நம்ம கொண்டு வரதுக்காக ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் ஹியர் அண்ட் கிளிக் ஆன் நியூ காலம் ஃபர்ஸ்ட். நியூ காலம் கிரியேட் பண்ண உடனே என்னுடைய காலம் நேம் வந்து இஸ் ஷிப்னு சொல்லிட்டு நம்ம பூலியன் நான் போட்டுக்கிறேன். ஜஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கு. இங்கே நம்ம இஃப் கண்டிஷன் டிஃபைன் பண்ணணும். இஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஷிப் மோட்னு டைப் பண்ணுங்கள். இதை செலக்ட் பண்ணிவிட்டு ஈக்குவல் டபுள் இன்வென்டட் கமாக்குள்ளே நம்ம என்ன அசைன் பண்ண போகிறோம்னா ஃபர்ஸ்ட் கிளாஸ் இருந்ததுன்னா கமா ரிசல்ட்ஸ் இஃப் ட்ரூ அப்படின்னு இருந்தால் நம்மளுக்கு இங்கே ட்ரூ நம்ம டிஃபைன் பண்ணிக்கிறோம். ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட். இல்லைன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ் நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அகைன் க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். எவென்ச்சுவலி ஒன் மோர் க்ளோஸ் parenthesis, ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஒன்று ஓப்பன் parenthesis கொடுக்கறதுனால. அண்ட் கிளிக் ஆன் திஸ். நான் இமீடியட்டாக நம்மளுக்கு சேஞ்சஸ் பார்க்க முடியும். இந்த இடத்துல நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எல்லாமே ஃபால்ஸ்னு அப்டேட் ஆயிருக்கு. நம்மளுடைய அவுட்புட் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ன்னு இருந்ததுன்னா இப்போ நம்மளுக்கு எல்லாமே ட்ரூன்னு இருக்கணும். எக்ஸாக்டாக அவுட்புட் இருக்குது. மீதி எல்லாமே நம்மளுக்கு ஃபால்ஸ்னு அப்டேட் ஆகிருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேம் காலம் என்ன கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம இங்கே கால் பண்ண போகிறோம் மினெக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி. ஸோ கிரியேட் நியூ டாக்ஸ் ஃபங்க்ஷன், நியூ மெஷர், மின் ஏன்றது நம்ம டைப் பண்ணிக்கலாம். அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட் என்ன காலம் நம்ம கிரியேட் பண்ணோமோ அந்த காலம் கண்டிப்பாக நம்ம கால் பண்ணணும். இஸ் ஷிப் பூலியன் சொல்லிட்டு நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோம். அண்ட் க்ளோஸ் parenthesis, கிளிக் ஆன் திஸ். இப்போ நான் கிரியேட் பண்ணிருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப். எங்கெங்கெல்லாம் அவுட்புட் ஒன்றுன்னு கிடைச்சிருக்கோ அப்படின்னா இது எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஷிப் மோட். இந்த பர்டிகுலர் ரெக்கார்டு எல்லாமே. திஸ் இஸ் த டிஃப்ரெண்ட் பிட்வீன் மின் ஏ அண்ட் மின்எக்ஸ் அண்ட் மினிமம் டாக்ஸ் ஃபங்க்ஷன். அக்ரிகேஷன் மெத்தடில் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆவரேஜ். இந்த ஆவரேஜ்லேயே நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டாக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆவரேஜ், ஆவரேஜ் ஏ, ஆவரேஜ் எக்ஸ். இந்த 3 டிஃப்ரெண்ட் மெத்தடும் என்ன பர்பஸ்க்காக என்ன மாதிரியான சினாரியோவில் எந்த இடத்துல பயன்படுத்தணும்ன்றதை பற்றி டீட்டெயிலாக இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஆவரேஜ் டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம லேர்ன் பண்ணுறதுக்கு ஆவரேஜ் ஃபங்க்ஷன் ஒரு ஷீட்டை நான் ஆல்ரெடி கனெக்ட் பண்ணியிருக்கேன். இந்த சேம் செட் ஆஃப் டேட்டா இந்த ஃபைல் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா ஆல்ரெடி இந்த ஃபைலை வந்து நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் சேவ் பண்ணியிருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களும் இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே நீங்கள் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியாக உங்களால் இதை நான் லேர்ன் பண்ண முடியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேட்டா எப்படி நம்ம பார்த்துக்கலாம். இதில் இருக்கக்கூடிய டேட்டா வந்து ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயி நேம் அண்ட் மந்த் அண்ட் டாக் ரிக்வெஸ்ட் அண்ட் சேலரி. அப்படின்னா ஒரு எம்ப்ளாயி வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு மந்த் வைஸாக சேலரி கொடுத்துருக்காங்க. 3 டிஃப்ரெண்ட் மந்த்ஸ் இருக்குங்க. அண்ட் அடாக் ரிக்வெஸ்ட்னா எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு ரிக்வெஸ்ட், கஸ்டமர் கிட்ட இருந்து அர்ஜென்ட்டாக ரிக்வெஸ்ட் பண்ணுறது, அந்த மாதிரியான ரிக்வெஸ்ட்டில் ஒர்க் பண்ண கவுண்ட்டும் ப்ளஸ் அவங்களுடைய சேலரி டீட்டெயில்ஸும் நம்மளுக்கு இங்கே இருக்குது. இதை பயன்படுத்தி தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ இங்கே போனோம்னா டேட்டா வியூவில் சேம் அந்த டேட்டா நம்மளால் இங்கே பார்க்க முடியும். நோ சேஞ்சஸ். அண்ட் மேக் ஷுர் இந்த டேட்டா இந்த ஃபார்மேட் எல்லாம் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். இது எல்லாமே நம்மளுக்கு நம்பர், இது நம்பரில் இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது அந்த ஃபார்மேட் இஷ்யூ இருந்ததுன்னா எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் டேட்டாவில் போய்ட்டு மாற்றிக்கணும். ஃபர்ஸ்ட் ரிக்குவயர்மெண்ட், இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி வந்து பார்த்தீங்கன்னா 3 டிஃப்ரெண்ட் மந்த்ஸில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய சேலரி வந்து வேரியாக இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் ஆனால் இவங்களுடைய சேலரி என்ன, ஆவரேஜ் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு நம்ம பார்க்கணும். இப்போ ஆவரேஜ் சேலரி எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்னா இந்த 3 மந்த்னுடைய டோட்டல் சேலரி ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை
அந்த 3 மந்த்ஸை நம்ம கொடுத்தோம்னா நம்மளுக்கு ஆவரேஜ் கிடைச்சிடும். பட் ஆனால் டேக்ஸில் எப்படி அதை நம்ம பயன்படுத்துறது பார்க்கலாம். கிளிக் ஆன் நியூ மெஷர். ஃபர்ஸ்ட் மெஷர் நேம் ஆவரேஜ். டேக்ஸ் ஃபங்க்ஷனும் ஆவரேஜ் தான். அண்ட் ஓப்பன் ப்ராக்கெட். சின்டெக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். எதை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த சேலரி பேஸ் தான். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், அந்த சேலரின்ற காலம் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அண்ட் க்ளோஸ் parenthesis. கிளிக் ஆன் திஸ். இப்போ வேல்யூ நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு பார்க்கலாம். கிளிக் ஆன் தி கார்டு. இது அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கோங்க. ரீசைஸ் பண்ண உடனே ஜஸ்ட் drag and drop தி ஆவரேஜ் DAX ஃபங்க்ஷன். இப்போ நம்மளால 8208 இருக்கு. இந்த டோட்டல் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 98,500. இதை வந்து டிவைட் பை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் எவ்வளோ இருக்குது, ரோஸ் இருக்குன்னு டிவைட் பண்ணால் இந்த சேலரி கிடைக்கும். இதை அப்படியே கொஞ்சம் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இந்த அடாக் ஆவரேஜா எத்தனை அடாக் ரிக்வெஸ்ட்ல நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம், அது எப்படி நம்ம பார்க்கறதுக்கு. இந்த மாதிரி டைரக்டா இருந்தால் எடுத்துக்கலாம். பட் ஏதாவது டெக்ஸ்ட் இருந்தால் அது எப்படி பார்க்கறது? இப்போ எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸல்ல பார்த்துருப்போம். இப்போ டி காலம்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வேல்யூ இருக்கு வித் டெக்ஸ்டோட. இதுக்கு நம்ம ஆவரேஜ் ஃபங்க்ஷன் நம்ம டைரக்டா கொடுத்தா நம்மளுக்கு அக்செப்ட் ஆகாது. இந்த மாதிரியான சினாரியோ உங்களுக்கு வரும்போது என்ன ஃபங்க்ஷன் பயன்படுத்தலாம்னா ஆவரேஜ் ஏ பயன்படுத்தலாம். கிளிக் ஆன் திஸ் நியூ மெஷர். ஆவரேஜ் ஏ நம்ம கொடுத்துக்கலாம். மெஷர் நேம். அடுத்தது ஆவரேஜ் ஏ. சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் காலம் நேம் நம்ம பார்க்கக்கூடியது இப்போ என்ன, அடாக். காலம் செலக்ட் பண்ணி க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் திஸ். நியூ டேக்ஸ் கிரியேட் ஆகிடும். இது அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ டிஃபால்ட்டாக இருக்கக்கூடிய இந்த டேக்ஸை நம்ம எடுத்துடலாம். இப்போ நியூவாக கிரியேட் பண்ண இந்த ஆவரேஜ் டேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். பார்த்த உடனே நம்மளுக்கு தெரியுது ஆவரேஜாக வந்து அடாக் ரிக்வெஸ்ட் ஆவரேஜாக நம்மளுக்கு 6 இருக்குது. இது எல்லாமே நம்மளுக்கு ஆட் பண்ணிவிட்டு டிவைட் பை நம்பர் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு தெரியும் ஆவரேஜ் கவுண்ட் வந்து நம்மளுக்கு 6 வந்திருக்கு. அடுத்த ரிக்குவயர்மெண்ட் என்னென்னா, முன்ன நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இந்த பர்டிகுலர் சேலரி வந்து பார்த்தீங்கன்னா 3 மந்த்ஸ்க்கு இந்த எம்ப்ளாய் பே பண்ணியிருக்கோம். பட் எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது. இப்போ ஆவரேஜ் நான் கண்டுபிடிக்கணும். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? என்ன ஃபார்முலா பயன்படுத்தலைன்னா ஆவரேஜ் எக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். இந்த ஃபங்க்ஷன் வந்து ஏதாவது ஒரு லாஜிக் ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கும் இல்லை மல்டிப்ளிகேஷன் ஏதாவது நம்மளுக்கு இங்கே கால்குலேஷன் எது இருந்தாலும் நம்ம இந்த ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். நியூ மெஷர். மெஷர் நேம் ஆவரேஜெக்ஸ். DAX ஃபங்க்ஷன் அதே கொடுத்துக்கலாம், ஆவரேஜ் எக்ஸ்ன்னு கொடுக்கலாம். இப்போ இந்த சின்டாக்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஃபர்ஸ்ட் டேபிள் கண்டிப்பாக ஆவரேஜ் ஃபங்க்ஷன் அதனுடைய டேபிள்ல இருந்து என்ன காலம் பேஸ் பண்ணி எடுக்க போகிறோம், சேலரி. அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். கிளிக் ஆன் திஸ். இப்போ நியூ மெஷர் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடுங்க. இப்போ இந்த ஃபங்க்ஷன் அப்படியே இந்த கார்டை காப்பி பேஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல இருக்கக்கூடியதை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக கிரியேட் பண்ண இந்த ஆவரேஜ் எக்ஸ் நான் ட்ராக் அண்ட். பட் ஆனால் இங்கே பாருங்க, இப்போ க்ளோஸாக பார்த்தா தெரியும் இந்த ரெண்டு வேல்யூ சேமாக இருக்குது. பட் என்ன கான்செப்டுக்காக பயன்படுத்தணும், லாஜிக் ஒன்று அப்ளை பண்ணணும். அதை தான் இப்போ நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஆவரேஜ் எக்ஸில் இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய ஆவரேஜுக்கு அடுத்தது ஃபில்டர், அதை நம்ம ஆட் பண்ணணும், டேக்ஸ். அதே மாதிரி இந்த டேபிளுக்கு அடுத்தது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பிரஷன். எதை பேஸ் பண்ணி நம்ம எடுக்க போகிறோம், எம்ப்ளாயி நேம். இப்போ அந்த எம்ப்ளாயி நேம் நான் இங்கே டைப் பண்ணுறேன். அந்த காலமில் அந்த எம்ப்ளாயி நேம் ஈக்குவல் ஆனந்த் டபுள் இன்வெர்டட் கமால அதை டிஃபைன் பண்ணணும். ஆனந்த் அண்ட் வார் நம்ம கொடுக்க போகிறோம். அகைன் டபுள் இன்வெர்டட் கமா, க்ளோஸ் த ப்ராக்கெட், கமா. நவ் யூ கிளிக் ஆன் திஸ். இட் சேஞ்ச்ட். இது நம்மளுக்கு கரெக்டாக வந்திருக்கான்னு அவுட்புட் நமக்கு பார்க்கலாம். கால்குலேட்டர் ஓப்பன் பண்ணிடுறேன். 3 month salary 8,000, 5,500 and 10,000 and 10,000. இப்போ இது எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் பை 3 நம்ம கொடுத்தா தெரியும் நம்மளுக்கு 7,833. இந்த சேம் அவுட்புட் நம்மளுக்கு இங்கே வந்திருக்கான்னு நம்ம பார்க்கணும். சூப்பர். இதை நம்மளுக்கு எக்ஸாக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி இது நம்மளுக்கு மேட்ச் ஆகுது. அடுத்தது இப்போ இதே மெட்ரிக்ஸை வந்து இங்கே இருக்கக்கூடிய மெட்ரிக்ஸை எல்லாருக்கும் நான் பார்க்கணும். இதே மாதிரி ஒருத்தருக்கா ஃபில்டர் கொடுக்கணுமானா தேவையில்லை. அதுக்கு தான் நம்மளுக்கு இருக்குது டேபிள். அந்த டேபிளில் எப்படி இந்த கிரியேட் பண்ண ஃபார்முலாவெல்லாம் எப்படி இந்த டேபிளில் நம்ம பயன்படுத்துறது ஈஸி. ஃபர்ஸ்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேபிள் அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் அப்படியே நான் ரீசைஸ் பண்ணுறேன். இருக்கக்கூடிய ஆல்ரெடி இருக்கக்கூடிய டேட்டா பூரா நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நவ் ட்ராக் அண்ட் ட்ராப் எம்ப்ளாயி நேம், யூனிக் எம்ப்ளாயி நேம் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வந்துடும் இந்த டேபிளில். அதுக்கு அடுத்தது சேலரி. நான் இந்த சேலரி நான் கன்சிடர் பண்ணால் எனக்கு டோட்டல் சேலரி நம்மளுக்கு கிடைச்சிடும். இங்கே இருக்கக்கூடிய டோட்டல் சம் ஆஃப் சேலரி. அடுத்தது இங்கே கிரியேட் பண்ண இந்த ஆவரேஜ், இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ அப்போ நம்மளுக்கு என்னன்னா ஒரு எம்ப்ளாய்க்கும் ஆவரேஜ் சேலரி எவ்வளோ இருக்குன்னு நம்மளால பார்க்க முடியும். ஆனந்துக்கு 7,800 அண்ட் அஞ்சுக்கு 7,300 அண்ட் கேஷவுக்கு 8,500. நம்ம இன்னொரு ஃபங்க்ஷன் நம்ம இங்கே பயன்படுத்தணும். என்ன ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும்னா
அடாக் இந்த ஆவரேஜ் அந்த கவுண்ட் எப்படி நம்ம பார்க்கறது? எக்ஸாம்பிள் ஆனந்த் எவ்வளோ அடாக் ரிக்வெஸ்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. அதை கிரியேட் பண்ண இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை ஆவரேஜ் ஏன்றதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இந்த பர்டிகுலர் ஆனந்த் வந்து ஆவரேஜாக 7 அடாக் ரிக்வெஸ்ட்ல ஒர்க் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த ஒருவேளை இந்த டெசிமல் உங்களுக்கு தேவையில்லைனாலே நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஸ்பெசிஃபைட் காலம் இதில் இருக்கக்கூடிய ஆவரேஜ் ஏ நான் செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் காலமில் இதில் வந்து நான் 0 நான் செட் பண்ணிடுறேன். செட் பண்ணால் எனக்கு டெசிமல் போயிடும். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணோம் ஆவரேஜ் எக்ஸ். இந்த ஆவரேஜ் எக்ஸ் எதுக்குன்னா இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி ஆனந்த்ன்ற அவருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள் ஆகும். அது மாதிரி தான் நம்ம இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனில் ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ நான் இதை ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணால் என்ன நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்குதுன்னு பாருங்க. அமேசிங்ல இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன வந்திருக்குன்னா வேற எந்த எம்ப்ளாயிக்குமே அவங்களுடைய சேலரி விசிபிள் ஆகல. பட் ஆனால் இந்த ஆனந்த் மட்டும் நம்மளுக்கு சேலரி விசிபிள் ஆகுது. எதனாலனா அந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணியிருக்கிறதுனால. கவுண்ட் ஃபங்க்ஷன் எல்லாம் எப்படி நம்ம முழுமையாக லேர்ன் பண்ணுறது, ஒரு கவுண்ட் ஃபங்க்ஷனும் என்னென்ன பர்பஸ்க்காக பயன்படுத்துகிறாங்க, என்னென்ன மாதிரியான டேட்டா சப்போர்ட்கெல்லாம் இது நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதை பற்றி டீட்டெயிலாக முழுமையாக இந்த மாதிரியான ஒரு கான்செப்டில் லேர்ன் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த டேபிள் இருக்கக்கூடிய டேட்டா பற்றி நம்ம முழுமையாக லேர்ன் பண்ணணும். உங்களுக்கு இந்த டேட்டா செட் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுத்துருக்க அந்த ஃபைல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்ட் ஃபங்க்ஷன் இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி அப்படியே நீங்களும் என் கூட ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இன்னும் ஈஸியாக நீங்கள் லேர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே இருக்கக்கூடிய ஆர்டர் டேட்டாவில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கஸ்டமர் நேம், அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்கா இல்லையா, நம்பர் ஆஃப் குவான்டிட்டி அண்ட் கேட்டகரி. இந்த ஈஸ் குவான்டிட்டி கிரேட்டர் தென் 5ன்றது வந்து எக்ஸல் ஃபைல் இருக்காது. நீங்கள் தான் நியூ காலம் கிரியேட் பண்ணி டாக்ஸ் ஃபங்க்ஷன் இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும். அந்த காலம் நேம் வந்து ஈஸ் குவான்டிட்டி கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் 5 இருந்ததுன்னா நம்மளுக்கு இந்த இடத்துல ட்ரூ இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். இது வந்து பூலியன் டைப் ஆஃப் டேட்டாக்கு எப்படி இது நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கவுண்ட் ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணலாம். கவுண்ட் ஃபங்க்ஷன் இட் ஹெல்ப்ஸ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் ரோஸ் இன் ஏ காலம். இந்த பர்டிகுலர் காலம்ல இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் ரோஸ் எல்லாமே கவுண்ட் பண்ணோம் எக்ஸ்க்ளூடிங் பிளாங்க். பிளாங்க் இருந்ததுன்னா கன்சிடர் ஆகாது. அது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். அதனுடைய சின்டாக்ஸ் என்னன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் நியூ மெஷர். நியூ மெஷர் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டேபிளுக்கு கீழே இந்த நியூ மெஷர் காட்டும். இப்போ இந்த மெஷர் நேம் வந்து நான் கவுண்ட்னு டிஃபைன் பண்ணிக்கிறேன். கவுண்ட்னு டாக்ஸ் ஃபங்க்ஷன் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ட்ரிகர் பண்ணும். எந்த காலம் பேஸ் பண்ணி நீங்கள் கவுண்ட்டை கண்டுபிடிக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நான் இருக்கக்கூடியதே நம்ம ஃபர்ஸ்ட் கன்சிடர் பண்ணலாம். கஸ்டமர் நேம் நான் டைப் பண்ணுறேன். பாருங்கள், இந்த கவுண்ட் ஃபங்க்ஷன்றது டேபிள் நேம். அந்த டேபிளில் கஸ்டமர் நேம்ன்றத காலம் நான் செலக்ட் பண்ணுறேன் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் திஸ். இல்லை என்டர் கூட நம்ம கொடுக்கலாம். இப்போ கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் கவுண்ட்ன்றது நம்மளுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுதா, நம்மளுக்கு கரெக்டான அவுட்புட் கிடைக்குதான்னு பார்க்கலாம். எப்படி நம்ம செக் பண்ணுதுன்னா கிளிக் ஆன் கார்டு. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வியூ வரும். இதை அப்படியே கொஞ்சம் ரீசைஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி. இப்போ இதை அப்படியே நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். கவுண்ட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே நம்மளுக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா 15 ரிஃப்ளெக்ட் ஆகுது. கஸ்டமர் நேமில் எந்த ஒரு பிளாங்க் இல்லை. அதனால நம்மளுக்கு அவுட்புட் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்குது. ஒருவேளை இந்த ஃபாண்ட் சைஸ் இதெல்லாம் விசிபிள் இல்லைனா நீங்கள் இந்த இடத்துல போயிட்டு ஃபார்மேட் செட்டிங்கில் இந்த இடத்துல காலர் வேல்யூ வந்து 40 ஏரியல் பிளாக் இந்த போல்டுக்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அடுத்தது கேட்டகரி லேபிள்ன்றது கவுண்ட் இந்த ஃபங்க்ஷன் நேம். இந்த ஃபார்மேட் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்தது ஜென்ரலில் போயிட்டு இந்த எஃபெக்டில் கொஞ்சம் நான் விசுவல் பார்டரில் ரவுண்டட் கார்னர் நான் செட் பண்ணுறேன். இன்னும் கொஞ்சம் நான் ரீசைஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல நம்ம கொடுத்துருக்கக்கூடியது கஸ்டமர் நேம் எக்ஸாக்ட் 15 இருக்குது. பட் ஆனால் இங்கே நம்மளுக்கு இந்த குவான்டிட்டியில் பிளாங்க் இருக்குது. இந்த பிளாங்கை வந்து நம்மளுக்கு கரெக்டாக எக்ஸ்க்ளூட் பண்ணி நம்மளுக்கு கொடுக்குமா இந்த குவான்டிட்டி காலம் எடுத்தால் செக் பண்ணலாம் பாருங்கள். இந்த இடத்துல இந்த கஸ்டமர் நேமுக்கு பதிலாக குவான்டிட்டி நான் கொடுக்குறேன். செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் ஆன் திஸ். ஆட்டோமேட்டிக்காக இந்த இடத்துல நம்மளுக்கு வேல்யூ இப்போ 13 நம்மளுக்கு சேஞ்ச் ஆகணும். இங்கே நம்மளுக்கு 2 பிளாங்க் இருக்குது. எக்ஸாக்டாக இந்த ஃபார்முலா நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. அடுத்தது கவுண்ட் ஏ. கவுண்ட்டுக்கும் கவுண்ட் ஏக்கு என்ன டிஃப்ரெண்ட்னா ஆல்மோஸ்ட் வெரி சிமிலர். ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்னன்னா இந்த கவுண்ட் வந்து நம்மளுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த பூலியன் வேல்யூ வந்து நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணாது, எரர் ஆகும். பட் கவுண்ட் ஏல அப்படி இல்லை. நம்மளுக்கு இந்த பூலியன் வேல்யூ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் நம்மளுக்கு அக்செப்ட் பண்ணும். அது எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். நியூ மெஷர், கவுண்ட் ஏ, மெஷர் நேம், டாக்ஸ் ஃபங்க்ஷன் கவுண்ட் ஏன்னு அப்படியே டைப் பண்ணிக்கலாம்.
இமிடியேட்டா பார்க்கணும் என்ன காலம் நம்பர் ரெஃபர் பண்ணணும். இப்போ நம்ம எந்த காலம் நம்பர் ரெஃபர் பண்ணலாம்னா நம்ம சொன்ன மாதிரி இந்த ஈஸ் குவான்டிட்டி இந்த கிரேட்டர் தென் 5 ஏன்னா இதுதான் நம்மளுக்கு வந்து பூலியன் காலம் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் காலம். அதனால நான் என்ன பண்ண அதுவே நான் செலக்ட் பண்றேன். இப்போ நம்மளுக்கு அவுட்புட் என்ன வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுக்கு க்ளோஸ் த பிராக்கெட் லாஸ்ட்ல கிளிக் ஆன் திஸ். இப்போ கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த கவுண்ட்டையே நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா மறுபடியும் இன்னொரு கார்டு கிரியேட் பண்ண நம்மளுக்கு லேட் ஆகும். கொடுத்ததுக்கு அடுத்தது டிஃபால்ட்டாக இப்போ இருக்கக்கூடிய இந்த கவுண்ட்ன்ற ரிமூவ் பண்ணிட்டு புதுசாக கிரியேட் பண்ண இந்த டேக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுங்க. ஸோ நம்மளுக்கு 15 நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. எந்த காலம் பேஸ் பண்ணி இந்த பூலியன் ஈஸ் குவான்டிட்டி கிரேட்டர் தென் 5ன்னு கொடுத்துருக்குறது. ஒருவேளை இதுக்குன்னா அந்த கவுண்ட்ன்ற ஃபங்க்ஷனுக்கு கொடுத்தா நம்மளுக்கு ஒர்க் ஆகுதா நம்ம செக் பண்ணிக்கணும். ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இது வந்து பூலியன் கான்செப்ட் வந்து அக்செப்ட் ஆகாது. ஸோ இப்போ நான் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு ஈஸ் குவான்டிட்டி இந்த காலம் நான் செலக்ட் பண்ணுறேன். என்னுடைய கவுண்ட் ஃபங்க்ஷன் செக் பண்ணலாம். கண்டிப்பாக எரர் வரும் பாருங்கள். இந்த கான்செப்ட் வந்து இந்த பூலியன் வேல்யூ டைப் ஆஃப் மெத்தட் வந்துட்டு டைப் ஆஃப் டேட்டா வந்து இங்கே நம்மளுக்கு அக்செப்ட் ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணுறேன் இது நம்மளுக்கு இப்போ ப்ரீவியஸ் காலம்க்கே நான் கொடுத்துட்றேன் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் வந்து COUNTX டேக்ஸ் ஃபங்க்ஷன் எப்படி நம்ம லேர்ன் பண்ணி பார்க்கலாம். ஆல்மோஸ்ட் சேம் கான்செப்ட் தான். பட் ஏதாவது ஒரு லாஜிக் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு இந்த COUNTXன்ற ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிளாக ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ். பட் இதில் நம்மளுக்கு 15 ரெக்கார்ட்ஸ் இருக்குது. பட் ஆனால் இந்த இடத்துல எனக்கு ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் வந்து நோன் இருக்கிறத மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி நான் பார்க்கணும். இந்த மாதிரி வந்து லாஜிக் பயன்படுத்தும் போது இந்த COUNTX ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம். எப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் நியூ மெஷர் COUNTX. இந்த இடத்துல DAX ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம். COUNTX சேம். இது மேலே கிளிக் பண்ண உடனே ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த சின்டாக்ஸ். ஃபர்ஸ்ட் எல்லாமே நம்ம காலம் செலக்ட் பண்ணோம். பட் ஆனால் இந்த முறை இங்கே நம்மளுக்கு டேபிள் கேட்குது. ஃபர்ஸ்ட் டேபிள் என்ன நம்மளுது கவுண்ட் ஃபங்க்ஷன் தான் நம்மளுடைய டேபிள் நேம். அடுத்தது கமா கொடுத்துட்டு எக்ஸ்பிரஷனில் நான் ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் நான் கொடுக்குறேன். அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் திஸ். இப்போ நம்மளுக்கு COUNTX டேக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் ஆயிருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அதனுடைய வேல்யூ பார்க்குறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய இந்த கார்டு அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு ஆல்ரெடி இருக்கக்கூடிய இந்த எக்ஸிஸ்டிங் இந்த ஃபீல்டை ரிமூவ் பண்ணிட்டு இதை நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ நம்மளுக்கு ரிசல்ட் கிடைச்சிருக்கு 15. கவுண்ட் வேல்யூ 15 தான், இதுவும் 15 தான். என்ன டிஃப்ரெண்ட்னு நம்ம கண்டிப்பாக ஒரு கேள்வி இருக்கலாம். முன்ன நம்ம சொன்ன மாதிரி இப்போ நம்ம எந்த ஒரு லாஜிக் இதுலையும் நம்ம அப்ளை பண்ணல. இப்போ தான் நம்ம லாஜிக் அப்ளை பண்ண போகிறோம். இந்த இடத்துல என்ன பண்ண போகிறோம் COUNTXக்கு அடுத்ததா ஃபில்டர்னு ஒரு டாக்ஸ் நம்மளுடைய இங்கே நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணதுக்கு அடுத்தது இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஃபில்டர் எக்ஸ்பிரஷன் நம்ம இங்கே கொடுக்கணும். இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்டஸில் ஈக்குவல் முன்ன நம்ம சொன்ன மாதிரி டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள நோன் நம்ம டிஃபைன் பண்ணணும். டபுள் இன்வெர்டட் கமா அகெயின் அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட் அண்ட் கமா கொடுத்ததுக்கு அடுத்தது இப்போ கிளிக் பண்ணலாம். இப்போ நம்ம என்ன டிஃபைன் பண்ணியிருக்கோம் இதில் நோன்ற வேல்யூ எத்தனை நோ வந்து நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்குறோம். நம்மளுக்கு இப்போ எக்ஸாக்டாக 10 கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்ன சொல்ல வராங்கன்னா இந்த பர்டிகுலர் காலமில் நோன்றது மாத்திரம் எத்தனை இருக்குன்னு நம்ம கவுண்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10. ஸோ எக்ஸாக்டாக நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. அடுத்தது COUNTAX நம்ம லேர்ன் பண்ணலாம். COUNTAX என்னன்னா சிமிலர் டு இந்த கான்செப்ட் தான். இங்கே நம்மளுக்கு வந்து பூலியன் கான்செப்ட் அக்செப்ட் ஆகல, ஆனால் ஏல் அக்செப்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் இங்கேயும் நம்மளுக்கு இங்கே வந்து பூலியன் கான்செப்ட் அக்செப்ட் ஆகாது லாஜிக்கில். பட் COUNTAXல நம்மளுக்கு அக்செப்ட் ஆகும். நியூ மெஷர் இந்த இடத்துல COUNTAX நான் டிஃபைன் பண்ணுறேன். இப்போ டேக்ஸ் ஃபங்க்ஷன் COUNTAX இது மேலே கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே டேபிள் கண்டிப்பாக இந்த நம்ம கவுண்ட் ஃபங்க்ஷன் டேபிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். கமா ஈஸ் குவான்டிட்டி கிரேட்டர் தென் 5 இந்த காலம் தான் நம்மளுக்கு தேவை. is quantity greater than 5 and close the bracket and click on this. சேம் இங்கே இருக்கக்கூடிய இதை காப்பி பண்ணி அப்படி பேஸ்ட் பண்ணுங்க. அடுத்தது இருக்கக்கூடிய டிஃபால்ட் டேக்ஸ் ஃபங்க்ஷன் எடுத்துட்டு COUNTAX இங்கே இருக்கக்கூடிய இந்த டேக்ஸ் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் 15 நம்மளுக்கு அவுட்புட் வந்திருக்கு. எதனால எந்த ஒரு லாஜிக் இன்னும் நம்ம அப்ளை பண்ணல. இப்போ தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். இப்போ இந்த இஸ் குவான்டிட்டி கிரேட்டர் தென் 5 கீழே ட்ரூவில் மாத்திரம் நம்மளுக்கு எப்படி எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்கு. எக்ஸாம்பிள் 1 2 3 4 5 இந்த 5 தான் நம்மளுக்கு கவுண்ட்டாக வரணும். அதுக்கு என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட்டு இந்த COUNTXக்கு அடுத்தது ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் இஸ் குவான்டிட்டி கிரேட்டர் தென் 5 ஈக்குவல் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ட்ரூ நம்ம இப்போ டைப் பண்ணணும்.
ஓப்பன் bracket க்ளோஸ் bracket மறுபடியும் இன்னொரு க்ளோஸ் bracket அண்ட் கம்மா கொடுத்துட்டு இங்க நம்ம கிளிக் பண்ண போறோம். ஆசம், நம்ம எதிர்பார்த்த அவுட்புட் கிடைச்சிருக்கு. பட் இந்த ஈஸ் குவான்டிட்டியை நம்ம இங்க பயன்படுத்தணும்னா நம்மளுக்கு அவுட்புட் வராது இந்த COUNTXல. வேணுமா அந்த ட்ரை பண்ணி பார்க்கலாமே. இந்த இடத்துல ரிட்டர்ன் ஸ்டேட்டஸ் பதிலா இந்த இடத்துல என்ன பண்ண போறேன், இப்போ ஈஸ் குவான்டிட்டி நான் கொடுக்குறேன் அண்ட் கிளிக் ஆன் திஸ். அவுட்புட் நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல கிடைக்காது. இதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ ஐ வில் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எது இருந்தால் அதே நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து டிஸ்டிங்க்ட் கவுண்ட். டிஸ்டிங்க்ட் கவுண்ட் என்னன்னா யூனிக் நம்பரை கவுண்ட் பண்ணி நம்மளுக்கு எத்தனை முறை ரிப்பீட் ஆயிருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எக்ஸாம்பிளா இந்த இடத்துல பாருங்க, இந்த ஆஃபீஸ் சப்ளைஸ் ஃபர்னிச்சர், ஆஃபீஸ் சப்ளைஸ் ஃபர்னிச்சர், மறுபடியும் ஆஃபீஸ் சப்ளைஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. பட் ஆனால் யூனிக்கா பார்த்தோம்னா நம்மளுக்கு ரெண்டே ரெண்டு தான் இருக்கு, ஆஃபீஸ் சப்ளைஸ் அண்ட் ஃபர்னிச்சர் தான். இதெல்லாம் மறுபடியும் மறுபடியும் நம்மளுக்கு ரிப்பீட் ஆயிருக்கு. இப்போ இதை நம்ம யூனிக்கா எத்தனை இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்னா டாக்ஸ் ஃபங்க்ஷன் டிஸ்டிங்க்ட் கவுண்ட் நம்ம பயன்படுத்த போறோம். சேம் நியூ மெஷர், இந்த இடத்துல டாக்ஸ் ஃபங்க்ஷன் டிஸ்டிங்க்ட் கவுண்ட். என்ன காலம் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போறோம், எதர் நீங்க தேவைப்பட்ட கேட்டகரி இல்ல குவான்டிட்டி எதுனாலையும் பண்ணலாம். பட் நான் இப்போ வந்து கேட்டகரி நான் பயன்படுத்த போறேன். மறுபடியும் நம்ம தேவைப்பட்டா சேஞ்ச் பண்ணலாம். க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் திஸ். இப்போ நியூ மெஷர் நம்மளுக்கு கிரியேட் ஆகிடும் டிஸ்டிங்க்ட் கவுண்ட்னு. இப்போ கிரியேட் பண்ண இந்த டிஸ்டிங்க்ட் கவுண்ட் நம்மளுக்கு கரெக்டாக வேல்யூ இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். இருக்கக்கூடிய இந்த COUNTX இதை ரிமூவ் பண்ணிட்டு டிஸ்டிங்க்ட் கவுண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப். நம்ம எதிர்பார்த்த மாதிரி இந்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு 2 தான் இருக்கணும். எக்ஸாக்டாக நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. கொஞ்சம் இதெல்லாம் ரீசைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டிஸ்டிங்க்ட் கவுண்ட் வந்து இந்த மாதிரி கேரக்டருக்கு மட்டும் ஆகுமா, நம்பர்ஸ்க்கு ஆகுமானா கண்டிப்பாக நம்பர்ஸ்லேயும் நம்மளுக்கு இது எக்ஸாக்ட் அவுட்புட் கிடைக்கும். இப்போ என்ன பண்ணலாம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த காலம் ரிமூவ் பண்ணிட்டு இந்த குவான்டிட்டியை நம்ம செலக்ட் பண்ணலாம். அண்ட் அகைன் கிளிக் ஆன் திஸ். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்டிங்க்ட் கவுண்ட் வந்து 6ன்னு இருக்கு. அப்படின்னா இந்த நம்பர்ஸில் பார்த்தோம்னா இது மறுபடியும் ரிப்பீட் ஆயிருந்ததுன்னா அதை நம்மளுக்கு கன்சிடர் ஆகாது. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க, 2 வந்து 1 மறுபடியும் ரிப்பீட் ஆயிடுச்சு, இது டூப்ளிகேட், இது வராது. 1 2 3 4 5 பிளாங்க்கும் இது கன்சிடர் பண்ணிக்கும். பிளாங்க் வந்து ரெண்டு முறை ரிப்பீட் ஆயிருக்கு. பட் ஆனால் ஒரு பிளாங்கை இதை கன்சிடர் பண்ணும். அதனால தான் இது டிஸ்டிங்க்ட் கவுண்ட் வந்து 6 நம்மளுக்கு டோட்டல் இருக்கு. பட் இந்த பிளாங்கை நம்ம ரிமூவ் பண்ண முடியுமா, அதுக்கு என்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். சேம் நியூ மெஷர்ல இங்க இருக்கக்கூடிய இந்த டிஸ்டிங்க்ட் கவுண்ட் நோ பிளாங்க் நான் கொடுத்துக்கிறேன். என்னுடைய டிஸ்டிங்க்ட் டாக்ஸ் ஃபங்க்ஷனும் சேம் அதே தான், டிஸ்டிங்க்ட் நோ பிளாங்க் கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் என்ன காலம் பேஸ் பண்ணி குவான்டிட்டி. இப்போ அந்த காலம் நான் டைப் பண்றேன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் திஸ். இது எல்லா டிஸ்டிங்க்ட் வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். பட் ஆனால் இப்போ நம்ம பயன்படுத்திருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பிளாங்க் ஏதாவது இருந்ததுன்னா அது வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணிடும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஆல்ரெடி இருக்கக்கூடிய இதை எடுத்துட்டு இப்போ கிரியேட் பண்ண நோ பிளாங்க் இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப். பாருங்க இப்போ எக்ஸாக்டாக 5 நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. ஸோ அப்படியே ரீசைஸ் பண்ணலாம். திஸ் இஸ் நைஸ். இப்போ பாருங்க இதுக்கு வந்து நம்மளுக்கு 5ன்னு கிடைச்சிருக்கு. எதனாலனா இந்த இடத்துல இந்த பிளாங்க் இருந்ததை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டு ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த நம்பர்ஸ்க்கு மட்டும் தான் நம்மளுக்கு டிஸ்டிங்க்ட் அப்படின்னா யூனிக் கவுண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. அடுத்தது இப்போ நம்மளுக்கு இருக்கக்கூடிய இந்த பிளாங்கை மட்டும் கன்சிடர் பண்ணுமா, கவுண்ட் பண்ணி காட்டுமா அப்படின்னா என்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் அந்த மாதிரி இருந்தால் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ அடுத்தது இங்க இருக்கக்கூடிய பிளாங்க் மற்றும் எத்தனை பிளாங்க் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். யூ கேன் யூஸ் கவுண்ட் பிளாங்க். அப்படியே கிளிக் ஆன் நியூ மெஷர். இந்த இடத்துல நம்ம என்ன டைப் பண்ணலாம்னா கவுண்ட் பிளாங்க். டாக்ஸ் ஃபங்க்ஷனும் சேம் கவுண்ட் பிளாங்க். என்ன காலம் பேஸ் பண்ணி குவான்டிட்டி. இங்கே தான் நம்மளுக்கு 2 பிளாங்க் இருக்கு. ஸோ அந்த குவான்டிட்டி காலம் பேஸ் பண்ணி தான். அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் திஸ். கிளிக் பண்ண உடனே now will be able to see the output here. சேம் இந்த கார்டு அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு see here count blank. Result should be only 2. Great. இப்போ நம்மளுக்கு இந்த கவுண்டியை பயன்படுத்தி எல்லா ரெக்கார்டும் கண்டுபிடிச்சோம். பட் ஆனால் இந்த கவுண்டியை பயன்படுத்தாம வேற ஏதாவது டாக்ஸ் ஃபங்க்ஷன் இருக்கா அப்படின்னா எஸ், இந்த கவுண்ட் ரோஸ்ன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் ரோஸை கண்டுபிடிக்கலாம். அது ரொம்ப சிம்பிள். சேம் கிளிக் ஆன் நியூ மெஷர். இதில் இங்கே இருக்கக்கூடியதுக்கு கவுண்ட் ரோஸ் நம்ம கொடுத்துக்கலாம். சேம் அதே டாக்ஸ் ஃபங்க்ஷன் தான் கவுண்ட் ரோஸ். இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, யூஸ்வலாக நம்ம இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் காலம் வரும். பட் ஆனால் இந்த கவுண்ட் ரோஸ்ன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன வருதுன்னா டேபிள்.
டேபிளுக்கு அப்புறம் எந்த ஒரு எக்ஸ்பிரஷனுமே இல்லை. இப்போ அந்த டேபிள் நேம் மட்டும் நம்மளுக்கு கொடுத்தா போதும். கவுண்ட் ஃபங்க்ஷன் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் திஸ். நம்ம என்ன பண்ண போறோம், இங்க இருக்கக்கூடியதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இதை ரிமூவ் பண்ணிட்டு இப்போ இங்க இருக்கக்கூடிய கவுண்ட் ரோஸ் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போறோம். சேம் 15 ரோஸ் இருக்கு, நம்மளுக்கு 15 அவுட்புட் கிடைச்சிருக்கு. அமேசிங். if DAX ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எப்படி நம்ம salary bonus எப்படி நம்ம கால்குலேட் பண்றது அண்ட் கால்குலேட் பண்ண போனஸ் எப்படி ரெண்டும் ஆட் பண்ணி ஒரு காலம்ல கொண்டு வருது. எக்ஸாம்பிளா இங்க இருக்கக்கூடிய காலம்ல salary நம்மளுக்கு இருக்கு. இந்த சேலரியில் எக்ஸாம்பிள் லெஸ் than 20,000 அண்ட் கிரேட்டர் than 20,000 சேலரி இருக்கும்போது எப்படி 20% அண்ட் 10% சேலரி எப்படி நம்ம அசைன் பண்ணுறது பை யூசிங் DAX ஃபங்க்ஷன். அதே மாதிரி இந்த 20% ப்ளஸ் இந்த 10,000 ரெண்டையும் ஆட் பண்ணி எப்படி இந்த காலமில் கொண்டு வரதை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபைல் வந்து கண்டிப்பாக உங்களுடைய பவர் பிஐல லிங்க் ஆயிருக்கணும். லிங்க் ஆகலனா என்னுடைய எக்ஸல் ஃபைல் நான் சேம் என்ன பயன்படுத்திட்டு இருக்கேன்னா அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் உங்களுடைய பவர் பிஐல கனெக்ட் பண்ணிட்டு அப்படியே என் கூட ப்ராக்டிஸ் பண்ணுங்க. யூ வில் கெட் ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸ். அட் த சேம் டைம் ஈவன் யூ வில் லேர்ன் அண்ட் ஹேவ் அ இன்ட்ரெஸ்ட் டு கம்ப்ளீட் திஸ் இஃப் கண்டிஷன் முக்கியமாக. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், இங்கே இருக்கக்கூடிய இந்த காலமும் நான் போயிடுறேன். இப்போ இந்த காலம்ல எல்லாருடைய எம்ப்ளாயி சேலரி வந்து ஒரு சேலரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு சில 10,000 11,000 20,000 30,000 40,000 இருக்கு. இப்போ என்ன கண்டிஷன் நம்ம கொடுக்க போறோம்னா, இப்போ 25,000 மேலே யாருடைய சேலரி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம 10% நம்ம ஹைக் கொடுக்கலாம். இந்த 25,000க்கு கீழே யார் யாரது சேலரி இருக்கோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம 20% ஹைக் கொடுக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஐ வில் கிரியேட் அ நியூ காலம் கிரியேட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் நம்ம போனஸ் பர்சன்டேஜ் எலிஜிபிளா இல்லை நாட் எலிஜிபிளா இல்லை 10% 20% அந்த மாதிரி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் போனஸ் நான் கொடுத்துட்டு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இஃப் லாஜிக் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இஃப் ஓப்பன் பிராக்கெட் மேலே இருக்கக்கூடிய சின்டெக்ஸ் கண்டிப்பாக பார்க்கணும். இட் சேஸ் லாஜிக் டெஸ்ட். ஃபர்ஸ்ட் நம்மளுடைய லாஜிக் என்னன்னா, இங்கே இருக்கக்கூடிய சேலரி இந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டேபிள்லேருந்து ஃப்ரம் பேசிக் இன்டர்மீடியட், இந்த இன்டர்மீடியட் அண்ட் சேலரி காலம் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் 25,000 சேலரி இல்லை அதுக்கு மேலே இருந்ததுன்னா போனஸ் பர்சன்டேஜ் வந்து ஆஸ் ஆல்ரெடி மென்ஷன் 10%. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே இதை நம்ம அசைன் பண்ணணும். டபுள் கொட்டேஷன் அகேன் அண்ட் கமா. அடுத்தது ஒருவேளை இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட் ஆகலன்னா டெஃபினெட்லி இட் ஷுட் பி 20%. டபுள் கொட்டேஷனுக்குள்ளே அசைன் பண்ணணும். டபுள் கொட்டேஷன் அகேன் 20% டபுள் கொட்டேஷன் அண்ட் க்ளோஸ் த பிராக்கெட். now enter இல்லனா இங்க ரைட் கிளிக் மேல கிளிக் பண்ணலாம். கிளிக் பண்ண உடனே you will be able to see the number of employees, how much percentage they are getting. எக்ஸாம்பிள் நான் இங்க இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நான் இந்த 25,000க்கு மேல 25,000 இல்ல அதுக்கு மேல இருக்கக்கூடியவங்களுக்கு it should be 10%. நான் இதை மட்டும் செலக்ட் பண்ணியிருக்கேன். இவங்களுடைய போனஸ் பர்சன்டேஜ் எவ்வளவு நான் பார்க்கணும். it is 10%. so it is reflecting. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பேசிக் கான்செப்ட் நான் புரிஞ்சிச்சு. பட் ஆனால் எனக்கு இப்போ இவங்களுடைய கரண்ட் சேலரி ப்ளஸ் இப்போ 20%, இப்போ 10,000ல் 20% வந்து பார்த்தீங்கன்னா 2,000, டோட்டலாக 12,000 நம்மளுக்கு நெக்ஸ்ட் காலமில் சேலரி ப்ளஸ் போனஸ். அப்போ டோட்டலாக உங்களுக்கு எவ்வளோ வரும், 12,000 நான் நெக்ஸ்ட் காலமில் நான் காட்டணும். அதை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, ரெண்டையும் ஒரே இஃப் கண்டிஷனில் பயன்படுத்தி அந்த இது நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ கிளிக் ஆன் நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இஃப் லாஜிக்கல் நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த காலம் நேம் டிஃபைன் பண்ணிக்கலாம். சேலரி ஆஃப்டர் போனஸ் நான் கொடுக்குறேன். கொடுத்ததுக்கு அடுத்தது கண்டிப்பாக இஃப் கண்டிஷன் நம்ம கொடுக்கலாம். ஓப்பன் பிராக்கெட் லாஜிக்கல் டெஸ்ட். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம சேலரின்ற காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஃப்ரம் பேசிக் இன்டர்மீடியட் இந்த இதில் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 25,000. அந்த 25,000 சேலரி மேலே இருந்ததுன்னா இந்த வேல்யூ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணணும். சேலரி பேசிக் இன்டர்மீடியட் ப்ளஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் இந்த 20% நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா, இந்த இது மேலே அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், மறுபடியும் சேம் இதே காலம் இந்த பேசிக் இன்டர்மீடியட் சேலரி இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா டைப் கூட பண்ணி இந்த காலம் ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது ஆம்பர்சண்ட் ஆர் மல்டிப்ளை பை எதுனாலும் நம்ம சொல்லலாம் 10%. இதுதான் லாஜிக். அண்ட் டிவைட் பை 100. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். இன்னொரு முறை எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. இஃப் கண்டிஷன்ல பேசிக் இன்டர்மீடியட் இந்த லாஜிக்கல் டெஸ்ட் நம்ம எடுத்துட்டோம். இஃப் தி சேலரி இஸ் கிரேட்டர் than 25,000, இங்க இருக்கக்கூடிய பேசிக் இன்டர்மீடியட் சேலரி பிளஸ் இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய 10% போனஸ், இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதுதான் இந்த DAX ஃபங்க்ஷன்.
அடுத்தது ஒருவேளை if it is less than 25,000 result if this is not satisfied சேம் அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய salary காலமும் செலக்ட் பண்ணிட்டு பிளஸ் அவங்களுக்கு 20% கொடுக்கணும். ஸோ அப்படியே அந்த காலம் செலக்ட் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். மல்டிப்ளை பை 20% அவங்களுடைய ஐக்கு டிவைட் பை 100 அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். இப்போ நான் இதை கிளிக் பண்ணுறேன், இதனுடைய அவுட்புட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஆசம். இப்போ பாருங்க எக்ஸாம்பிளாக இந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எம்ப்ளாய்க்கு சேலரி 10,000 அண்ட் 20% போனஸ் கொடுத்தோம்னா 12,000 போனஸ் வந்துடும். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த 11,000க்கு போனஸ் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3,200 டோட்டல் போனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் 20,000 இருக்கக்கூடியவங்களுக்கு பார்க்கலாம். 20,000 இந்த பர்டிகுலர் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 24,000 ஆஃப்டர் போனஸ். ஸோ கண்டிப்பாக ஒரு அவுட்புட் கொண்டு வரதுக்கு தெர் ஆர் மல்டிபிள் டேக்ஸ் ஃபங்க்ஷன், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒரு இடம் டெஸ்டினேஷனுக்கு போகணும்னா நிறைய வழிகள் இருக்கும். பட் ஐ ஃபிகர்ட் அவுட் இது ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ஆப்ஷன். இந்த டேக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்துறதுனால ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஒன் ஆஃப் தி டேக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி எப்படி இன்னொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய வேல்யூவை எப்படி நம்ம இருக்கக்கூடிய இந்த ஷீட்டுக்கு கொண்டு வரதுன்னு பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிளாக இங்கே பார்த்தோம்னா எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி, இந்த ஷீட்டில் எம்ப்ளாயி நேம் இருக்குது, இமெயில் ஐடி ப்ளஸ் சேலரி இருக்குது. பட் ஆனால் இந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு தகவல் இதில் இல்லை. பட் அதனுடைய இன்ஃபர்மேஷன் வந்து அடுத்து இருக்கக்கூடிய இந்த ஷீட்டில் இருக்குது, எம்ப்ளாயி இமெயில் ஐடி அண்ட் அவங்களுடைய டிபார்ட்மெண்ட். இதை நம்ம இந்த ஷீட்டுக்கு நம்ம கொண்டு வரணும். அதை எப்படி கொண்டு வரலாம்? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரியான டேக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு நம்ம பயன்படுத்தணும், எதுக்கு இங்கே இருக்கக்கூடிய டேட்டா இங்கே எடுத்துகிட்டு வருதுன்னா, எஸ்பெஷலி எல்லா டேக்ஸ் ஃபங்க்ஷனும் ஒரு விதமான விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளாக ஒரு விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம். கிளஸ்டர்ட் காலம் சார்ட் நான் செலக்ட் பண்ணிட்டேன். செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த டோட்டல் சேலரின்னு அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண போகிறேன். ஸோ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே நம்மளுக்கு தெரியும் டோட்டல் சேலரி எவ்வளோ கொடுத்துருக்குன்றது நம்மளால இங்கே பார்க்க முடியும். when you over on this you'll get to know டோட்டல் 6,91,000 வந்து சேலரி பே பண்ணியிருக்கோம். பட் எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி கொடுத்துருக்கோன்றது தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இங்கே இருக்கக்கூடிய இதை வந்து நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணோம்னா இதனுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபாண்ட் எப்படி நம்ம ஃபார்மேட் பண்ணுறது இதை பற்றிலாம் வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்கோம். இப்போ இந்த ஃபார்மேட்டிங் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ இந்த டிபார்ட்மெண்ட் நேம் எல்லாம் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. கஸ்டமர் சர்வீஸ், ஹெச்ஆர், ஐடி ஆப்ரேஷன்ஸ், சேல்ஸ், இவங்களுடைய ஒவ்வொருடைய டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்ததா நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது. எதனாலன்னா இதனுடைய ஷீட்டு இல்லை டேபிளே வேற, இதனுடைய டேபிளே வேற. இது ரெண்டுத்துக்குமே எந்த ஒரு கனெக்ஷனும் இல்லை. அதனால தான் நம்மளுக்கு இங்கே கரெக்டான வேல்யூ நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கல. இதுக்கு வந்து நீங்கள் இன்னும் ஒரு ஆப்ஷன் என்னென்னா ரிலேஷன்ஷிப் மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். பட் ரிலேஷன்ஷிப் மெத்தடில் நம்ம வரக்கூடிய வீடியோவில் பார்க்கலாம். பட் இன்னொரு மெத்தடில் எப்படி டேக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி இது எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஐல் கோ டு டேட்டா. இந்த இடத்துல இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ காலம் இன்சர்ட் பண்ணலாம். என்ன டேக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்துறது பார்க்கலாம். நியூ காலம் இன்சர்ட் பண்ண உடனே இந்த இடத்துல காலம் நேம் நம்ம டிஃபைன் பண்ணணும். இந்த காலம் நேம் இங்கே டிஃபைன் பண்ணோடனே இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். என்னென்ன டிஃபைன் பண்ணலான்னா சேலரி பை டிபார்ட்மெண்ட் நம்ம கொடுத்துக்கலாம். என்னுடைய காலம் நேம் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும், இப்போ டேக்ஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணணும். என்ன டேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணலாம்னா லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூ சேம் ஆஸ் VLOOKUP. VLOOKUP எப்படி எக்ஸல்ல பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம லுக்அப் வேல்யூன்ற ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். லுக்கப்னு டைப் பண்ண உடனே இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம், இல்லை டேரெக்டாக ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்துடலாம். இப்போ இந்த லுக்கப் வேல்யூ எதுக்கு பயன்படுத்துகிறோன்னா இருக்கக்கூடிய இந்த ஷீட்டில் ஏதாவது ஒரு வேல்யூவை லுக்கப் வேல்யூவை பயன்படுத்தி இன்னொரு ஷீட்டில் இருக்கக்கூடிய டேட்டாவை ஃபெச் பண்ணுறதுக்கு ஃபைண்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த லுக்கப் வேல்யூ என்ற டேக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ எப்பயுமே இந்த மாதிரியான டேக்ஸ் லேர்ன் பண்ணும்போது சின்டெக்ஸ் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியம். சின்டெக்ஸ் பார்த்து தான் நம்ம ஃபார்முலா லேர்ன் பண்ண ஈஸியாக எல்லாமே லேர்ன் பண்ண முடியும். இந்த இடத்துல பார்த்தா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது என்ன, ரிசல்ட் காலம் நேம். ரிசல்ட் என்ன அவுட்புட் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த ரிசல்ட் காலம் நேம். நம்மளுக்கு இப்போ ரிசல்ட் காலம் நேம் வந்து எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஸோ இதனுடைய ஷீட் நேம் என்ன, எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். இப்போ அப்படியே கொஞ்சம் கீழே வரலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் டைப்பும் பண்ணிக்கலாம். ஸோ எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டில் டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இதை நான் செலக்ட் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் டேரெக்டாக டைப்பும் பண்ணலாம். எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்றது ஷீட் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட்ன்றது அந்த பர்டிகுலர் ஷீட்டில் இருக்கக்கூடிய காலம் ஹெடர் நேம். அதுக்கு அடுத்தது கமா, இதை கொடுத்த உடனே கமா கொடுத்துடணும். இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்தது சர்ச் காலம். சர்ச் காலம் வந்து எதை பேஸ் பண்ணி நம்ம
சர்ச் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 வேல்யூ இட்ஸ் கமிங் ஃப்ரம் தி சேம் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். இப்போ அடுத்தது சர்ச் வேல்யூ. சர்ச் வேல்யூ இந்த ஷீட்ல இருந்து. ஸோ இந்த ஷீட் நேம் என்ன? எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி. அண்ட் இதுல இருந்து இந்த பர்டிகுலர் காலம். ஸோ நான் அப்படியே டைரக்டா இமெயில் மட்டும் நான் டைப் பண்றேன். டைப் பண்ண உடனே எனக்கு இந்த இடத்துல காட்டும் பாருங்க. எம்ப்ளாயி நேம் அண்ட் சேலரி இந்த ஷீட்டு கீழே இந்த காலம். அடுத்தது டைரக்டா நம்ம க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் இங்க ஒரு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் யூ கேன் கிளிக் ஆன் திஸ். இல்லை டைரக்டா என்டர் கொடுக்கலாம். கொடுத்த உடனே இங்க நம்மளுக்கு நியூ காலம் கிரியேட் ஆயிடும். இப்போ நம்மளால பார்க்க முடியும் இந்த பர்டிகுலர் எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட். ஜேம்ஸ்ன்ற பார்த்தீங்கன்னா ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஜான்ன்றவங்க சேல்ஸ் டிபார்ட்மெண்ட். இப்படி நம்மளுக்கு எல்லாருடைய இமெயில் ஐடிக்கு நேராக அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் எந்த துறையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டிபார்ட்மெண்ட் நம்மளுக்கு கிடைச்சது. இதை கிரியேட் பண்ண உடனே இந்த நியூ காலம் வந்து உங்களுக்கு இங்கே பார்க்க முடியும். சேலரி பை டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் இந்த ஃபார்முலா ஆட் ஆயிடுச்சுனவே இந்த ஐகான் உங்களுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, இப்போ இதை பயன்படுத்தி எப்படி நம்ம இந்த வியூ விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கோ டு ரிப்போர்ட் வியூ. இந்த இடத்துல கிளிக் ஆன் கிளஸ்டர்ட் காலம் சார்ட். இல்லை என்ன சார்ட் தேவையோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இந்த சேம் இந்த எம்ப்ளாயி அண்ட் நேம் அண்ட் சேலரி இதில் இருக்கக்கூடிய ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் திஸ் இயர். இல்லைனா டேரெக்டாக நம்ம கிராஃப்லேயும் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். அடுத்தது சேலரி வேல்யூ நம்மளுக்கு கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம், டேரெக்டாக ஜஸ்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் திஸ் சேலரி ஆல்சோ. ஸோ இப்போ நம்மளால் பார்க்க முடியும் அந்த பர்டிகுலர் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன சேலரி கொடுத்துருக்கோன்னு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இதை கொஞ்சம் டைம் ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் எடுத்து இந்த ஃபார்மேட்டிங் ஸ்லைட்டாக சேஞ்ச் பண்ணிடலாம். இல்லை இது விசிபிளாக இருக்காது. கிளிக் ஆன் ஃபார்மேட் விஜுவல். இதில் யூ கேன் செட் திஸ் வேல்யூ 12 போல்ட் அண்ட் மேக் இட் பியூர் பிளாக். இது இன்க்ரீஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு இங்கே சேஞ்ச் ஆகிடும். இங்கே இருக்கக்கூடிய இந்த டைட்டில் கீழே இருக்கக்கூடிய இந்த சர்ச் பை டிபார்ட்மெண்ட் டைட்டில் வேண்டாம். இப்போ ஒய் ஆக்சஸ் போயிடலாம். இப்போ வேல்யூஸ் 12 போல்ட். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட்டா லேபிள். இப்போ பாருங்கள், இது எனேபிள் பண்ண உடனே இதில் இருக்கக்கூடிய வேல்யூனுடைய ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கக்கூடிய வேல்யூ தெரியல. போல்ட் அண்ட் பிளாக். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் அர்லியராக ஃபர்ஸ்ட் நம்ம கிரியேட் பண்ண கிராஃபில் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரே வேல்யூ 6 lakh ப்ளஸ் என்னுடைய டோட்டல் வேல்யூ காட்டுது. ஆனால் இப்போ ஐடி இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்கோம், ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்கோம் 1,53,000 அண்ட் சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ சேலரி பே பண்ணியிருக்கோம் 1,39,000. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் எவ்வளோ நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோன்றது ரொம்ப ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி உங்களுடைய டேட்டா வேறு ஷீட்டில் இருக்கும்போது உங்களுடைய லுக்கப் வேல்யூ பயன்படுத்தி உங்களுடைய லுக்கப் டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி இந்த மாதிரி டேட்டா நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லைனா டேட்டா மாடலிங் ரிலேஷன்ஷிப் பயன்படுத்தி பண்ணலாம். அது ஃபியூச்சர் வீடியோவில் கவர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம், இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் வந்து நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் காலமில் இருக்குது. ஃபர்ஸ்ட் இதை ரெண்டு எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். என்ன ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம், இந்த எக்ஸல்ல நம்ம கன்காடினேட் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்துகிறோம் டு மர்ஜ் 2 டிஃப்ரெண்ட் செல்ஸ் இன்டு 1. இப்போ அதே சேம் ஃபங்க்ஷன் தான் நம்ம இங்கே பயன்படுத்த போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்ம நியூ காலம் நம்ம கொடுக்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகும். இந்த இடத்துல உங்களுடைய காலம் நேம் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். இந்த காலம் நேம் வந்து ஃபுல் நேம் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். இப்போ அதுக்கு அடுத்தது நம்ம ஃபார்முலா கொடுக்கணும். என்ன ஃபார்முலா கொடுக்கலாம்னா கான்காடினேட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுக்கலாம். இது மேலே அப்படியே கிளிக் பண்ணால் ஓப்பன் பிராக்கெட். இப்போ இந்த சின்டெக்ஸ் சொல்லுது நம்மளுக்கு டெக்ஸ்ட் 1 அண்ட் டெக்ஸ்ட் 2 இதை பயன்படுத்தி எப்படி நம்ம பண்ணுறதுன்னு. இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் டெக்ஸ்ட் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் நேம். ஸோ நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் நேம் டைப் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது கமா லாஸ்ட் நேம் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் அண்ட் என்டர். இப்போ நம்மளால் இந்த ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நம்மளால் பார்க்க முடியுது. பட் என்ன ஒரு சேலஞ்சிங்கன்னா அடிஷ்னல் ஸ்பேஸ் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு அதை ஸ்ப்ளிட் பண்ணி காட்ட முடியும். இப்போ இந்த இடத்துல ஒரு நம்ம ஸ்பேஸ் கண்டிப்பாக ஆட் பண்ணி ஆகணும். இப்போ நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய டாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா கன்காடினேட். இப்போ ஒருவேளை நம்மளுக்கு இந்த இடத்துல ஸ்பேஸ் தேவைப்படுதுன்னா என்ன மாதிரியான ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலன்னா என்ன இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ அதனால் என்ன பண்ணலாம்னா டேரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் கம்ப்ளீட்டாகவே ரிமூவ் பண்ணிக்கலாம். ஈஸியாக இந்த இதையும் மாடிஃபையும் பண்ண முடியும். பட் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக இதை நான் அப்படியே ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் ஃபர்ஸ்ட் நம்ம கான்காடினேட் ஃபங்க்ஷன் நம்ம கொடுத்தோம். இந்த டைம் அப்படி கொடுக்க வேண்டாம். டைரெக்டாக நம்ம ஃபர்ஸ்ட் நேம் நம்ம டைப் பண்ணிக்கலாம்.
குடுத்த உடனே இந்த காலம் நம்மளுக்கு எம்ப்ளாயி டிபார்ட்மென்ட்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷீட் நேம், இந்த ஷீட்ல இந்த காலம், இந்த ஃபர்ஸ்ட் நேம் என்ற காலம் நம்மளுக்கு நம்ம எடுக்க போறோம். செலக்ட் பண்ண போறோம். கிளிக் ஆன் இட். இந்த இடத்துல அண்ட் டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன் இது வந்து நம்ம எக்ஸல்ல பயன்படுத்தக்கூடிய சேம் ஆப்ஷன் தான். எந்த ஒரு செல்ஸும் மர்ஜ் பண்ணும்போது இந்த நம்ம அண்ட் சிம்பிள் நம்ம பயன்படுத்துவோம். டபுள் கொட்டேஷன் ஸ்பேஸ் டபுள் கொட்டேஷன்னா இந்த ஸ்பேஸ் வந்து இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள நம்ம அசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் அகைன் டபுள் அண்ட் சிம்பிள் டு ஆட் அனதர் காலம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா லாஸ்ட் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். இந்த லாஸ்ட் நேம் கொடுத்த உடனே இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் இருந்து முன்ன நம்ம சொன்ன மாதிரி இந்த ஷீட் நேம், இந்த ஷீட்டு கீழே இல்லை டேபிள் கீழே இந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ யூ செலக்ட் திஸ். இந்த இடத்துல எந்த ஒரு ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுக்கக்கூடாது. டைரெக்டாக யூ கேன் கிளிக் ஆன் திஸ் பட்டன், இல்லைன்னா என்டர் கொடுக்கலாம். இப்போ நம்மளால அடிஷ்னல் ஸ்பேஸ் நம்மளால இங்கே பார்க்க முடியும். பாருங்க, ஜேம்ஸ்க்கு அடுத்தது ஒரு ஸ்பேஸ், நெக்ஸ்ட் வந்து டோனி. ஒருவேளை இந்த இடத்துல ஐஃபன் அசைன் பண்ணணும்னாலையும் இந்த இடத்துல நம்ம டேரெக்டாக இந்த ஐஃபன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த டபுள் கொட்டேஷனுக்குள்ள ஐஃபன் கொடுத்துடலாம். அண்ட் அகைன் கிளிக் ஆன் திஸ். அதுக்கு அடுத்தது மறுபடியும் இந்த டிபார்ட்மெண்ட் ஆட் பண்ணணும். எப்படி நம்ம ஆட் பண்ணுறதுன்னா சேம் இதே மெத்தட் நம்ம பயன்படுத்தலாம். டபுள் கொட்டேஷன் ஐஃபன் டபுள் கொட்டேஷன் அண்ட் சிம்பிள் கொடுத்த உடனே டிபார்ட்மெண்ட் இப்போ நம்ம கால் பண்ணோம். டிபார்ட்மெண்ட் டைப் பண்ண உடனே மேக் ஷூர் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் இந்த ஷீட்டு கீழே இங்கே இருக்கக்கூடியது நம்ம செலக்ட் பண்ணுவோம். எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஷீட் நேம் அண்ட் டிபார்ட்மெண்ட் த காலம் நேம். தட்ஸ் இட். இதை கிளிக் பண்ண போதும் உங்களுடைய டேட்டா உங்களால் பார்க்க முடியும். ஸோ நம்மளால் இப்போ 3 டிஃப்ரெண்ட் காலம்ஸ் வந்து மர்ஜ் பண்ணி ஒரே காலமில் கொண்டு வந்திருக்கோம். எதனாலன்னா ஒரு சில நேரத்தில் வில்லியம் ஸ்டோனின்றவங்க மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம். வில்லியம் ஸ்டோனின்ற சேம் நேம் வந்து மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்லையும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அதனால் அதனுடைய டிபார்ட்மெண்ட்டையும் மர்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த கண்டெய்ன்ஸ் ஃபார்முலா எதுக்கு நம்ம பயன்படுத்தலான்றதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ எக்ஸாம்பிளாக எக்ஸல் ஃபைலில் நம்ம இஃப் எக்ஸாக்ட் மேட்ச் இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம். இஃப் அந்த கண்டிஷன் நம்ம பயன்படுத்துவோம். இஃப் த லாஜிக் இஸ் மெட் தென் இட் ஷுட் பிகம் ட்ரூ எல்ஸ் இட் ஃபால். அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த கண்டெய்ன்ஸ்ன்றதை பயன்படுத்தி நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வேல்யூ வந்து இருந்ததுன்னா நம்மளுக்கு ட்ரூன்னு வரணும், இல்லைன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு வரணும். இந்த கண்டெய்ன்ஸ்ன்ற ஃபார்முலா வந்து இட்ஸ் ரெஃபரிங் டு ஒன்லி ஒன் வேல்யூ இன் எ செல். கண்டைன்ஸ் என்ற ஃபார்முலா வந்து இந்த இருக்கக்கூடிய சிங்கிள் ஸ்கேலர் வேல்யூக்கு எப்படி நம்ம இந்த கண்டைன்ஸ் ஃபார்முலா பயன்படுத்தலாம். இதை வந்து நம்ம இங்க இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் இருக்கக்கூடிய டேட்டா இந்த காலம்ல கூட இதை பயன்படுத்தலாம். பட் ஃபர்ஸ்ட் இந்த டேபிள் எப்படி லேர்ன் பண்றது நம்ம பார்க்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி. எக்ஸாம்பிளா நான் ரெஃபர் பண்ணக்கூடிய இந்த டேபிள்ல ஹெச்ஆர்ன்றது வந்து நம்மளுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்க ட்ரூன்னு ரெஃப்ளெக்ட் ஆகணும், இல்லைன்னா ஃபால்ஸ்ன்னு நம்மளுக்கு இங்க ரிசல்ட் வரணும். அதுக்கு எப்படி நம்ம பயன்படுத்தலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த பர்டிகுலர் டேபிள்ல கிளிக் ஆன் ஹோம் டேப் அண்ட் நியூ மெஷர். கிளிக் பண்ண உடனே இங்க நம்மளுக்கு நியூ மெஷர் நம்மளால கிரியேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன் வரும். இந்த இடத்துல கண்டைன்ஸ் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன். கண்டைன்ஸ் அண்டர்ஸ்கோர் வேல்யூ இதான் என்னுடைய மெஷர், நியூ மெஷர் நேமு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய என்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த போறோம், சேம் கண்டைன்ஸ். டைப் பண்ண உடனே கீழே நம்மளுக்கு அந்த டாக்ஸ் வந்து நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃபங்க்ஷன். இதை கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டேபிள் கண்டிப்பாக செலக்ட் பண்ணி ஆகணும். எந்த டேபிள்லேருந்து நம்ம இதை கண்டுபிடிக்க போகிறோம், எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். ஸோ எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு கமா வெரி வெரி இம்பார்ட்டன்ட் காலம் நேம். இந்த எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்கக்கூடிய செலக்ட் பண்ணியாச்சு. இப்போ எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம், டிபார்ட்மெண்ட். கண்டிப்பாக எந்த டேபிள்லேருந்து வருது, அகேன் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் தி எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட். ஸோ எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் இஸ் a டேபிள் நேம் அண்ட் திஸ் இஸ் a காலம். ஸோ ஐ செலக்ட் திஸ். அண்ட் இதில் நம்ம என்ன நம்ம பார்க்க போகிறோம், வேல்யூ என்ன வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம். ஆஸ் ஆல்ரெடி மென்ஷன் ஐ எம் லுக்கிங் ஃபார் ஹெச்ஆர். நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ கம்மா கொடுத்துக்கு அடுத்தது இந்த இடத்துல ஹெச்ஆர் நான் டிஃபைன் பண்ண போகிறேன். அகைன் டபுள் கொட்டேஷன் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட். ஸோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நவ் யூ கிளிக் திஸ். இந்த ரைட் கிளிக் பண்ணுங்க, இல்லை என்டர் கிளிக் பண்ணலாம். ஸோ இப்போ எனக்கு இங்கே நியூ மெஷர் கிரியேட் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் கண்டைன்ஸ் வேல்யூ. இப்போ ஐ ட்ராக் அண்ட் ட்ராப் இயர். இப்போ ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஹெச்ஆர்னு எங்கெங்கே இருக்கா அங்கே எல்லாமே எனக்கு வந்து ட்ரூன்னு எனக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்போ நம்மளால் இதெல்லாம் பார்க்க முடியுது பாருங்க. ஸோ ஹெச்ஆர் எங்கெங்கே இருக்கா அங்கே எல்லாம் நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு இருக்கும். ரெஸ்ட் ஆல் இட் இஸ் ஃபால்ஸ். இப்போ இந்த ஹெச்ஆர் கூட அட் த சேம் டைம் த நேம் ஷுட் பி ஹெட்வார்ட் டோனி இவங்க இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு ட்ரூன்னு வரணும். அது எப்படி நம்ம கொடுக்குறோன்னா ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை கிளிக் பண்ண உடனே
இங்க கமா கொடுத்துட்டு கமா கொடுத்த உடனே மேல நம்மளுக்கு சின்டெக்ஸ் என்ன சொல்றதுன்னா காலம் நேம். இப்போ என்ன காலம் நேம் பயன்படுத்த போறோம் நம்ம இந்த ஃபுல் நேம் என்ற காலம் நேம் பயன்படுத்த போறோம். ஸோ செலக்ட் த ஃபுல் நேம் செலக்ட் பண்ணதுக்கு அடுத்தது கமா வேல்யூ என்ன வேல்யூ நம்ம இதுல பார்க்க போறோம் டபுள் கொட்டேஷனுக்குள்ள அதை அசைன் பண்ணணும். we are looking for Edward Tony, so I'll select that Edward Tonyன்றதை டைப் பண்ணிக்கலாம். வெரி இம்பார்ட்டன்ட் டபுள் கொட்டேஷன் கண்டிப்பாக கொடுக்கணும். அண்ட் now you click on this. இப்போ நம்மளுக்கு என்ன ரிசல்ட் வரும்னா எட்வர்ட் அண்ட் ஹெச்ஆர் இது ரெண்டும் நம்மளுக்கு மீட் ஆனால் இங்கே நம்மளுக்கு ட்ரூன்னு வரும், இல்லைன்னா நம்மளுக்கு ஃபால்ஸ். பாருங்க எல்லாமே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் ஆயிடுச்சு. நான் இங்கே கிளிக் பண்ண உடனே எந்தெந்த இடத்துல நம்மளுக்கு ஹெச்ஆர் அண்ட் எட்வர்ட்னு இருக்கோ அது எல்லாம் நம்மளுக்கு ட்ரூன்னு ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு, ரெஸ்ட் ஆல் ஃபால்ஸ். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு டூ கண்டிஷன் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். லாஜிக் நம்ம கண்டென்ஸ்ல ஃபார்முலாவில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான ரெக்குயர்மெண்ட் அந்த மாதிரி பதிவு பண்ணலாம். திஸ் இஸ் நாட் எ கேஸ் சென்சிட்டிவ். அடுத்தது இந்த கண்டைன் ஸ்ட்ரிங் இது எப்படின்னா அன்லைக் கண்டைன்ஸ் வந்து இட்ஸ் ரெஃபரிங் டு சிங்கிள் ஸ்கேலர் வேல்யூ. ஒரே ஒரு வேல்யூ இருந்தால் மட்டும் தான் கண்டைன் பண்ணி நம்மளுக்கு கண்டுபிடிக்கும். பட் திஸ் இஸ் அ ஸ்ட்ரிங். மோர் தென் ஒன் வேல்யூ உங்களுடைய செல்லில் இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வேல்யூ இருந்ததுன்னா இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் ஆஸ் ட்ரூ. எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேவிட் டோனி, டொனால்ட் டோனி இது மாதிரி எல்லாமே இருக்கு. இஃப் ஐ எம் லுக்கிங் ஃபார் பார்ஷியல் வேல்யூ இந்த பர்டிகுலர் இதுல இருந்து நம்ம பாதி எனி ஆஃப் தி செல்லில் ஏதாவது எந்த இடத்துல இருந்தாலும் அந்த வேல்யூ நம்ம எதிர்பார்க்கக்கூடிய வேல்யூ இருந்ததுனாவே நம்மளுக்கு ட்ரூன்னு ரிஃப்ளெக்ட் ஆகணும். அது எப்படி பார்க்குறதுன்னா அதே மாதிரி கிளிக் இயர் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஹோம் டேப் இந்த நியூ மெஷர் நம்ம கிரியேட் பண்ணலாம். டிஃபைன் தி மெஷர் நேம் கண்டைன் ஸ்ட்ரிங் வேல்யூ நான் கொடுத்துக்கிறேன் ரெஃபரன்ஸ்க்கு. சேம் அதே மாதிரி கண்டைன் ஸ்ட்ரிங் நம்ம கொடுத்தோம்னா கீழே நம்மளுக்கு இந்த ஃபார்முலா இருக்கும் கண்டைன் ஸ்ட்ரிங். இதை செலக்ட் பண்ண உடனே வித்தின் டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட்டை நம்ம எதிர்பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். செலக்டட் வேல்யூவில் நீங்கள் கொடுத்த உடனே காலம் நேம் நம்மளுக்கு ரெஃபர் பண்ண கேட்கும். ஸோ இந்த காலம் தான் நம்ம ரெஃபர் பண்ண போகிறோம். ஃபுல் நேம் எதுலேருந்து எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஃபுல் நேம் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபுல் நேமுக்கு அடுத்தது கண்டிப்பாக ஒரு க்ளோஸ் த ப்ராக்கெட் கொடுக்கணும். கமா டபுள் கொட்டேஷன் என்ன ஃபைண்ட் டெக்ஸ்ட் என்ன வேல்யூ நம்ம பார்க்க போகிறோம் within இந்த காலம்குள்ள we are looking for example David and again double quotation and close the bracket. கொடுத்ததுக்கு அடுத்து டைரக்டா என்டர் கொடுக்கலாம், இல்லை you can click on this. and இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நியூ மெஷர் நம்மளுக்கு கிரியேட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் drag and drop. இப்போ நம்மளுக்கு எங்கெல்லாம் டேவிட்னு இருக்கோ அங்கே எல்லாமே நம்மளுக்கு ட்ரூன்னு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எக்ஸாம்பிளாக இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டேவிட் தான் நம்மளுக்கு இருக்குது இந்த ஃபுல் நேம் லிஸ்ட்டில். ஸோ இட்ஸ் ஷோயிங் ஒன்லி ஒன் ட்ரூ. ஒருவேளை இந்த இடத்துல நான் இப்போ வந்து டோனி நான் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம்னா இந்த டேவிட் பதிலாக நான் டோனி நான் சேஞ்ச் பண்ணாவே இந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்லாமே ட்ரூன்னு வரணும். எதனாலனா ஐ எம் லுக்கிங் டோனி இஃப் இட் கண்டைன்ஸ் இந்த வித்தின் டெக்ஸ்ட்டுக்குள்ளே இருந்ததுன்னா எனக்கு ட்ரூன்னு வரணும். ஐ வில் கிளிக் ஹியர் நவ். You see it will change automatically now. It will become everything true. It's a magic of using contain string. But இங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, இங்க இருக்கக்கூடிய இந்த contain string வேல்யூன்றது வந்து கேஸ் சென்சிட்டிவ் இல்லை. எதிர்பார்க்கக்கூடிய டெக்ஸ்ட் வந்து நீங்கள் ஸ்மால் லெட்டரில் டிஃபைன் பண்ணாலே நம்மளுக்கு அவுட்புட் கிடைக்கும், கேபிட்டல் லெட்டரில் டிஃபைன் பண்ணாலே அவுட்புட் கிடைக்கும். பட் அடுத்து இருக்கக்கூடிய கண்டைன் ஸ்ட்ரிங் எக்ஸாக்ட் இந்த ஃபங்க்ஷன் பயன்படுத்துறது வந்து இட்ஸ் அ கேஸ் சென்சிட்டிவ். அதை எப்படி இப்போ பயன்படுத்துன்னு பார்க்கலாம். சேம் I'll go to home tab. I'll create one more new measure contain string exact நான் கொடுத்துக்கிறேன் என்னுடைய மெஷர். அண்ட் இங்கே சேம் அதே மாதிரி contains டைப் பண்ண உடனே கீழே நம்மளுக்கு காட்டும். இங்கே பார்த்தீங்கன்னா கன்ஸ்டைன்சிங் எக்ஸாக்ட் அதை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். வித்தின் டெக்ஸ்ட் கண்டிப்பாக செலக்டட் வேல்யூ நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் இப்போ இந்த காலம்ல இருக்கக்கூடியதை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணலாம். ஸோ டிபார்ட்மெண்ட் எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியது இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட் கமா ஃபைண்ட் டெக்ஸ்ட் என்ன டெக்ஸ்ட் எதிர்பார்க்குறோம். எக்ஸாம்பிள் சர்வீஸ். இந்த சர்வீஸ்ன்னு இருந்ததுன்னா நம்மளுக்கு இங்கே ட்ரூன்னு வரணும் ரிசல்ட். ஸோ எக்ஸாம்பிள் நான் இதை டபுள் கொட்டேஷனுக்குள்ள சர்வீஸ் நான் டைப் பண்ண போகிறேன். பட் யூ ஹாவ் டு அப்சர்வ் ஒன் திங் ஹியர். நான் இந்த இடத்துல எஸ் வந்து நான் ஸ்மால் லெட்டரில் கொடுத்துருக்கேன். பட் ஆனால் எனக்கு இருக்கக்கூடிய வேல்யூ வந்து இங்கே கேபிட்டல் லெட்டர் இருக்குது. ஸோ இப்போ என்ன ரிசல்ட் வருது நம்ம இங்கே பார்க்கலாம். டெஃபினட்டாக இங்கே வந்து நம்மளுக்கு இப்போ ஃபால்ஸ்னு வரும். ஸோ இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இங்கே நம்மளுக்கு ஆட் ஆயிரும்.
ஸோ இப்போ சர்வீஸ்ன்ற இந்த இருக்கக்கூடிய இதுக்கு வந்து நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு வந்திருக்கு. பட் ஒருவேளை இதை நான் அப்படியே கேபிட்டல் லெட்டரில் இப்போ சேஞ்ச் பண்ணி பார்க்குறேன். இந்த எஸ்ன்றது கேபிட்டல் லெட்டரில் மாற்றினா இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு இங்கே ட்ரூன்னு வரும். நம்மளுக்கு செக் பண்ணலாம். ஸோ இந்த கஸ்டமர் சர்வீஸ் இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இந்த கஸ்டமர் சர்வீஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து ட்ரூன்னு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவில் இருக்கக்கூடிய இந்த 3 ஃபார்முலாக்கு இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன, ஒரு சிங்கிள் ஸ்கேலர் வேல்யூ இருக்குதுன்னா அது இருக்கக்கூடிய ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கண்டெய்ன்ஸ் பயன்படுத்தலாம். கண்டைன் ஸ்ட்ரிங்ஸ் வந்து இருக்கக்கூடிய டோட்டல் வேல்யூல ஏதாவது வித்தின் டெக்ஸ்ட் ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் ஒரு வேல்யூ மேட்ச் ஆனா கூட நம்மளுக்கு ட்ரூன்னு வரணும்னா இந்த ஃபார்முலா நீங்கள் பயன்படுத்தலாம். பட் இது வந்து இன் கேஸ் சென்சிட்டிவ். பட் வெராஸ் த நெக்ஸ்ட் ஒன் கண்டைன் ஸ்ட்ரிங்ஸ் எக்ஸாக்ட் வந்து கொடுக்கக்கூடிய இல்லை கண்டுபிடிக்கக்கூடிய வேல்யூ வந்து நம்ம எக்ஸாக்டாக இருக்கணும். இட்ஸ் வெரி கேஸ் சென்சிட்டிவ் இது. ஓகே, ஃபர்ஸ்ட் கிளிக் ஆன் ஹோம் டேப். அந்த டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா மேலே கிளிக் பண்ணலாம். இட் டேக்ஸ் யூ டு பவர் query எடிட்டர் பேஜ். இந்த பேஜுக்கு நீங்கள் வந்த உடனே இங்கே இருக்கக்கூடிய நியூ சோர்ஸ், இந்த நியூ சோர்ஸ் மேலே கிளிக் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய blank query ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஒரு ஃபங்க்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணணும். ஈக்குவல் டேட் டைம் டாட் லோக்கல் நவ் கொடுத்ததுக்கு அடுத்தது ஓப்பன் பிராக்கெட் அண்ட் க்ளோஸ் பிராக்கெட் கொடுத்துட்டு இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அந்த டேட் அண்ட் டைம் இங்கே வரும். கிளிக் ஆன் திஸ் டூ டேபிள். நீங்கள் கிளிக் பண்ண உடனே இந்த டேட் அண்ட் டைம் எல்லாமே உங்களால் பார்க்க முடியும் வித் காலம் நேமோட. ஸோ இதை நம்ம அப்படியே டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் பண்ணிக்கலாம். டேட் அண்ட் டைம் நம்ம கொடுத்துக்கலாம். அடுத்தது இந்த டைமு ப்ளஸ் இந்த டேட் நம்மளுக்கு செப்பரேட்டாக வேணும்னாலையும் நம்மளால பண்ண முடியும். எப்படின்னா டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய ஆட் காலம் மேலே கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த டேட் மேலே நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டேட் ஒன்லி நம்ம கிளிக் பண்ணோம்னா நியூ காலம் ஆட் ஆகி இந்த இடத்துல டேட் மட்டும் நம்மளுக்கு செப்பரேட்டாக நம்மளுக்கு விசிபிள் ஆகும். இப்போ இந்த டைம் மட்டும் நம்மளுக்கு செப்பரேட்டாக கொண்டு வரணும்னாலும் சேம் இதே மாதிரி இங்கே கிளிக் பண்ணிவிட்டு ஆட் காலமில் இட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து ஆட் காலமில் இங்கே இருக்கக்கூடிய டைம் மேலே டைம் ஒன்லின்னு கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு டேட் அண்ட் டைம் ரொம்ப செப்பரேட் காலமில் இருக்குது. இந்த ஹெட்டர் எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல, இது அப்ராப்ரியேட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த இடத்துல இங்கே இருக்கக்கூடிய நேம் அப்படின்னா இதனுடைய டேபிள் நேம் நம்ம இங்கே டிஃபைன் பண்ணலாம். டேட் ரீஃப்ரெஷ் நான் கொடுத்துக்கிறேன். அவுட் சைட் நம்ம கிளிக் பண்ணோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த நேம் இங்கே சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்ன பண்ணலாம்னா க்ளோஸ் அண்ட் அப்ளை கிளிக் பண்ண உடனே உங்களுடைய டேட்டா வந்து இப்போ ரீஃப்ரெஷ் ஆகும். இது அப்டேட் ஆகிற வரையும் வெயிட் பண்ணணும் நீங்கள். ஓகே, இப்போ உங்களால் ரைட் சைடில் நியூ டேபிள் உங்களால் பார்க்க முடியும். டேட் ரீஃப்ரெஷ் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் நம்மளுக்கு 3 டிஃப்ரெண்ட் காலம்ஸ் இருக்கும். நவ் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட், உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி உங்களுடைய விசுவலைசேஷன் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஒரு சிலர் ரொம்ப முக்கியமான டேட்டாவாக இருந்தால் வித் டைம் லாஸ்ட் ரீஃப்ரெஷ் வந்து டேட் அண்ட் டைம் எல்லாமே பார்க்கணும். ஒரு சிலருக்கு வந்து லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டேட் மட்டும் பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட் தகுந்த மாதிரி நீங்கள் விசுவலைசேஷன் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அதை எப்படி நம்ம இப்போ கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். இப்போ ஸோ கிளிக் ஆன் கார்டு. இந்த கார்டு விசுவலைசேஷன் மேலே நான் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஃபர்ஸ்ட் எனக்கு இருக்கக்கூடியது என்னென்னா டேட் அண்ட் டைம் எல்லாமே நான் பார்க்கணும். அப்படின்னும் போது இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அண்ட் டேட் அண்ட் டைம் நம்ம செலக்ட் பண்ணோம் இல்லையா, இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப். லாஸ்ட் ரீஃப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா 11:35 and 48 நான் கிரியேட் பண்ண டைமு. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கேலண்டரில் 11:38. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய டைம் வந்து இப்போ சேஞ்ச் ஆகும். இப்போ ஐ வில் கிளிக் ஆன் ரீஃப்ரெஷ். ஆசம் பாருங்க, இமீடியட்டாக நம்மளால இப்போ அந்த டேட் அண்ட் டைம் எல்லாமே நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒருவேளை டேட் மட்டும் தேவைப்படுது, அப்போ என்ன பண்ணலாம்னா இதை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு டைரக்டாக டேட்டை மட்டும் யூ கேன் ட்ராக் அண்ட் ட்ராப். நம்மளுக்கு இப்போ தெரியும் பாருங்க, சாட்டர்டே ஆகஸ்ட் 12th நம்மளுக்கு டேட் மட்டும் நம்மளுக்கு விசிபிள் ஆகுது. இந்த ஃபார்மேட் நம்மளுக்கு தேவைப்பட்டதுன்னா நம்ம மாற்றிக்கலாம். இந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இங்கே போயிட்டு ஃபார்மேட் காலம் டூல்ஸ், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க ஃபார்மேட். இதில் போயிட்டு என்ன ஷார்ட் டேட்டா இல்லை இந்த மாதிரி உங்களுக்கு லாங்காக வேணுமா, இது எல்லாமே நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இது மாறிடும். ஒருவேளை டைம் மட்டும் வேணும்னா நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் திஸ் டைம் லாஸ்ட் ரீஃப்ரெஷ் டைம் நம்ம பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் டேட் அண்ட் டைமை கொஞ்சம் செலக்ட் பண்ணிட்டு ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டு இதனுடைய விசுவலைசேஷன் அப்படின்னா இந்த லுக்கை கொஞ்சம் நான் மாற்றணும், கொஞ்சம் மாடிஃபை பண்ணிட்டு பிடிச்ச மாதிரி செட் பண்ணலாம். இப்போ ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், கிளிக் யுவர் இந்த கால் அவுட் லே அவுட் வந்து பார்க்கலாம். இதை கொஞ்சம் என்னுடைய ஃபாண்ட் சைஸ் நான் டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். I will keep it 30 or make it bold. அதுக்கு அடுத்தது இந்த கேட்டகரி லேபிள் வந்து நம்மளுக்கு வேண்டாம். அப்படின்னா டேட் அண்ட் டைம் பாருங்க, அது ஆஃப் ஆனோடனே அது இன்விசிபிள் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து ஜென்ரல் போயிடலாம். இந்த டைட்டில் நம்மளுக்கு ஆட் பண்ணிக்கலாம். டைட்டில் இங்கே கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட் ரீஃப்ரெஷ் நம்ம கொடுத்துக்கலாங்க. இங்கே இருக்கக்கூடிய டைட்டில் நம்மளுக்கு இப்போ சென்டரில் தேவைப்படுது. ஸோ கிளிக் ஆன் திஸ் ஹரிசாண்டல் அலைன்மெண்ட் சென்டர். அண்ட் அதுக்கு அடுத்தது இந்த டெக்ஸ்ட் கலர்
இந்த பேக்ரவுண்ட் கலர் நம்ம செட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃபாண்ட் கலர் வந்து ஒயிட் கலர் நம்ம செட் பண்ணிடலாம். இந்த டைட்டிலுடைய ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் அட்லீஸ்ட் நம்மளுக்கு 20 தேவை. இது இன்னும் கொஞ்சம் நம்ம டிக்ரீஸ் பண்ணலாம். இந்த பேக்ரவுண்டுக்கு வந்துட்டு இங்கே ஜென்ரல் எஃபெக்ட்ஸ் இதில் இருக்கக்கூடிய இந்த விஷுவல் பார்டர் இதை எனேபிள் பண்ணிவிட்டு பிளாக்ல கொடுக்கலாம். ரவுண்டட் கார்னர் வேணும்னா நம்ம இதை கொஞ்சம் எக்ஸ்பெண்ட் பண்ணலாம். ஸோ இப்போ மறுபடியும் நான் ஒரு டைம் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். லாஸ்ட் ரீஃப்ரெஷ் வந்து பார்த்தீங்கன்னா 11:38. இப்போ நான் மறுபடியும் நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ 11:43 இப்போ இருக்கக்கூடிய டைம் நம்மளுக்கு இப்போ அப்டேட் ஆயிருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் DAX ஃபில்டர் ஃபங்க்ஷன் தான் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். இது ஒரு முக்கியமான குரூஷியலான ஸ்டெப் பவர் பிஐயில். எக்ஸாம்பிளாக இங்கே பார்த்தீங்கன்னா இந்த DAX ஃபங்க்ஷனில் ஃபில்டரை ஆலை பயன்படுத்தியும் ஆல் எக்ஸெப்ட் அண்ட் ஆல் செலக்டட் இந்த மாதிரி இருக்கக்கூடிய DAX ஃபங்க்ஷனை எப்படி டிஃப்ரெண்ட் சினாரியோஸ்க்கு பயன்படுத்துறது, இப்படி எப்படி பர்சன்டேஜ் வைஸை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறதை பற்றிலாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ வந்து இந்த மந்த் வைஸில் எவ்வளோ சேலரி நம்ம பே பண்ணியிருக்கோம், டிஃப்ரெண்ட் எம்ப்ளாய்க்கு பே பண்ணியிருக்கோம். பட் ஆனால் நான் டோட்டலாக ஒரு மந்த்துக்கும் எவ்வளோ நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோம் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா நம்ம பயன்படுத்தலாம்னா, கிளிக் ஆன் ஹோம் டேப் அண்ட் நியூ மெஷர் நேம் டோட்டல் சேலரி நம்ம கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து DAX ஃபங்க்ஷன் சம்மை நம்ம பயன்படுத்தணும். டு சம் ஆஃப் டோட்டல் சேலரி. இந்த இடத்துல காலம் வந்து பயன்படுத்திருக்கக்கூடிய சேலரி காலம். and close parenthesis and click on this. இமிடியேட்டாக நம்மளுக்கு இங்கே இப்போ நியூ மெஷர் ஆட் ஆகிடும். டோட்டல் சேலரி அண்ட் ட்ராக் அண்ட் ட்ராப் டேரெக்டாகவும் பண்ணலாம், இல்லை இங்கேயும் பண்ணலாம். இப்போ இமிடியேட்டாக நம்மளுக்கு பார்க்குறது ஈச் மந்த் எவ்வளோ சேலரி நம்ம பே பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு இங்கே தெரியுது. ஸோ ஒரு மந்த்துக்கும் 51,000, ஆகஸ்ட்டுக்கு 83,000, பட் டோட்டலாக பே பண்ணியிருக்கக்கூடியது 8,45,000. அடுத்தது பர்சன்டேஜ் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ இந்த 8,45,000ல் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்ம ஒரு மந்த்துக்கு நம்ம கொடுத்துருக்கோம். எக்ஸாம்பிள் டிசம்பர் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட்டாக இருக்குது, 1,15,000 இருக்குது. பட் பர்சன்டேஜ் வைஸில் எப்படி கால்குலேட் பண்ணுறது? டோட்டல் சேலரி இங்கே நம்ம கொண்டு வரணும் அகேன்ஸ்ட் ஈச் மந்த். அதுக்கு அடுத்தது நம்ம பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். ஸோ அது எப்படி நம்ம கொண்டு வரதுன்னா, கிளிக் ஆன் நியூ மெஷர். இந்த இடத்துல டோட்டல் சேலரி நான் கொடுக்குறேன். DAX ஃபங்க்ஷன் ப்ராக்கெட்டில் ஆல். எதுக்கு இங்கே நம்ம இண்டிகேட் பண்ண போகிறோன்னா, ஆல் DAX ஃபங்க்ஷன் நம்ம இப்போ பயன்படுத்துகிறேன். ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் இன் டீட்டெயில். அதுக்கு முன்னாடி கால்குலேட்ன்ற DAX ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்த போகிறோம். எக்ஸ்பிரஷன் கண்டிப்பாக டோட்டல் சேலரி நம்ம கிரியேட் பண்ண இந்த DAX ஃபங்க்ஷன், இந்த டோட்டல் சேலரி இதை பேஸ் பண்ணி தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கம்மா இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் த டிஃபைனிங் ஆல். இந்த இடத்துல ஆல் DAX எதுக்கு இந்த ஆல் DAXனா, எந்த ஒரு ஃபில்டர் நம்ம அப்ளை பண்ணாலும் இந்த பர்டிகுலர் DAX ஃபங்க்ஷனுக்கு அது வந்து கன்சிடர் ஆகக்கூடாது. இட் கிளியர்ஸ் ஆல் ஃபில்டர். எந்த ஃபில்டருமே நீங்கள் ஆட் பண்ணுறது ஸ்லைசர்லையோ இல்லை விஷுவல்லையோ எந்த ஃபில்டர் ஆட் பண்ணாலையும் அது கன்சிடர் பண்ணாது. டோட்டல் வேல்யூ உங்களுக்கு என்ன இருக்கா அந்த டோட்டல் வேல்யூ தான் உங்களுக்கு இங்கே ஃபெச் பண்ணி அவுட்புட்டாக காட்டும். இப்போ அதுக்கு என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நம்ம டேபிள் நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஆல் ஃபில்டர் ஃபங்க்ஷன் இந்த டேபிள் இருக்கக்கூடியது அண்ட் இந்த மெஷர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய காலம் பேஸ் பண்ணி. நவ் யூ கிளிக் ஆன் திஸ். இப்போ இமீடியட்டாக நம்மளால டோட்டல் சேலரி ஆல் நம்ம இதை ட்ராக் அண்ட் ட்ராப். இங்கே டோட்டல் சேலரி இருக்கும், பட் இங்கே டோட்டல் சேலரி ஆல்ன்ற ஆப்ஷன் நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த சேலரி தான் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் காட்டும். இப்போ அடுத்தது பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணலாம். நியூ மெஷர் சேலரி பர்சன்டேஜ்னு கொடுத்துக்கலாம். மெஷர் நேம் டிவைட்ன்ற DAX ஃபங்க்ஷனில் ஃபர்ஸ்ட் நம்ம இந்த இடத்துல பயன்படுத்த வேண்டியது டோட்டல் சேலரி. மேக் ஷூர் கம்மாக்கு அடுத்தது டோட்டல் சேலரி. டோட்டல் சேலரி ஆல் நம்ம செலக்ட் பண்ணிட்டு க்ளோஸ் parenthesis மல்டிப்ளை பை 100 நம்ம கொடுத்துக்கலாம். அண்ட் ஜஸ்ட் கிளிக் ஆன் திஸ் அகெயின். இப்போ நம்ம இதை அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணலாம். என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ இப்போ நம்மளுக்கு கிளியராக காட்டுது. நம்ம முன்ன சொன்ன மாதிரி 8,45,000ல் ஹையஸ்ட்டாக நம்ம சேலரி கொடுத்து டிசம்பரில் விச் இஸ் 13%. 13%. அது இதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா அக்டோபர் அண்ட் செப்டம்பர்லையும் க்ளோஸ் டு 13 இந்த நவம்பர் எல்லாமே. ஸோ இட்ஸ் ஈஸி டு ஃபைண்ட் அவுட் இந்த நம்பர்ஸ் வந்து பர்சன்டேஜில் பார்க்குறதுக்கு. ஸோ ஜேர்னலில் தான் நம்ம பே பண்ணியிருக்கிறது கம்மியாக நம்ம பே பண்ணியிருக்கோம். ஒன்லி 2% விச் இஸ் 23,000 சேலரி. இது இப்போ நம்ம மந்த் வைஸுக்கு பார்க்க முடியுது. பட் வாட் இன் கேஸ் இஃப் ஐ வாண்ட் டு see this salary percentage by டிபார்ட்மெண்ட், அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த மந்த் அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகிடும். ஸோ எந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம அதிகமாக சேலரி கொடுத்துருக்கோன்றது வேல்யூ இங்கே இருக்கும். பர்சன்டேஜ் வைஸில் இங்கே பார்க்கலாம். ஸோ ஹையஸ்ட்டாக நம்ம பே பண்ணியிருக்கக்கூடியது ஆப்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு விச் இஸ் 26%.
ஸோ இப்படி தான் ஈஸியாக பார்க்க முடியும். அதே இந்த டிபார்ட்மெண்ட் நான் இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு அடுத்தது நான் இங்கே எம்ப்ளாயி நேம் கொடுக்குறேன். எந்த எம்ப்ளாயிக்கு நம்ம அதிகமாக பே பண்ணியிருக்கோன்றது கூட நம்மளால் பார்க்க முடியும். இருக்கக்கூடியது 4 எம்ப்ளாயி ஒர்க்ஸ் இன் 4 டிஃப்ரெண்ட் டிபார்ட்மெண்ட்ஸ். அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஹையஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷ்ன்றவங்களுக்கு தான் நம்ம ஹையஸ்ட்டாக 26% நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோம். அடுத்தது ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன் ஸ்பெசிஃபிக் காலம் பேஸ் பண்ணி எப்படி நம்ம ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது. ஆல் எக்ஸெப்ட் அப்படின்ற ஃபங்க்ஷன் டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா அதை நம்ம கிரியேட் பண்ணலாம். நியூ மெஷர், இந்த இடத்துல சேலரி ஆல் எக்ஸெப்ட் நான் கொடுத்துக்கிறேன். கால்குலேட் கண்டிப்பாக பயன்படுத்தணும். பேஸ்ட் ஆன் தி டோட்டல் சேலரி ஃபர்ஸ்ட் மெஷர் தட் வி கிரியேட்டட் கமா. இந்த இடத்துல தான் முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பார்க்க போகிறோம். ஆல் எக்ஸெப்ட்ன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷன். ஆல் எக்ஸெப்ட் டாக்ஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு முக்கியமாக பயன்படுத்துவாங்கன்னா இட் ரிமூவ்ஸ் ஆல் கண்டெஸ்ட் ஃபில்டர்ஸ் இந்த டேபிள். இந்த பர்டிகுலர் டேபிள் இருக்கக்கூடிய எல்லா ஃபில்டரையும் ரிமூவ் பண்ணிட்டோம் எக்ஸெப்ட் ஃபில்டர்ஸ் தட் ஹவ் பீன் அப்ளைட் டு த ஸ்பெசிஃபைட் காலம். பட் ஆனால் இந்த பர்டிகுலர் காலம் பேஸ் பண்ணி நம்ம அப்ளை பண்ணுறோமோ அந்த பர்டிகுலர் காலம் மட்டும் நம்மளுக்கு கன்சிடர் ஆகும். அது என்ன நம்ம ஸ்பெசிஃபை பண்ணலாம்னா இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஆல் ஃபில்டர்ன்ற டேபிள் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம பார்க்க போகிறோம். எக்ஸாம்பிள் நம்ம இந்த இடத்துல டிபார்ட்மெண்ட் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். டிபார்ட்மெண்ட் அண்ட் க்ளோஸ் parenthesis டபுள் டைம். என்ன டபுள் டைம் ஓப்பன் parenthesis கொடுத்துருக்கோம் அண்ட் கிளிக் ஆன் திஸ். இதை பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. Now I'll drag and drop. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ரெண்டு வேல்யூம் சிமிலர் சேமாக தான் இருக்குது, எந்த சேஞ்சஸும் இல்லை. பட் எதுக்கு அப்புறம் இதை நம்ம பயன்படுத்தணும்னா எக்ஸாம்பிள் இங்கே ஏப்ரல் ஆகஸ்ட் அண்ட் டிசம்பர் 3 monthsனோட டேட்டா ஃபில்டர் பண்ணியிருக்கோம். இங்கே நம்மளுக்கு எந்த சேஞ்சஸும் ஆகல. எதனாலன்னா இட் கன்சிடர்ஸ் ஒன்லி த டிபார்ட்மெண்ட் ஃபில்டர். வேறு எதுவுமே இது கன்சிடர் பண்ணாது. அதுதான் ஆல் எக்ஸெப்ட் தட் ஒன் காலம். இப்போ நான் என்ன பண்ணுறேன் இமீடியட்டாக இந்த இடத்துல சேல்ஸ் நான் செலக்ட் பண்ணுறேன் பாருங்கள். டோட்டல் சேல்ஸ் நம்ம எவ்வளோங்க பே பண்ணியிருக்கோம் 2,40,000. அதனுடைய டோட்டல் வேல்யூ இங்கே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் ஆப்ரேஷன் நான் செலக்ட் பண்ணோம், ஆப்ரேஷனுடைய டோட்டல் வேல்யூ எவ்வளோ இருக்கோ அது நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வேறு எந்த ஃபில்டரையும் நம்மளுக்கு இங்கே கன்சிடர் பண்ணாது. இது வந்து ரோ வைஸ் ஃபில்டர் மந்த் எல்லாம் இருக்கிறது. பட் ஆனால் அதுவும் கன்சிடர் ஆகாது. டோட்டல் வேல்யூ என்ன இருக்குது அது வந்துடும். இன்னும் கிளியராக பார்க்கணுன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அப்படியே நான் கீழே கொண்டு வர பாருங்கள். இந்த இடத்துல டேபிளில் டிபார்ட்மெண்ட் கொண்டு வரேன். டிபார்ட்மெண்ட் கொண்டு வரும்போது ஆப்ரேஷன் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அன்செலக்ட் திஸ். மந்த் வைஸில் ஹெச்ஆருக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய டோட்டல் சேலரி 2,08,000. அதே தான் ரிமைன் சேம். மந்த் வைஸாக நம்மளுக்கு கன்சிடர் ஆகாது. இதுவும் நம்மளுக்கு பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயன்படுத்தினா. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னா ஐ வில் டேக் இட் டு த ப்ரீவியஸ் ஒன். டிபார்ட்மெண்ட் ரிமூவ் பண்ணிட்டு மந்த்தை மட்டும் வச்சுக்கலாம். நவ் வி ஆர் கோயிங் டு லேர்ன் விச் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் ஆல் செலக்டட் பேஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது. கிளிக் ஆன் நியூ மெஷர், சேலரி ஆல் செலக்டட்னு கொடுத்துக்கலாம். சேம் ஃபர்ஸ்ட் நம்ம கால்குலேட் டோட்டல் சேலரி பேஸ் பண்ணி தான் கொடுக்க போகிறோம். டோட்டல் சேலரி கமா இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல் செலக்டட் டாக்ஸ் ஃபங்க்ஷன். ஆல் செலக்டட் டாக்ஸ் ஃபங்க்ஷனை முக்கியமான பயன்படுத்துறதுக்கான காரணம் இட்ஸ் இக்னோர்ஸ் எனி ஃபில்டர்ஸ் தட் அப்ளைட் இன்சைட் தி query. விசுவலில் நம்ம ஃபில்டர் நம்ம கிரியேட் பண்ணாலையும் அது இக்னோர் பண்ணிடும். பட் இட்ஸ் கீப்பிங் த அவுட் சைட் ஃபில்டர். நீங்கள் எந்த ஸ்லைஸில் எந்த ஃபில்டர் நீங்கள் அப்ளை பண்ணாலும் நம்மளுக்கு இங்கே அப்டேட் ஆகும். அது எப்படி நம்ம செலக்ட் பண்ணி பார்க்கலாம். பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபைட் காலம் வில் யூஸ் டிபார்ட்மெண்ட் க்ளோஸ் parenthesis டபுள் டைம் கொடுத்துருங்க அண்ட் கிளிக் ஆன் திஸ். கொடுத்த உடனே நம்மளுக்கு நியூ மெஷர் இங்கே கிரியேட் ஆகிடும். இப்போ இது அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். இப்போ ரொம்ப நல்லா க்ளோஸாக கவனிக்கணும். இந்த ஃபில்டர்ஸ் வந்து இட் இக்னோர்ஸ் ஒன்லி தி விசுவல்ஸ் அண்ட் அப்ளைட் இன் தி query. ஆனால் அவுட் சைடு வர ஃபில்டர்ஸ் எல்லாமே இது அக்செப்ட் ஆகும். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மந்த்தை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த டிபார்ட்மெண்ட் நான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரியும் டசன்ட் அப்ளை ஃபில்டர் இயர். இந்த ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுடைய டோட்டல் வேல்யூ எங்கே என்ன இருக்கோ அந்த சேமை தான் கன்சிடர் பண்ணியிருக்கு. இந்த ஃபில்டர் நம்மளுக்கு ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டுக்கு எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் இல்லை ஐடிக்கு எவ்வளோ நம்ம சேலரி பே பண்ணியிருக்கோன்றது நம்மளுக்கு காட்டல. நம்ம சொன்ன மாதிரி டோட்டல் வேல்யூ இங்கே கன்சிடர் பண்ணிடுச்சு. இட் டசன்ட் கன்சிடர் தி ஃபில்டர் இயர். பட் ஆனால் ஃபில்டர்ஸ் வெளியேந்து வரும்போது நம்மளுக்கு இது கன்சிடர் ஆகும். எக்ஸாம்பிள் நான் சேல்ஸை நான் செலக்ட் பண்ணேன்னா என்னுடைய டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இருக்குன்னு அது மட்டும் தான் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் ஆப்ரேஷனில் என்ன செலக்ட் பண்ணேன்னா அதனுடைய சேல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். அதே மாதிரி ஐடி நம்ம செலக்ட் பண்ணால் அதனுடைய டோட்டல் வேல்யூ என்ன இருக்கோ நம்மளுக்கு எல்லாமே அப்படியே செலக்ட் பண்ணி காட்டும்.
ஸோ this accepts the outside filter. வெளியேந்து வர filter எல்லாமே இது நம்மளுக்கு accept பண்ணி காட்டும். I'll select everything now. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய டேட்டா என்னன்னா சேல்ஸ் ஆர்டர் டேட்டா. ஸோ டோட்டலா எவ்வளவு சேல்ஸ் ஆயிருக்குன்னு ஒரு பர்டிகுலர் ஆர்கனைசேஷனுடைய சாம்பிள் டேட்டா பயன்படுத்தி நம்ம இந்த காலம்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணணும். டோட்டல் காஸ்ட் எவ்வளவு, அதனுடைய சேல்ஸ் எவ்வளவு, ப்ராஃபிட்னுடைய மார்ஜின் எப்படி கண்டுபிடிக்கிறது, அதனுடைய குவார்ட்டர், மந்த், இயர், இது எல்லாமே பை யூசிங் டாக்ஸ் ஃபங்க்ஷன்ல எப்படி நம்ம இதை கிரியேட் பண்றதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சேல்ஸ் ஆர்டர்ல பார்த்தோம்னா டோட்டல் காஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, காஸ்ட் ஆஃப் குட்ஸ், ஒரு ப்ராடக்ட்டுக்கான காஸ்ட்டும் அதனுடைய பிரைஸ், குவாண்டிட்டி, டிஸ்கவுண்ட் எல்லாமே இருக்கு, ஆர்டர் டேட்டால இருக்கு. இப்போ இதை பயன்படுத்தி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டினுடைய டோட்டல் காஸ்ட் என்ன நம்ம கண்டுபிடிக்கணும். இது இண்டிவிஜுவல் ஒரு ப்ராடக்ட்டினுடைய காஸ்ட் அண்ட் இங்க குவாண்டிட்டி இருக்கு. இப்போ இதனுடைய காஸ்ட் நம்ம எப்படி நம்ம கண்டுபிடிக்குதுன்னா ரொம்ப சிம்பிளான டாக்ஸ் ஃபங்க்ஷன் தான் பயன்படுத்த போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டாக்ஸ் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ண அந்த காலம் நேம் என்னன்னு டிஃபைன் பண்ணலாம்னா டோட்டல் காஸ்ட். அதாவது சிம்பிளான ஒரு லாஜிக் தான். டோட்டல் காஸ்ட் எப்பயுமே காஸ்ட் ஆஃப் குட்ஸ் மல்டிப்ளை பை குவான்டிட்டி, இதுதான் இதனுடைய ஃபார்முலா. ஸோ இருக்கக்கூடிய இந்த காஸ்ட் ஆஃப் குட்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர்ஸ் டேட்டான்றது இந்த பர்டிகுலர் ஆர்டர்ஸ் டேட்டா டேபிள் இருந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் காலம் அண்ட் மல்டிப்ளை பை குவான்டிட்டி ரெண்டையுமே நம்ம செலக்ட் பண்ணிட்டு கிளிக் ஆன் திஸ் ரைட் கிளிக். இப்போ நம்மளுக்கு நியூ காலம் நம்மளால பார்க்க முடியும். டோட்டல் காஸ்ட் ஒரு டைப்போ எரர். அகைன் ஐ கிளிக் ஹியர். இப்போ அடுத்தது இப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் நம்ம பார்த்தாச்சு. இப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோன்னு நம்ம பார்க்கணும். ப்ரைஸ் மல்டிப்ளை பை டோட்டல் குவான்டிட்டி. சேம் அதே மாதிரி இன்னொரு நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். டோட்டல் சேல்ஸ் ப்ரைஸ், ப்ரைஸ்னா இந்த ஆர்டர்ஸ் டேட்டா இதில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் மல்டிப்ளை பை குவான்டிட்டி செலக்ட் பண்ணிட்டு I click on here. Now you will be able to see the total sales. ஸோ இப்போ நம்மளால பார்க்க முடியுது இந்த பர்டிகுலர் ப்ராடக்டோடைய டோட்டல் காஸ்ட் வந்து 980 அண்ட் டோட்டல் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1400. பட் இதனுடைய ப்ராஃபிட் இப்போ நம்ம கண்டுபிடிக்கணும். ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு ரொம்ப ஈஸியான அதே டாக்ஸ் ஃபங்க்ஷன். கிளிக் ஆன் நியூ காலம், ப்ராஃபிட் நம்ம கொடுக்கலாம். ப்ராஃபிட் கண்டிப்பாக டோட்டல் சேல்ஸ் மைனஸ் காஸ்ட். ஸோ அப்போ இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா டோட்டல் சேல்ஸ் நம்ம எடுத்துக்கலாம் மைனஸ் டோட்டல் காஸ்ட் கொடுத்தோம்னா நம்மளுடைய ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் ஃபார்முலா. 420 rupees அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் அமௌண்ட் தான் நம்மளுக்கு இந்த ரெக்கார்டுக்கு டோட்டல் ப்ராஃபிட் வந்துருக்குது. பட் இதனுடைய ப்ராஃபிட்னுடைய மார்ஜின் அப்படின்னா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன ஃபார்முலா பயன்படுத்தலாம்னா அகைன் ஒன் மோர் நியூ காலம். இந்த இடத்துல I'll say ப்ராஃபிட் மார்ஜின் இல்லை பர்சன்டேஜ்னு கூட கொடுக்கலாம் நீங்கள். இப்போ ப்ராஃபிட் இங்கே கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய இந்த ப்ராஃபிட் காலம் ஃபர்ஸ்ட் டிவைட், இந்த சிம்பிளும் பயன்படுத்தலாம். இல்லைனா முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே டிவைடுன்ற இந்த ஃபங்க்ஷன் டாக்ஸ் ஃபங்க்ஷன் நீங்கள் பயன்படுத்திட்டு இங்கே கம்மா கொடுத்துட்டு டோட்டல் சேல்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். டோட்டல் சேல்ஸை நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஃபிட் டிவைடட் பை டோட்டல் சேல்ஸ் அண்ட் க்ளோஸ் த ப்ராக்கெட், கிளிக் ஆன் ஹியர். இப்போ 0.3 இருக்கிற இடத்துல இந்த இடத்துல நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இருக்கிற இடத்துல பர்சன்டேஜ் நம்ம இந்த ஃபார்மேட் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். சேஞ்ச் பண்ணால் வில் பி ஏபிள் டு சி த நம்பர்ஸ் வித் பர்சன்டேஜ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 30% ப்ராஃபிட் அண்ட் திஸ் இஸ் 40% ப்ராஃபிட். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முக்கியமான 4 காலம் நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. டோட்டல் காஸ்ட், சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் மார்ஜின். இப்போ இந்த பர்டிகுலர் ரெக்கார்டினுடைய எந்த மந்த்தில் இந்த டிரான்சாக்ஷன் ஆயிருக்கு, இல்லை எந்த குவார்ட்டரில் ஆயிருக்கு, எந்த இயரில், அதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி மல்டிபிள் காலம்ஸில் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அதை எப்படி கிரியேட் பண்ணலாம்னா சேம் அகைன் நியூ காலம். இதில் ஃபர்ஸ்ட் ஐ செலக்ட் மந்த். பர்டிகுலர் ஆர்டர் டேட்லேருந்து இந்த பர்டிகுலருடைய மந்த்தை மாத்திரம் நான் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ரொம்ப ஈஸியான டாக்ஸ் ஃபங்க்ஷன் ஃபார்மேட் நீங்கள் பயன்படுத்தலாம். ஓப்பன் ப்ராக்கெட், இந்த ஆர்டர் டேட் கண்டிப்பாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஆர்டர் டேட் கம்மா என்ன ஃபார்மேட்டில் நம்மளுக்கு வேணும், எம்எம் கம்ப்ளீட் மந்த் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ 4 times எம் கொடுத்துன்னு டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் கிளிக் ஹியர். இது டோட்டலாக 4 times இருந்ததுன்னா நம்மளுக்கு கம்ப்ளீட் மந்த் கிடைக்கும். அடுத்தது இப்போ குவார்ட்டர் எடுத்துக்கலாம். அகெயின் நியூ காலம், குவார்ட்டர், டாக்ஸ் ஃபங்க்ஷன், ஓப்பன் ப்ராக்கெட், சேம் ஆர்டர் டேட் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். க்ளோஸ் த ப்ராக்கெட் அண்ட் கிளிக் ஹியர்.
அண்ட் இந்த ஜூன் வந்து நம்மளுக்கு Q2. பட் ஆனா இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு அது ரீடபிளா இல்ல. அதனால நம்ம இதுக்கு இந்த 2க்கு முன்னாடி Qன்ற ஒரு லெட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டபுள் கொட்டேஷன் Q அகைன் டபுள் கொட்டேஷன் அண்ட் சிம்பல் நான் ஆட் பண்ணிக்கிறேங்க. இப்போ கிளிக் ஆன் ஹியர். நெக்ஸ்ட் இப்போ நம்மளால பார்க்க முடியும் இந்த நம்பர் வித் Q. ஸோ இட்ஸ் ஈஸி டு ரீட் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட். அதுக்கு அடுத்தது இயர் நம்மளுக்கு தேவை. அதே மாதிரி நியூ காலம். இந்த இடத்துல அகைன் ஐ வில் அப்டேட் தி காலம் நேம் இயர் ஃபார்மேட் ஓப்பன் பிராக்கெட். இந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஆர்டர் டேட் ஃபார்மேட் YYY 4 டைம்ஸ் நீங்க அப்டேட் பண்ணிட்டு க்ளோஸ் தி டபுள் கொட்டேஷன் க்ளோஸ் தி பிராக்கெட் அண்ட் கிளிக் ஆன் ஹியர். இப்போ நம்மளுக்கு தேவையான அனைத்து காலம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ரொம்ப ஈஸியா நம்மளால கிராஃப் கிரியேட் பண்ண முடியும். அந்த டைட்டிலையும் நம்ம டிஃபைன் பண்ண முடியும். பட் ஆனா இருக்கக்கூடிய இந்த பர்ட்டிகுலர் கிராஃப்னுடைய டைட்டிலை எப்படி நம்ம டைனமிக்கா மாத்துறது? இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா ஆல் பீரியட் சேல்ஸ் மெட்ரிக்ஸ் ஆல் பீரியட்ஸ் இருக்கு. பட் இந்த இடத்துல இமிடியேட்டா நான் Q4 நான் செலக்ட் பண்ணா என்னுடைய டைட்டில் அப்படியே சேஞ்ச் ஆயிடும். அதே மாதிரி இங்க இருக்கக்கூடியதுக்கு இங்க நான் ஃபர்னிச்சர் நான் செலக்ட் பண்ணா இங்க இருக்கக்கூடிய என்னுடைய டைட்டில் நம்மளுக்கு சேஞ்ச் ஆயிடும். பட் இதை எப்படி நம்ம டைனாமிக்கா கொண்டு வர்றது? என்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம்ன்றத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோ பதிவுல நம்ம பார்க்க போறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ரெண்டு கிராஃபும் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் பை மந்த் வைஸ்ல இருக்கக்கூடிய சேல்ஸை கொடுத்துருக்கோம். அந்த செகண்ட் கிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் சேல்ஸ் பை கேட்டகரி வைஸ்ல எக்ஸாம்பிள் ஆஃபீஸ் சப்ளைஸ் அண்ட் ஃபர்னிச்சர் அண்ட் டெக்னாலஜி கேட்டகரி வைஸ்ல என்ன சேல்ஸ் ஆயிருக்குன்னு அதனுடைய டீடைல்ஸ் எல்லாமே காலம் சார்ட் பயன்படுத்திருக்கோம். இந்த டைட்டில் எப்படி டைனமிக்கா சேஞ்ச் பண்ணி நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி நான் கோடை கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த கோடு எப்படி நம்மளுக்கு ஒர்க் ஆகுதுன்றதை நம்ம இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நான் என்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் நான் பயன்படுத்திருக்கேன்னு நம்ம பார்க்கலாம். இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனை வந்து மெஷர் கீழே நியூ மெஷர் கிரியேட் பண்ணிட்டு இதில் நீங்கள் கிரியேட் பண்ணணும். ஸோ இது எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இந்த Y and Q ஃபில்டர்ஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய மெஷர் நேம். இந்த மெஷர் நேம் கண்டிப்பாக நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கணும். அடுத்தது இது வந்து நம்ம வேரியபிள். இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து இந்த வேரியபிள்குள்ளே நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ எப்படின்னு ஃபில்டர் ஒன்று நம்ம இங்கே கொடுத்தோம்னா டிஃபைன் பண்ணோம்னா இட் ரெஃபர்ஸ் டு திஸ் வேல்யூ தட் வி ஹவ் டிஃபைன்ட் இயர். அதுதான் வேரியபிள் நம்ம சொல்லுவோம். இந்த வேல்யூ வந்து இந்த செலக்டட் வேல்யூ நம்ம கொடுத்துருக்கோம். இந்த செலக்டட் வேல்யூன்றது என்ன நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இட் ரிட்டர்ன்ஸ் ஏ சிங்கிள் ஸ்கேலர் வேல்யூ. ஒரு குறிப்பிட்ட ஒரு பர்டிகுலர் வேல்யூ மட்டும் தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணும். எங்க இருக்குதுன்னா பேஸ்ட் ஆன் தி காலம். இந்த ஆர்டர்ஸ் டேட்டான்றது இதனுடைய டேபிள். இந்த டேபிள் கீழே இந்த இயர்ன்ற ஒரு காலம் இருக்கு. அந்த காலம்ல எந்த வேல்யூ நம்ம செலக்ட் பண்றோமோ அது வந்து நம்மளுக்கு இங்க ஸ்டோர் ஆயிடும். அதுக்கு அடுத்தது இன்னொரு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது எதுக்காகன்னா குவார்ட்டர்ல நம்ம ஏதாவது நம்ம ஸ்லைஸர்ல நம்ம ஃபில்டர் பண்ணோம்னா அந்த என்ன நம்ம ஃபில்டர் பண்றோமோ அது வந்து நம்மளுக்கு இங்க ஸ்டோர் ஆயிடும். அடுத்தது ரிட்டர்ன். இந்த ரிட்டர்ன் ஃபங்க்ஷன்ல நம்ம என்ன பயன்படுத்துறோம்னா ஸ்விட்ச் என்ற ஃபங்க்ஷன் டாக்ஸ் ஃபங்க்ஷன் என்ன எதுக்கு பயன்படுத்துவோம்னா இட் இஸ் எ லாஜிக்கல் ஃபங்க்ஷன். இஃப் எல்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி நம்ம பயன்படுத்துறோமா சிமிலரா இந்த ஸ்விட்ச்ன்ற நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம இங்க பயன்படுத்தலாம். மல்டிபிள் இஃப் வந்து நம்ம பயன்படுத்துறதுக்கு பதிலா இந்த ஸ்விட்ச்ன்றது வந்து பாத்தீங்கன்னா நெஸ்டட் இஃப் இதெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா, அதுக்கு பதிலா டைரக்டா இந்த ஒரு ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்திக்கலாம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் ட்ரூ நம்ம கொடுத்துருக்கோம். இதுல அண்ட் ரெண்டு ஆப்ஷனை பயன்படுத்திருக்கோம். அண்ட்ன்றது என்ன இஸ் பிளாங்க் ஃபில்டர் 1. இந்த பர்டிகுலர் ஃபில்டர் 1 வந்து பிளாங்கா இருந்ததுன்னா அண்ட் அட் த சேம் டைம் ஃபில்டர் 2 வந்து நம்மளுக்கு பிளாங்கா இருந்ததுன்னா எந்த ஒரு செலெக்ஷனும் இல்லைன்னா ஜஸ்ட் ஷோ த அவுட்புட் as சேல்ஸ் மெட்ரிக்ஸ் ஆல் பீரியட்ஸ். இப்போ நம்ம பார்த்துருப்போம் எதுவுமே ஃபில்டர் பண்ணலாம் டைரெக்டாக நம்மளுக்கு வந்துட்டு சேல்ஸ் மெட்ரிக்ஸ் ஆல் பீரியட்னு இருக்கும். அண்ட் இன்னொரு கண்டிஷன் நம்ம டிஃபைன் பண்ணுறோம். இந்த கண்டிஷன் மீட்டர்லாம் அடுத்த கண்டிஷன் அண்ட் இஸ் பிளாங்க் ஃபில்டர் 1. இந்த ஃபில்டர் 1 வந்து பிளாங்க்ல இருக்கும். அந்த நாட் இஸ் பிளாங்க் அண்ட் பட் இந்த ஃபில்டர் 2ன்றது பிளாங்க்ல இல்லாம எந்த ஃபில்டர் ஆனாலும் சரி அந்த சேல்ஸ் மெட்ரிக்ஸ் ஆஃப் ஆல் அட் த சேம் டைம் என்ன ஃபில்டர் பண்றோமோ அந்த ஃபில்டர் நம்மளுக்கு இங்க கால் பண்ணிடும். இந்த ஃபில்டர் 2ன்றது ஒருவேளை இந்த கண்டிஷனும் மீட் ஆகலாம். நெக்ஸ்ட் we are going to next third condition சேல்ஸ் மெட்ரிக்ஸ். அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் 1 அண்ட் ஃபில்டர் 2ல என்ன நம்ம ரெண்டுமே ஃபில்டர் பண்ணுறோமோ அது ரெண்டுமே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து ஃபர்ஸ்ட் இஃப் கண்டிஷன் இது செகண்ட். அதுவும் இல்லைனா இந்த கண்டிஷன்லாம் திஸ் இஸ் த தேர்ட் ஒன். அந்த மாதிரி நீங்கள் இஃப் எல்ஸ் அந்த மெத்தட் நீங்கள் பயன்படுத்தலாம். ஸோ இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எப்படி நம்ம ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் இந்த இடத்துல Q4 நான் செலக்ட் பண்ணுறேன். இமீடியட்டாக எனக்கு என்னுடைய டேட்டா வந்து விசுவலைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல 2017 நான் செலக்ட் பண்ணுறேன். 2017 நான் செலக்ட் பண்ணால் இமீடியட்டாக எனக்கு 2017 உடைய சேல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும்.
பட் 2016 நான் செலக்ட் பண்ணும்போது blank இருக்கு. எதனாலனா there is no data for 2016. இப்போ at the same time 2017ல Q4 னுடைய வேல்யூ என்ன இருக்கு? இப்போ நான் இங்க வந்து எனக்கு அந்த தேர்ட் கண்டிஷன் நம்ம என்ன கொடுத்திருக்கோமா இந்த ஸ்விட்ச்ல வந்துட்டு அண்ட் கண்டிஷனுக்கு அடுத்தது எல்ஸ்ல இந்த ரெண்டுமே நம்மளுக்கு செலக்ட் பண்ணிக்கணும். 2017ல Q4 னுடைய டேட்டா பார்த்துட்டு இருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் இப்போ வந்து Q3 னுடைய டேட்டா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ரொம்ப ஈஸியாக நம்மளால பார்க்க முடியும். அடுத்தது நம்ம எப்படி இந்த சேல்ஸ் கேட்டகரி மல்டிபிள் எப்படி நம்ம விசிபிளா கொண்டு வரதுன்றதை பத்தி நம்ம பார்க்க போறோம். இப்போ எக்ஸாம்பிள் ஃபர்னிச்சர் நான் செலக்ட் பண்ணா ஃபர்னிச்சர் மட்டும் தான் ரிஃப்ளெக்ட் ஆகும். அட் த சேம் டைம் மல்டிபிள் நான் இங்க செலக்ட் பண்ணா மோர் தென் ஒன் நம்ம செலக்ட் பண்ணா ஃபர்னிச்சர் அண்ட் ஆஃபீஸ் சப்ளைஸ் ரெண்டுமே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுக்கு என்ன DAX ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும்னு பார்க்கலாம். சேல்ஸ் பை கேட்டகரி இங்க செலக்ட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளான ஒரு DAX ஃபங்க்ஷன் தான் நம்ம இந்த கண்டிஷன் பயன்படுத்தியிருப்போம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிப்பா அதனுடைய ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மெஷர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கணும். அந்த மெஷர்னுடைய நேம் வந்து சேல்ஸ் பை கேட்டகரி நம்ம டிஃபைன் பண்ணணும். இல்லை உங்களுக்கு என்ன தேவையோ அதனுடைய மெஷர் நேம் நீங்கள் டிஃபைன் பண்ணிக்கலாம். இதில் வேரியபிள் வந்து நான் கெட் கேட்டகரி நான் டிஃபைன் பண்ணியிருக்கேன். வேரியபிள் வந்து நீங்கள் எதுனாலே கொடுத்துக்கலாம். பட் இட் ஷுட் நாட் பி ஈக்குவல் டு DAX ஃபங்க்ஷன் விச் இஸ் அவைலபிள் இன் பவர் பிஐ. பவர் பிஐயில் இருக்கக்கூடிய DAX ஃபங்க்ஷனை நீங்கள் வேரியபிளாக கொடுத்தா எடுத்துக்காது. வேறு ஏதாவது நீங்கள் யூனிக்காக கொடுக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்தது நம்ம பயன்படுத்தி இருக்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா கான்கடினேட் எக்ஸ். இப்போ எக்ஸாம்பிளாக எக்ஸலில் வந்துட்டு அதிகமாக கன்கடினேட் ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துருவோம். எதுக்குன்னா டு மர்ஜ் டிஃப்ரெண்ட் செல்ஸ் இன்டூ ஒன். அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து கன்கடினேட் எக்ஸ்ன்றது நம்ம கொடுத்துருக்கோம். கன்கடினேட் வந்து காலம் வைஸ்ல இருக்கக்கூடிய செல்ஸை மர்ஜ் பண்ண பயன்படும். பட் இங்க வந்து பார்த்தீங்கன்னா கன்கடினேட் எக்ஸ்ன்றது ரோ வைஸ்ல இருக்கக்கூடிய மல்டிபிள் செல்ஸ் எல்லாம் மர்ஜ் பண்ணி ஒரு செல்லில் நம்மளுக்கு கொண்டு வரதுக்கு தான் நம்ம இந்த கன்கடினேட்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ கன்கடினேட்ஸில் வேல்யூ டிஃபைன் பண்ணிட்டு ஆர்டர்ஸ் டேட்டாவில் கேட்டகரி இந்த டேபிள் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு வேல்யூ நெக்ஸ்ட் இன்னொரு வேல்யூ செலக்ட் பண்ணாலும் அது நம்ம கொடுத்துக்கணும். அண்ட் ஃபாலோட் பை லைக் வைஸ் இதுக்கு எல்லாமே நம்ம வந்து கமா கமா கொடுத்து நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா கமா தெரியும். இந்த கமா அதுக்கடுத்து ஒரு ஸ்பேஸ் இருக்கு. இது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும். இது வந்து ரிட்டர்ன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா அவுட்புட் என்ன வேணும்னா சேல்ஸ் கேட்டகரி நம்ம என்ன நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோமா இந்த இடத்துல என்னென்ன நம்ம செலக்ட் பண்ணுறோமா அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும் அப்டேட் ஆகும். இப்போ கெட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளுடைய கெட் கேட்டகரி. இங்கே நம்ம வேரியபிளில் அசைன் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்க நான் எக்ஸாம்பிள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஃபர்னிச்சர் நம்மளுக்கு செலக்ட் ஆகிருக்கு. ஆஃபீஸ் சப்ளைஸ்னா ஆஃபீஸ் சப்ளைஸ் ஆகும். பட் நான் இப்போ மல்டிபிள் நான் செலக்ட் பண்ணால் மல்டிபிளும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். 3 நம்ம செலக்ட் பண்ணால் 3மே நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இப்படி தான் டைனாமிக்காக உங்களுடைய டைட்டிலை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த கோலஸ் ஃபங்க்ஷன் எதுக்கு முக்கியமாக பயன்படுத்தணும்னா இட் ரிட்டர்ன்ஸ் த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் தட் டஸ் நாட் எவாலுவேட் டு blank. ஏதாவது பிளாங்காக இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கண்டிஷனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது போயிடும். என்ன வேல்யூ நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ரிட்டர்ன் ஆகுதா அந்த வேல்யூ எடுத்துக்கோ. எக்ஸாம்பிள் இங்கே பாருங்க ஜீவா இங்கே blank இருக்கு. ஸோ ஜீவா கன்சிடர் ஆயிருக்கு. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டீம் பியில் இங்கே blank. பட் ஆனால் நெக்ஸ்ட் இதில் வந்து ரவின் இருக்கு. இது நம்மளுக்கு ரவின்னு நம்மளுக்கு அவுட்புட் கிடைச்சிருக்கு. அதே மாதிரி தான் இந்த ரெக்கார்டுக்கும் இஃப் ஆல் எக்ஸ்பிரஷன்ஸ் எவாலுவேட் டு blank இந்த ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு blank-ஆ தான் வரும். அதுக்கு தான் நம்ம இந்த ஃபர்ஸ்ட் டேபிள் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம பயன்படுத்த போகிறோம். ஸோ இந்த என்னென்ன DAX ஃபங்க்ஷன் பயன்படுத்துறது டீட்டெயிலாக ஸ்க்ராட்ச்லேருந்து நம்ம லேர்ன் பண்ணலாம். ஓகே, ஃபர்தராக நம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒருவேளை உங்களுக்கு இந்த டேட்டா செட் தேவைப்படுதுன்னா ஆல்ரெடி நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை ஓப்பன் பண்ணி இந்த ஃபைலை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்களும் என் கூட அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். முழுமையாக லேர்ன் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா என்னுடைய டேட்டா நம்ம எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். இதே மாதிரி தான் உங்களுடைய எக்ஸல் ஃபைல் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீம் ஏலேருந்து டீம் ஜி வரலையும் உங்களுக்கு எல்லா டேட்டா இருக்குது. ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் அவங்களுடையது அண்ட் அவங்களுடைய பர்டிகுலர் ரெக்கார்டு எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்கன்னு கூட எடுத்துக்கலாம். ஜானில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க, பிப்ரவரியில் எவ்வளோ சேல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆர்டருக்கும் எவ்வளோ யூனிட் ப்ரைஸ் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதே நம்ம டோட்டல் பண்ணி எல்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னுடைய டேபிள் வந்து பாருங்கள் எப்படி டேட்டா இருக்குன்னு. டீம் ஏலேருந்து ஜி வரலையும் இருக்குது. பட் ஆனால் எஃப்னுடைய வேல்யூ எல்லாம் சென்ட்ரலாக இல்லை. எதனாலன்னா இந்த எஃப்னுடைய வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு தெரியும் 0ன்னு இருக்குது, வேல்யூ இல்லை. அதே மாதிரி இந்த டீம் பியினுடைய வேல்யூ நம்மளுக்கு இல்லை. ஸோ இது ரெண்டுமே நம்மளுக்கு இங்கே விடுபட்டிருக்கு. ஸோ இதை எப்படி நம்ம கொண்டு வருது? ஒருவேளை நம்மளுக்கு பிளாங்காக இருந்ததுன்னா நம்மளுக்கு 0வா கொண்டு வரணும். எவென்ச்சுவலாக நம்ம முன்ன சொன்ன மாதிரி இஃப் இட் ஆல் எக்ஸ்பிரஷன் blank நம்மளுக்கு வந்து 0 நம்மளுக்கு அவுட்புட் கொண்டு வரணும். ஸோ இப்போ நம்ம எதுக்கு என்ன DAX ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம்னா மெஷர் நான் கிரியேட் பண்ணுறேன். கிளிக் ஆன் நியூ மெஷர் நேம் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். நான் ஜான்னு கொடுத்துக்கிறேன். கோலஸ்ன்றதுக்கு ஷார்ட் ஃபார்மாக டிஃபைன் பண்ணியிருக்கேன் என்னுடைய மெஷர் நேம். அடுத்தது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கோலஸ்ன்ற இந்த DAX ஃபங்க்ஷன் நீங்கள் டைப் பண்ண உடனே இது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும். இது மேலே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்தது என்ன நம்ம டிஃபைன் பண்ண போறோம்னா சம். ஏன்னா இது வேல்யூல இருக்கு, அதனால நம்ம சம் டிஃபைன் பண்ணணும். அதுக்கு அடுத்தது என்ன காலம் பேஸ் பண்ணி நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஜான். ஜான் டைப் பண்ண உடனே இந்த டேபிளினுடைய நேம் பார்த்தீங்கன்னா கோலஸ் ஃபங்க்ஷன் டேபிள் நேம்ல இந்த ஜான் காலம் நம்மளுக்கு செலக்ட் பண்ணணும். அடுத்தது க்ளோஸ் பிராக்கெட் க்ளோஸ் parenthesis சொல்லலாம் கமா 0. ஒருவேளை நம்மளுக்கு இதில் ஏதாவது blank இருந்ததுன்னா then it should reflect as 0. Now click on this. இந்த டேபிள் செலக்ட் பண்ணிட்டு இங்க புதுசா கிரியேட் பண்ண இந்த DAX ஃபங்க்ஷன் அப்படியே drag and drop here. இப்போ இமிடியேட்டா நம்மளால அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். Now you can remove the default one. இந்த ஜானுடைய இந்த காலம் இருக்கு நம்மளுக்கு, அதை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். சிமிலர்லி அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ பிப்ரவரிக்கு நம்மளால பார்க்க முடியும். இப்போ நான் பிப்ரவரிக்கு என்ன பண்றேன், நான் அப்படியே drag and drop பண்றேன். ஃபர்ஸ்ட் எப்படி அவுட்புட் வருதுன்னு பாருங்க. BCEF இந்த 4 டீமுக்கு மட்டும் தான் வேல்யூ நம்மளுக்கு இருக்கு. இப்போ இந்த டேபிள்ல நான் போய் பார்த்தா தெரியும். 1 2 இப்போ பாத்தீங்கன்னா டீம் A, டீம் D அண்ட் டீம் G இந்த இதுக்கு நான் வேல்யூல இருக்கக்கூடிய வேல்யூக்கு மட்டும் தான் நம்மளுக்கு இங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் எனக்கு எல்லாமே வேணும். அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா சேம் அதே மாதிரி மெஷர் நம்ம கிரியேட் பண்ணணும். ஹோம் டேப்ல நியூ மெஷர் பிப்ரவரி நான் கொடுத்துக்கிறேன். DAX ஃபங்க்ஷன் கோலஸ் செலக்ட் பண்ணிக்கலாம். சம் எந்த காலம் பேஸ் பண்ணி பிப்ரவரி டைப் பண்ணீங்கன்னா அந்த டேபிள் இருக்கக்கூடிய அந்த காலம் நம்ம செலக்ட் பண்ணிரோம். க்ளோஸ் parenthesis கமா 0. நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ புதுசாக கிரியேட் பண்ண இந்த பிப்ரவரி தான் ட்ராக் பண்ணுறோம். இமிடியேட்டாக நம்மளால அந்த சேஞ்சஸ் நம்மளால பார்க்க முடியும். இப்போ அடுத்த சினாரியோவில் ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இது ஒர்க் பண்ணுறதுன்னு நம்ம டேபிளில் பார்க்கலாம். இப்போ டேபிளில் இப்போ ஃபர்ஸ்ட் நேம் அண்ட் லாஸ்ட் நேம் நம்ம முன்ன சொன்ன மாதிரி இந்த கோலஸ் ஃபங்க்ஷன் வந்து returns the first expression that does not evaluate to blank. பிளாங்கா இருந்ததுன்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பிரஷன் கண்டிப்பா போயிடும். ஒருவேளை ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு வேல்யூ இருந்ததுன்னா அதையே நம்மளுக்கு கேப்சர் பண்ணிடும். ஸோ இப்போ எப்படி நம்ம இந்த DAX ஃபங்க்ஷன் நம்ம கிரியேட் பண்ணலாம்னா சேம் அதே மாதிரி நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல மெஷர் வேண்டாம், நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணலாம். நியூ காலம்ல நம்ம DAX ஃபங்க்ஷன் நம்ம இப்போ டிஃபைன் பண்ணலாம். ஸோ ஷார்ட்டா கோல் நேம் நான் கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல கோலஸ் இந்த DAX ஃபங்க்ஷன் செலக்ட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வேல்யூ என்ன வேல்யூ ஃபர்ஸ்ட் நேம், அந்த ஃபர்ஸ்ட் நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இந்த டேபிள்ல கோலஸ் ஃபங்க்ஷன் டேபிள்ல ஃபர்ஸ்ட் நேம், ஒருவேளை இது நம்மளுக்கு blank இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். லாஸ்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கலாம் அண்ட் க்ளோஸ் parenthesis. now click on this. கிளிக் பண்ண உடனே இமிடியேட்டா நம்மளுக்கு இங்க அப்டேட் ஆயிடும். இப்போ என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு இமிடியேட்டா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரோ நம்ம டீம் ஏக்கு வந்து ஃபர்ஸ்ட் G1 இருக்கு, செகண்ட் blank. ஸோ கேப்சர் ஆயிருக்கு கரெக்டாக G1. செகண்ட் ஒனுக்கு பாருங்க டீம் பியில் ஃபர்ஸ்ட் வந்து blank இருக்கு, செகண்ட் வந்து நேம் இருக்கு, அதனால அந்த நேம் நம்மளுக்கு கேப்சர் பண்ணிருக்கு. இப்போ என்ன பண்ணணும்னா வேல்யூக்கு நம்ம பார்க்கலாம். வேல்யூக்கு இப்போ ஜான்ல 15 இருக்கு, பிப்ரவரி 0 இருக்கு. ஸோ நான் வந்து டோட்டல் ஆர்டர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்னன்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூ நம்மளுக்கு இங்கே கேப்சர் பண்ணிடும். blank இருந்ததுன்னா நெக்ஸ்ட்டுக்கு போயிடும். ஸோ அகைன் நியூ காலம் ஹோல் ஆர்டர்னு கொடுக்கலாம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ஜான், ஒருவேளை இந்த வேல்யூ blank இருந்ததுன்னா பிப்ரவரி அண்ட் க்ளோஸ் parenthesis. இங்கே நம்ம 0 டிஃபைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா டிஃபால்ட் அது வந்துடும். கிளிக் ஆன் திஸ். டோட்டல் கோல் ஆர்டர் கோலஸ் ஆர்டர் நம்ம வந்து இங்கே பார்க்க முடியும். ஜான்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 கேப்சர் ஆயிடுச்சு. இங்கே blank இருக்கு, நெக்ஸ்ட்ல வந்து 60 இருக்கு, அதனால 60 கேப்சர் ஆயிருக்கு. பட் ஆனால் இங்கே பாருங்க 70 அண்ட் 80 இருக்கு. ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்மளுக்கு கேப்சர் ஆயிடும், ஏன்னா இங்கே blank இல்லை, அதனால 70 எடுத்திருக்கு. அண்ட் அதே மாதிரி தான் சிமிலர்லி இது எல்லாமே நம்ம பார்த்தா நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது ரெண்டையும் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். டோட்டல் ஆர்டர்ஸ் எவ்வளோ நம்ம பார்க்கலாம். டோட்டல் வேல்யூ 25 multiply by 50. அதுக்கு ஒரு நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். எவென்ச்சுவலாக இந்த கோலஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இஃப் கண்டிஷன் பயன்படுத்துறதுக்கு பதிலாக இந்த கோலஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தினா ரொம்ப ஈஸியாகவும் அட்வான்ஸாகவும் இருக்கும். டோட்டல் வேல்யூ யூனிட் பிரைஸ் மல்டிப்ளை பை ஆர்டர் அண்ட் கிளிக் ஆன் திஸ். now we got the output. இஃப் கண்டிஷன் பயன்படுத்தினா இஃப் இஸ் blank நிறைய DAX ஃபங்க்ஷன் எல்லாம் நம்ம பயன்படுத்தணும். பட் இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த டேட்டா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சேல்ஸ் டேட்டா. இந்த சேல்ஸ் டேட்டாவில் நம்மளுக்கு டோட்டல் ஆர்டர் ஐடியும் கேட்டகரி சப் கேட்டகரி அண்ட் ப்ராடக்ட் நேம், அதனுடைய சேல்ஸ் எவ்வளோ இருக்குது, குவான்டிட்டி எவ்வளோ, ப்ராஃபிட் எவ்வளோ இருக்குது, இது எல்லாமே நம்மளுக்கு டீட்டெயிலாக இருக்குது. பட் ஆனால் நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது. இவ்வளோ இன்ஃபர்மேஷன் நம்ம காட்ட தேவையில்ல. தேவையான தகவல் மற்றும் எக்ஸாம்பிளாக கேட்டகரி வைஸில் சப் கேட்டகரியோட சேல்ஸ் எவ்வளோ, குவான்டிட்டி எவ்வளோ, இல்லை ப்ராஃபிட் எவ்வளோ, இதை மட்டும் நம்ம செப்பரேட்டாக ஒரு டேபிள்ல நம்ம கொண்டு வரணும் பை யூசிங் DAX ஃபங்க்ஷன். அது ரொம்ப முக்கியம். DAX ஃபங்க்ஷன்ல எப்படி நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபர்ஸ்ட் கிரியேட் நியூ டேபிள். ஃபர்ஸ்ட் வில் கிளிக் ஆன் நியூ டேபிள். இந்த நியூ டேபிள் மேல கிளிக் பண்ணுங்க. என்னுடைய டேபிள் நேம் வந்து சேல்ஸ்
சம்மரி நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அடுத்தது என்னுடைய DAX ஃபங்க்ஷன் நம்ம டிஃபைன் பண்ணணும். சம்மரைஸ் இதான் நம்மளுடைய DAX ஃபங்க்ஷன். சம்மரைஸ் என்னன்னா summarize the name itself. It says it summarize the large number of data into a table. எங்க நம்மளுக்கு டேட்டா அதிகமா இருக்கா தேவையான தகவலை மட்டும் நம்ம எடுத்து காட்டுறதுக்காக இந்த சம்மரைஸ்ன்ற இந்த DAX ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும். எக்ஸாம்பிளா இப்போ இந்த சின்டாக்ஸ் பாருங்க. ஃபர்ஸ்ட் நான் டேபிள் நேம் நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். எந்த டேபிள்ல இருந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதை பார்க்க போறோம். சம்மரைஸ் இந்த டேபிள்ல இருந்து என்னுடைய டேபிள் நான் செலக்ட் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் என்னுடைய காலம் என்ன வேணும் நம்ம சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம கேட்டகரி தான் வேணும் நம்மளுக்கு. ஸோ ஐ டைப் கேட்டகரி. சம்மரைஸ் டேபிளில் கேட்டகரி எடுத்துக்கலாம் கமா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப் கேட்டகரி வேணும். இப்போ அதே மாதிரி சப் கேட்டகரின்னு டைப் பண்ணால் இந்த சம்மரைஸ் டேபிள்லேருந்து அப்படியே செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது சேல்ஸ். இந்த சேல்ஸ் நான் கொடுக்க போகிறேன். சம்மரைஸ் சேல்ஸ். ஸோ நம்ம இப்போ 3 காலம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம். க்ளோஸ் parenthesis அண்ட் கிளிக் ஆன் திஸ். இதை கிளிக் பண்ணும்போது ரிசல்ட் இம்மீடியட்டாக பாருங்க என்ன ஆகுதுன்னு. நியூ டேபிள் கிரியேட் ஆயிடுச்சு. சேல்ஸ் சம்மரி ஒன்று நீங்கள் அப்சர்வ் பண்ணீங்களா என்ன எவ்வளோ ரெக்கார்ட்ஸ் இருக்கா சேல்ஸ் இருக்கா அது எல்லாமே நம்மளுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுது. பட் ஆனால் நம்மளுக்கு ஆஃபீஸ் சப்ளைஸ் பைண்டர்ஸ் கீழே எவ்வளோ டோட்டல் சேல்ஸ் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கணும். இப்படி நம்ம எந்த ஒரு கால்குலேஷன் நம்ம இங்கே கொடுக்கல. டைரெக்டாக நம்ம இந்த காலம் நம்ம கால் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு எல்லா வேல்யூ அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது. இப்போ இந்த சம்மரைஸ்க்கு முன்னாடி ஒரு நியூ காலம் நம்ம கிரியேட் பண்ணணும். நியூ காலம் நேம் என்ன டிஃபைன் பண்ணலாம்னா டோட்டல் சேல்ஸ் டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ளே தான் வரணும். அதுக்கு அடுத்தது இந்த காலம் வந்து நம்ம சம் டாக்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம டிஃபைன் பண்ணிடலாம். அண்ட் லாஸ்ட்லேயும் க்ளோஸ் parenthesis. இப்போ இதை கிளிக் பண்ணுங்க. இம்மீடியட்டாக உங்களால் அந்த சேஞ்சஸ் பார்க்க முடியும். இப்போ கொஞ்சம் அப்சர்வ் பண்ணி பாருங்க. டோட்டல் சேல்ஸ் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது உங்களுக்கு இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். டோட்டல் சேல்ஸில் சம் பண்ணியிருக்கோம். டோட்டலாக எவ்வளோ ரெக்கார்டு இருந்தாலையும் ஃபர்னிச்சர் கீழே புக் கேசஸ் வந்து எவ்வளோ சேல் ஆயிருக்கு, ஃபர்னிச்சர் கீழே எவ்வளோ சேர்ஸ் வந்து சேல் ஆயிருக்குன்னு டோட்டல் வெளியே நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ப்ராஃபிட் அதே மாதிரி கொண்டு வரணும். எப்படி கொண்டு வரலாம்னா இந்த க்ளோஸ் parenthesisக்கு முன்னாடி ஒரு கம்மா கொடுத்துட்டு நியூ காலம் ஆட் பண்ணோம். அதனுடைய நேம் வந்து டோட்டல் ப்ராஃபிட் நம்ம கொடுக்கலாம். டபுள் இன்வெர்டட் கமாக்குள்ள சம் அதே மாதிரி we have to sum of profit எங்க இருக்கக்கூடியது சம்மரைஸ் டேபிள் இருக்கிறது. அண்ட் அகைன் க்ளோஸ் parenthesis. கிளிக் ஆன் திஸ். இமிடியேட்டா நம்மளுக்கு இப்போ டோட்டல் சேல்ஸ் எவ்வளோ இருக்கு அதே மாதிரி இந்த பர்டிகுலர் கேட்டகரி சப் கேட்டகரிக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்குன்னு பார்க்க முடியுது. அண்ட் இப்போ நம்மளுக்கு ப்ராஃபிட் இருக்கு. ப்ராஃபிட்னுடைய பர்சன்டேஜ் வேணும். இப்போ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிக்கிறது. க்ளோஸ் parenthesisக்கு முன்னாடி ஒரு கமா கொடுத்துட்டு நியூ காலம் நேம் வந்து ப்ராஃபிட் பர்சன்டேஜ் டிஃபைன் பண்ணிக்கலாம். அடுத்தது கால்குலேட். ஃபர்ஸ்ட் சம் டாக்ஸ் ஃபங்க்ஷனில் டோட்டல் ப்ராஃபிட் எவ்வளோ நம்ம பார்க்கணும். ஸோ ப்ராஃபிட் காலம் நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். சம்மரி டேபிள் இருந்து ப்ராஃபிட் க்ளோஸ் parenthesis டிவைட் சிம்பிள் ஆட் பண்ணிட்டு மறுபடியும் சம் டாக்ஸ் ஃபங்க்ஷன் கீழே சேல்ஸ் காலம் நம்ம செலக்ட் பண்ணணும். அகைன் க்ளோஸ் parenthesis ஒன் மோர் க்ளோஸ் parenthesis கொடுத்துட்டு இப்போ அதை கிளிக் பண்ணுங்க. டிக் மார்க் மேலே கிளிக் பண்ணலாம். இப்போ இமீடியட்டாக நம்மளால நியூ காலம் இங்கே பார்க்க முடியும். ப்ராஃபிட் பர்சன்டேஜ். பட் ஆக்சுவலாக இது பர்சன்டேஜ் இல்லை. இது எப்படி நம்ம சேஞ்ச் பண்ணலாம்னா இது மேலே கிளிக் பண்ணிட்டு இமீடியட்டாக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஃபார்மேட்டை வந்துட்டு பர்சன்டேஜ் கன்வெர்ட் பண்ணால் போதும். அமேசிங். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சது எப்படி இருக்கக்கூடிய லார்ஜ் நம்பர் ஆஃப் ரெக்கார்டு வந்து தேவையான டேட்டா மற்றும் எப்படி நம்ம கொண்டு வரது சம்மரைஸ் டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறோம் விசுவலைசேஷன் எப்படி நம்ம பார்க்கலாம்னா இங்கே பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய சப் கேட்டகரி வைஸாக இப்போ என்னுடைய சம்மரைஸ் டேபிள்லேருந்து மேக்ஸிமம் சேல் இந்த ஆக்சசரி கீழே வந்து நிறைய சேல் ஆயிருக்கு. இந்த ஆக்சசரி நம்ம எடுத்தோம்னா இந்த ஆக்சசரிஸ் கீழே மல்டிபிள் ரெக்கார்டு இருக்குது. பட் ஆனால் மல்டிபிள் சேலில் எந்த சேல் வந்து ஹையஸ்ட் சேலாக இருக்குன்னு அதனுடைய வேல்யூ நம்மளுக்கு இங்கே பார்க்கணும். அது எப்படி பார்க்குறதுனா டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம ஒன்று கிரியேட் பண்ணலாம். நியூ மெஷர் ஃபர்ஸ்ட் நான் மேக்ஸிமம் சேல் நான் கொடுக்குறத டாக்ஸ் ஃபங்க்ஷன் மேக்ஸ் ஓப்பன் parenthesis சேல்ஸ் இதிலிருந்து சம்மரைஸ் டேபிள் இருந்து அண்ட் க்ளோஸ் parenthesis அண்ட் கிளிக் ஆன் திஸ். நான் இதை கிளிக் பண்ணதுக்கு அடுத்தது நியூ டாக்ஸ் ஃபங்க்ஷன் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். இந்த மெஷர் அப்படியே ட்ராக் அண்ட் ட்ராப். இப்போ நம்மளால பார்க்க முடியும் ஆக்சசரிஸ் ஹையஸ்ட் சேல் வந்து பார்த்தீங்கன்னா 3000, அப்ளைன்ஸ்க்கு வந்து 2000 ப்ளஸ், ஆர்ட்க்கு வந்து 1000. இந்த மாதிரி இருக்கும்போது ஹையஸ்ட்டாக அதில் சேல் ஆகிருக்கிறது மிஷினில் வந்து 22,000. அந்த ஹையஸ்ட்டு ஆன டோட்டலை தான் நம்மளுக்கு இங்கே காட்டுது. பட் இட்ஸ் நாட் ஷோயிங் சம் ஆஃப் ஆல் திஸ் வேல்யூ. இதை நம்மளுக்கு சம்ம பண்ணி இங்கே காட்டணும்னா இது காட்டாது. பட் இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் இங்கே இருக்கக்கூடிய இந்த டேபிள் நம்ம என்ன கிரியேட் பண்ணோமோ இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. இது நம்மளுடைய நியூ டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ண இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே காப்பி பண்ணிக்கோங்க. அடுத்தது
இங்க இருக்கக்கூடிய இந்த இதுல இன்னொரு நியூ மெஷர் நம்ம கிரியேட் பண்ணலாம். இந்த இடத்துல சம்மரி மேக்ஸிமம் சேல் நான் கொடுக்குறேன். மேக்ஸ் சேல் டிஃபரன்ஷியேட் பண்ண இங்க முக்கியமா சம் எக்ஸ் எதுக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தணும் ஆல்ரெடி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். டாக்ஸ் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக அதை பாருங்க. ஸோ இப்போ நான் காப்பி பண்ண என்னுடைய இந்த டாக்ஸ் அந்த ஃபார்முலாவை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு ஏன்னா இங்கே பாருங்க இந்த சின்டெக்ஸ் சொல்றது டேபிளுக்கு தான் இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி தான் நம்ம டேபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷனுக்கு அடுத்தது கமா கொடுத்துட்டு இந்த இடத்துல இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம கால் பண்ணணும். மேக்ஸிமம் சேல் இதையும் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது இந்த மெஷர். இந்த மேக்ஸிமம் சேல்ன்றது நம்மளுக்கு இங்கே இருக்கு பாருங்க. அதை அப்படியே கால் பண்ணிட்டு க்ளோஸ் parenthesis அண்ட் கிளிக் ஆன் திஸ். இந்த மேக்ஸிமம் சேல்ஸை பயன்படுத்தா டோட்டல் வேல்யூ நம்ம இப்போ கண்டுபிடிக்கிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே கிரியேட் பண்ண இந்த சம்மரைஸ் மேக்ஸிமம் சேல் இதை ட்ராக் பண்ணும். இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ண உடனே இம்மிடியேட்டாக நம்மளால் இந்த சேஞ்சஸ் நம்மளால் பார்க்க முடியும். இப்போ ஃபர்னிச்சர் நான் செலக்ட் பண்ணேன்னா ஃபர்னிச்சர் கீழே எனக்கு எவ்வளோ சேல் ஆயிருக்கு அதனுடைய மேக்ஸிமம் சேல் நம்மளுக்கு காட்டும். பட் இங்கே நம்மளுக்கு வித் டோட்டலோட காட்டும். டோட்டல் ஆஃப் ஆல் திஸ் மேக்ஸிமம் வேல்யூ as likewise ஆஃபீஸ் சப்ளைஸ். ஸோ இப்படி உங்களுக்கு இருக்கக்கூடிய வேல்யூவுக்கு எப்படி நீங்கள் சம்மரினா குரூப் பை எப்படி பண்ணுறது, அட் த சேம் டைம் விசுவலைசேஷனில் எப்படி டேபிள் அதை கொண்டு வரதுன்ற பற்றிலாம் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். பவர் பியில் இருக்கக்கூடிய 3 முக்கியமான டாக்ஸ் ஃபங்க்ஷன்ஸ் ரோல்அப் குரூப் இஸ் சப் டோட்டல். ஃபர்ஸ்ட் நான் இந்த சம்மரைஸ்ன்ற டேட்டாவை பயன்படுத்தி சேல்ஸ் டேட்டா இந்த டேட்டாவை பயன்படுத்தி ஒரு டேபிள் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஐ வில் கிளிக் ஆன் நியூ டேபிள். நியூ டேபிளில் என்னுடைய நியூ டேபிள் நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஐ வில் சே டேபிள் ரோல்அப். முன்ன நம்ம சொன்ன மாதிரி இந்த ஃபங்க்ஷனை பயன்படுத்துறதுக்கு கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் நம்ம சம்மரைஸ்ன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தணும். அதுக்கு அடுத்தது இந்த சின்டெக்ஸ் பார்த்தா தெரியும். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு டேபிள் வேணும். என்ன டேபிள்னா சம்மரைஸ்ன்ற டேபிள் தான். இந்த டேபிள் அப்படியே நம்ம கால் பண்ணணும். கால் பண்ணிட்டு அடுத்தது முக்கியமான டாக்ஸ் ஃபங்க்ஷன் ரோல்அப். எதுக்கு இந்த ரோல்அப் டாக்ஸ் ஃபங்க்ஷன் அங்கே பயன்படுத்தினா இட் மாடிஃபைஸ் தி பிஹேவியர் ஆஃப் சம்மரைஸ். இந்த சம்மரைஸை பயன்படுத்தி டேபிள் கிரியேட் பண்ணுவோம். பட் ஆனால் அதுக்கு டோட்டல் தேவைப்பட்டாவோ இல்லை அடிஷ்னல் ஏதாவது குரூப் பண்ணுறதுக்கோ இந்த ரோல்அப் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம். இதுலேயே ரோல்அப் குரூப் இல்லை அதுக்கு அடுத்தது ஈஸ் டோட்டல் எல்லாம் நம்ம கண்டினியூவாக இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோல்அப் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த பேஸ் பண்ணி நம்ம குரூப் பை காலம் பயன்படுத்த போகிறோம்னா எனக்கு இருக்கக்கூடிய இந்த சம்மரைஸ்ன்ற டேபிள்ல இருந்து ஐ வில் செலக்ட் ரீஜன் ஃபர்ஸ்ட். ரீஜன் மேலே நான் செலக்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் க்ளோஸ் parenthesis கொடுத்ததுக்கு அடுத்தது நியூ காலம் ஆட் பண்ணணும் டோட்டல் சேல்ஸ் பார்க்குறதுக்கு. ஸோ டோட்டல் சேல்ஸ் இந்த காலம் நேம் டிஃபைன் பண்ணலாம். அதுக்கு டாக்ஸ் ஃபங்க்ஷன் சம்ன்றது நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷனில் எந்த காலம் பேஸ் பண்ணி நம்ம கால்குலேட் பண்ணுறோமோ சம் பண்ணுறோமோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இதுக்கு வந்து சேல்ஸ் சம்மரைஸ் இந்த டேபிள் இருந்து சேல்ஸ் எடுத்துக்கிறோம். அண்ட் க்ளோஸ் parenthesis அண்ட் யூ கிளிக் ஆன் திஸ். இமீடியட்டாக நம்மளால் சேஞ்சஸ் பார்க்க முடியுங்க. ரீஜன் அண்ட் டோட்டல் சேல்ஸ் ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளால் என்ன பார்க்க முடியுங்கன்னா போன வீடியோ பதிவில் சம்மரைஸ்ன்ற டாக்ஸ் ஃபங்க்ஷனை பயன்படுத்தி டேபிள் நம்ம கிரியேட் பண்ணும்போது டைரெக்டாக நம்மளுக்கு வேல்யூ மட்டும்தான் வரும். பட் ஆனால் இங்கே சப் டோட்டலோட நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ திஸ் ஷோஸ் த சம் ஆஃப் ஆல் தீஸ் வேல்யூ. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த டோட்டல் வந்து இங்கே இருக்கக்கூடிய வேல்யூனுடைய எல்லா வேல்யூ ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த டோட்டல் வரும். இப்போ நான் ஸ்டேட் ஆட் பண்ணால் என்ன டிஃப்ரெண்ட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். சம்மரைஸ் டேபிள் இருந்து ஸ்டேட் காலம் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அதுக்கு அடுத்தது ஐ வில் கிளிக் ஆன் திஸ். என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள். இம்மிடியட்டாக இந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு நியூ காலம் ஆட் ஆகும் வித் ஸ்டேட்டோட. கீழே வந்து பார்க்கலாம். இப்போ இம்மிடியட்டாக இதனுடைய டோட்டலும் நம்மளால் பார்க்க முடியும். டோட்டல் வேல்யூ ப்ளஸ் இந்த சவுத் வெஸ்ட் அண்ட் சென்ட்ரலினுடைய டோட்டலும் நம்மளால் பார்க்க முடியும். பட் ஆனால் இது நம்மளுக்கு தேவையில்லை. இந்த சவுத் இதனுடைய டோட்டல் எல்லாம் நம்மளுக்கு வேண்டாம். அப்படின்னா இதுக்கு என்ன டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம பயன்படுத்தலாம்னா குரூப் பை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். குரூப் பை செலக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே இம்மிடியட்டாக இங்கே கிளிக் பண்ணுங்கள். இங்கே என்ன ரிசல்ட் வருதுன்னு பாருங்கள். இப்போ எந்த ஒரு சேஞ்சஸும் வராது. ரிசல்ட் வில் பி ரிமைன் சேம். அதுக்கு இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ரோல்அப் குரூப்புக்கு முன்னாடி ஒரு டாக்ஸ் ஃபங்க்ஷன் நம்ம ஆட் பண்ணணும். ரோல்அப்ன்றது நம்ம டாக்ஸ் ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு வில் கிளிக் ஆன் திஸ். அதுக்கு அடுத்தது இங்கே ஒரு க்ளோஸ் parenthesis கொடுக்கணும். நவ் யூ கிளிக் ஆன் திஸ். கிளிக் பண்ணும்போது என்ன சேஞ்சஸ் ஆகுதுன்னு பாருங்கள். நம்மளுக்கு ஒரே ஒரு டோட்டல் தான் இருக்கும். வில் நாட் ஹேவ் அ டோட்டல் பை ரீஜன். அண்ட் இப்போ நம்மளுக்கு இதில் எது சப் டோட்டல் எது ஆக்சுவல் வேல்யூ காலம்லேருந்து வருதுன்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன பயன்படுத்தலாம்னா இந்த க்ளோஸ் parenthesis முன்னாடி ஒரு காலம் நேம் நம்ம கொடுத்துக்கலாம். என்னென்னா ரீஜன் சப் டோட்டல் நான் கொடுக்குறேன். காலம் நேம் இப்போ என்னுடைய டாக்ஸ் ஃபங்க்ஷன் வந்து இஸ் சப் டோட்டல். இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் அப்படியே செலக்ட் பண்ணிவிட்டு எந்த காலம்
ஆக்சுவலாக நீங்கள் என்ன காலம் நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த காலம் நேம் மட்டும் தான் விசிபிள் ஆகும். ரீஜன் பேஸில் நான் இப்போ செலக்ட் பண்ணுறேன். ரீஜன் அகைன் க்ளோஸ் parenthesis. இப்போ கிளிக் ஆன் திஸ். இப்போ நம்மளுக்கு எது நம்மளுக்கு சப்டோட்டலாக இருக்கா அது எல்லாமே நம்மளுக்கு ட்ரூன்னு காட்டுங்க. மீதி எல்லாம் நம்மளுக்கு இப்போ ஃபால்ஸ்ன்னு காட்டும். இப்போ எக்ஸாம்பிள் நம்மளுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு சப்டோட்டல் தான். இப்போ பாருங்க இங்கே பார்த்தா தெரியும். இங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு சப்டோட்டல் இதை மட்டும் நம்மளுக்கு ட்ரூன்னு காட்டும். மீதி எல்லாமே நம்மளுக்கு ஃபால்ஸ்ன்னு நம்மளுக்கு கரெக்டாக அப்டேட் பண்ணி காட்டுருக்கு. பை திஸ் எண்ட் ஆஃப் தி வீடியோ இந்த டாக்ஸ் ஃபங்க்ஷன் லேர்ன் பண்ணுறதுக்கான ரா டேட்டா எல்லாமே நான் கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் சேவ் பண்ணியிருக்கேன். லிங்கை ஓப்பன் பண்ணி தேவையானதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்தை மறக்காமல் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். அது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வரக்கூடிய வீடியோவில் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு நம்ம வீடியோவில் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இன்னும் நீங்கள் நம்ம வீடியோ லைக் பண்ண பார்த்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு பக்கம் இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண செலக்ட் பண்ணி அப்படியே ஆல்வேஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.